Hi students, start பண்ணலாமா இன்னைக்கு கிளாஸ்? எல்லாரும் வந்துட்டீங்களா? லைவ் வந்துட்டீங்களா? லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. ஹாய் சார். ஹாய் 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 தீபக். லாஸ்ட் கிளாஸ் மிரர் பார்த்தோம். மிரர் புரிஞ்சுதா? மிரர் கிளாஸ் உங்களுக்கு கிளியராக இருந்ததா? எனி டவுட்? மிரர் கான்செப்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சா? வணக்கம் வணக்கம். ஓகே, ஸோ எல்லாமே கிளியரா? ஓகே, கண்டினியூ பண்ணலாமா அப்போ? ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் ஆக்சுவலாக என்ன பார்த்துருந்தோம்? மிரருடைய கான்செப்ட் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோம். கரெக்டாக ஸ்பெரிக்கல் மிரரில் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், அதனுடைய இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஃபியூ கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரிஃப்ராக்ஷன்னா என்ன, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, கிரிட்டிக்கல் ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணுறது, டென்சர் டு ரேரர் போகும்போது லைட் ரே எப்படி இருக்கும், ரேரர் டு டென்சர் போகும்போது எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த கான்செப்ட் வந்து லென்ஸு, ஸ்பெரிக்கல் லென்ஸு. ஸோ ஆல்ரெடி நமக்கு அதில் தெரியும் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்டு கான்கேவ் லென்ஸ். ஸோ இந்த டூ ப்ரைமரி லென்ஸ் தான் நமக்கு இதில் ஹெட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லென்ஸில் வந்து இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, லைக் மிரரை நம்ம பார்த்தோம் இல்லையா, மிரரில் வந்து எப்படி கான்கேவ் மிரரில் இமேஜ் ஃபார்மேஷன் இருந்தது, கான்வெக்ஸ் மிரரில் இமேஜ் ஃபார்மேஷன் இருந்ததோ, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வைக்கும்போது அதே மாதிரி இங்கே லென்ஸில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஒரு 6 ப்ராப்பர்ட்டி எதுக்கு பார்த்தோம்? 6 டிஃப்ரெண்ட் பொசிஷன் கான்கேவ் மிரருக்கு பார்த்தோம். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு 6 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ஆப்ஜெக்டை வைக்கும்போது இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும், அதனுடைய சைஸ் எப்படி இருக்கும், மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரிசமுடைய அந்த அதனுடைய அந்த எமர்ஜென்ட் ரே எப்படி இருக்குது, மினிமம் டீவியேஷன் எப்படி இருக்குது, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மைக்ரோஸ்கோப் அண்டு டெலஸ்கோப். ஸோ அதான் நம்மளுடைய ஃபைனல் ஹெட்டிங். ஸோ அதோட சாப்டர் முடிஞ்சது. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய நீட் சிலபஸில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெட்டிங்ஸ். ஓகே, போகலாமா? ரைட். ஓகே, சி மிரரில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்பெரிக்கல் பாலை நம்ம ஒரு ஸ்மால் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம என்ன பண்ணோம், சில்வர் கோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு லைட் என்ன ஆகாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, இன்னொரு சைடில் லைட்டு பாஸ் ஆகாது. ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து டிரான்ஸ்பரண்ட் மீடியா. கரெக்டாக? ஸோ நம்ம அந்த ரிஃப்ராக்ஷன் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகும்போது ரிஃப்ராக்டட் என்ன போகும், லைட்டு அதர் சைடுக்கு வெளியில் வந்துடும். ஸோ அந்த அதர் மீடியம், ஒன் மீடியம் டு அதர் மீடியம் லைட்டு ட்ராவல் ஆச்சுன்னா நமக்கு தெரியும் என்ன ஆகும், லைட் ரே வந்து பெண்ட் ஆகும். கரெக்டாக? ஒன் மீடியம் டு அதர் மீடியமுக்கு லைட்டு ட்ராவல் ஆச்சுன்னா அதனுடைய பாத்து டீவியேட் ஆகும். கரெக்டாக? இந்த பிரின்சிபல் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்பெரிக்கல், இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் போர்ஷன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஷேப் எப்படி இருக்கும், லைக் திஸ். கரெக்டா? இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதில் கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த கர்வ்டு போர்ஷன், இதுதான் நமக்கு என்னது, ஸ்பெரிக்கல் போர்ஷன் சொல்ல போகிறோம். சொல்கிறது புரியுதா? இந்த போர்ஷனை மட்டும் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், ஸ்பெரிக்கல் போர்ஷன். கரெக்டா? இதில் நமக்கு 2 ஷேப்பில் இமேஜின் பண்ணலாம். ஒன்று இப்படி இருக்கலாம், இன்னொன்று என்னது இந்த மாதிரி இருக்கலாம்.
கரெக்டாக? ஸோ லைட் ரே வந்து கர்வ்டு போர்ஷனுக்கு அந்த இன்சைடில் லைட் பாஸ் ஆகும்போது ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வைக்கும்போது லைட் உங்களுக்கு பாஸ் ஆச்சுன்னா ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்க போகுது. இந்த ரெண்டு கேஸும் நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்குறது வந்து என்னது, ரிஃப்ராக்ஷன் பை ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். சொல்கிறது புரியுதா? இது கான்வெக்ஸோ கான்கேவோ கிடையாது. சிங்கிள் போர்ஷன் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு லைட் ரே பாஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும், ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் இப்போ ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது இது வந்து ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, லைக் இமேஜின் இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து என்ன ஆகுதுன்னா லைட் ரே வந்து உங்களுக்கு பாஸ் ஆகுது இதில். ஓகேவா? லைட் ரே பாஸ் ஆன உடனே இங்கே என்ன நடக்கும், இது என்ன மீடியம், ஏர் மீடியமா, இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நான் என்ன எடுத்துக்கிறேன், N1. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெரிக்கல் போர்ஷன், இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன எடுத்துக்கிறேன், N2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? ஸோ ஒன் மீடியம் டு இன்னொரு மீடியம் போகும்போது ரிஃப்ராக்ஷன் நடக்கும் இல்லையா, அந்த ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா லைக் திஸ். ரிஃப்ராக்ஷன் ஆகிட்டு இந்த இடத்துல அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகும். புரியுதா? இது நார்மல் ரிஃப்ராக்ஷன் கேஸ் தான். பட் இது என்ன போர்ஷன், கர்வ்டு போர்ஷன், நாட் நார்மல் கிளாஸ் கிடையாது. நார்மல் கிளாஸாக இருக்கும்போது அதனுடைய ரிஃப்ராக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது கர்வ்டு போர்ஷன்றதுனால உங்களுக்கு இப்படி வரும். ஓகேவா? இது ஒரு கேஸ். இது வந்து நமக்கு இங்கே ரிஃப்ராக்ஷன். சொல்கிறது புரியுதா? இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2. ஸோ இது ஏர், இது என்னது, கிளாஸ். கரெக்டாக? இங்கே இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் நான் என்னன்னு சொல்ல போகிறேன், U. U அப்படின்னா என்ன அர்த்தம், U மீன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் இமேஜ் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் என்னது, இமேஜ் டிஸ்டன்ஸ். இது V. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஏர் மீடியம், இது கிளாஸ் மீடியம். இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, இதோட ரிஃப்ராக்டிவ் N2. இங்கிருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து U, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இது என்னது, V. சொல்கிறது புரியுதா? இந்த கேஸுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. see here. ஓகேவா? இந்த கேஸ் என்னென்னா, இந்த இதை நீங்கள் இப்படி எடுக்கலாம். இன்னொரு கேஸ் எப்படி எடுக்கலாம், ஸ்பெரிக்கல் போர்ஷன் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் போர்ஷன் எடுத்து திரும்ப இது மாதிரி நீங்கள் இமேஜ் இங்கே ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ரெண்டு கேஸுமே நீங்கள் எடுக்கலாம். ரெண்டு கேஸுமே நம்ம ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஃபார்முலா போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகே, ரைட். ஸோ ரே இங்கே இன்சிடென்ட் ஆகுது, அதுக்கப்புறம் இங்கே ரிஃப்ராக்ட் ஆகுது. ஸோ இங்கே ரிஃப்ராக்ட் ஆகிடுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆஸ் யூஷுவல் என்ன சொல்லியிருந்தேன், ஓகே. ஸோ இது U, இது வந்து V, இமேஜ் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? இதுவுமே ஸ்பெரிக்கல் போர்ஷன் தான். அதே மாதிரி இதுவும் என்னது, ஸ்பெரிக்கல் போர்ஷன் தான். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது கர்வ்டு வந்து இன்வெர்ட்டில் இருக்கும், இது ஆக்சுவலாக பெண்ட் இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஒன்று ஏர் மீடியம் N1, இன்னொன்று கிளாஸ் வந்து N2. ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கிறோம், இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இந்த கேஸுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா என்னென்னா, ரிலேஷன் பிட்வீன், அதாவது ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் இருக்கும்போது ரிலேஷன் பிட்வீன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டூ மீடியம் அண்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்கே என்ன வரும், இப்போ இந்த கேஸுக்கு இதான கர்வ்டு போர்ஷன். அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எங்கே இருக்கும், இங்கே. கரெக்டாக? இந்த டிஸ்டன்ஸ் தானே ஆர். கரெக்ட்? கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார் திஸ் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஏன்னா ஸ்பெரிக்கல் அந்த பெண்டு எந்த பக்கம் இருக்கும் அதனுடைய ஃப்ரண்ட்டில் தான் என்ன இருக்கும், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, ரேடியஸ் ஆர். இதான் என்னது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதே மாதிரி இதுக்கு எங்கே வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு எங்கே வரும், இது வந்து C. இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்னது, R. கரெக்டா? இதுக்குள்ள ரிலேஷன் தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டூ மீடியம் வித் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஃபார்முலா என்னென்னா N2/V. அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். N2, அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் என்னது, V. N2/V மைனஸ் N1/U. ஓகே, ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த டூ மீடியா N2 minus N1 divided by
ஆர். இதுதான் ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டேட்டா அன்னோனாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேஸில் நீங்கள் எடுக்கும்போது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் வந்து எந்த ஆக்சிஸ், ஆக்சுவலாக நம்ம மிரரில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் சைன் கன்வென்ஷன். இங்கே அதே மாதிரி இது வந்து என்னது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த இடம் ஆரிஜினாக இருந்தால் இந்த பக்கம் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். கரெக்டாக? இது ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ், இது மைனஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த கேஸுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எடுக்கும்போது நீங்கள் எதில் எடுக்கணும்? ப்ளஸ் ஆர்னு எடுக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன். சொல்கிறது புரியுதா? இதில் இந்த கேஸுக்கு எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணும்போது, இந்த கேஸில் என்ன வரும்? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் ஆர். சொல்கிறது புரியுதா? சைன் கன்வென்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக சைன் கன்வென்ஷனை அப்ளை பண்ணணும். கிளியர்? ரைட், இதுதான் பேசிக். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி டிசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன இருக்க போகுதுன்றது ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போது ஒன் செகண்ட். ரைட், இங்கே பாருங்கள். டூ ஸ்பெரிக்கல் போர்ஷன் கட் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா, சொல்கிறது புரியுதா? ஆக்சுவலாக இது ஒரு ஸ்பெரிக்கல் போர்ஷன், இது ஒரு ஸ்பெரிக்கல் போர்ஷன். கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் லைக் நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த லென்ஸுக்கு நேம் என்ன? கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா? நேம் ஆஃப் த லென்ஸ் என்னது? கான்வெக்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி 10th படிச்சிருப்பீங்க. கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் ட்ரா பண்ணணும். பிரின்சிபல் ஆக்சிஸ் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ். கரெக்டாக? இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். அதுக்கப்புறம் இது இந்த ரெண்டு எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு எட்ஜை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். அது ரெண்டும் மீட் ஆகிற அந்த பாயிண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லைக் திஸ். இது ரெண்டுத்தையும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரி இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? ஆப்டிக்கல் சென்டர். கிளியர்? இப்போது இந்த ஆக்சிஸ் ஆக்சுவலாக ஆஸ் யூஷுவல் இது பிரின்சிபல் ஆக்சிஸ் நமக்கு தெரியும். இங்கே டூ கர்வ்டு போர்ஷன் இருக்கிறதுனால இங்கே ஒரு கர்வ்டு போர்ஷனுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும், அதே மாதிரி ஃபோக்கல் லென்த்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போது இதை மட்டும் இமேஜின் பண்ணுங்களேன். இதை மட்டும் நம்ம இமேஜின் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதனுடைய கர்வ்டு போர்ஷன் இப்படி இருக்கா? அப்போது இங்கே நமக்கு வந்து இங்கே தான் ஆக்சுவலாக உங்களுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். இது வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட். கரெக்டாக? இது இந்த கர்வ்டு போர்ஷனுக்கு. அதுவே நீங்கள் இதுக்கு ட்ரா பண்ணிங்கன்னா இந்த லைனுக்கு, இந்த கர்வுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே எப்படி இருக்கும்? இதுதான் ஆக்சுவலாக என்னது? ஃபோக்கஸ் பாயிண்ட். இதுதான் ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் இருக்கு இல்லையா, போர்ஷன் இருக்கு இல்லையா, இதனுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட்டும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த பக்கம் வந்துடும். புரியுதா? ஏன்னா இதுதான் அதனுடைய கர்வ்டு போர்ஷன். நான் புரியுறதாக டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அனதர் கர்வ்டு போர்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கர்வ்டு போர்ஷனுக்கான நான் என்ன பண்ணுறேன்? அதனுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ட்ரா பண்ண போகிறேன். ரீசன் அதனுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து இந்த பாயிண்ட்டில் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து எஃப். ஓகேவா? ஸோ இதுக்கு வரைஞ்சிங்கன்னா இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா, இதை F2ன்னு எடுத்துக்கிறேன், இதை C2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது F2, இது வந்து C2. இந்த போர்ஷனுக்கு எடுத்திங்கன்னா என்ன வரும்? இந்த கர்வ்டு போர்ஷனுக்கு F1 என்ன எடுத்துக்கலாம்? C1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ இதனுடைய கர்வ்டு போர்ஷனுக்கு இது ஃபோக்கஸ் பாயிண்ட் F1, இதுக்கு என்ன வரும்? C1. கரெக்டா? இதுக்கு F2 C2. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கும்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், ஃபோக்கல் லென்த் இருக்கும். ஸோ கான்வெக்ஸு கான்கேவ் ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு என்ன இருக்குன்னா 2 ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும், 2 ஃபோக்கல் லென்த் இருக்கும். ஓவரால் ஃபோக்கல் லென்த் வேறு. நான் சொல்கிறது சிங்கிள் ஸ்பெரிக்கல் கர்வ்டு போர்ஷனுக்கு நான் சொன்னது புரியுதா? ரைட். இப்போது இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. கான்கேவ் லென்ஸ் எப்படி இருக்கும்? See here.
ஓகே ரைட். ஸோ இதுக்கு அதே மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இது பிரின்சிபல் ஆக்சிஸ், இது ஆப்டிக்கல் சென்டர் ஓ, இது ஆப்டிக்கல் சென்டர் ஓ. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு கர்வ்டு போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கான ஃபோக்கஸ் பாயிண்ட் F1, இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C1. அதே மாதிரி இந்த போர்ஷனுக்கு எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் F2, இது வந்து C2. சொல்ல தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். இப்போது ஒரு விஷயம் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரை இங்கே நம்ம ஆக்சுவலாக 2Fன்னு சொல்லுவோம். ஏன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் தான் என்னது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்போ இந்த C பாயிண்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதே பாயிண்ட்டை ஆர் we can say 2 times of F1 சொல்லலாம். இதை எப்படி சொல்லலாம் 2 times of F2 சொல்லலாம். ஓகே, அதே தான் இங்கேயும் இதுலேயும் அப்படி சொல்லலாம். நீங்கள் டூ டைம்ஸ் ஆஃப் F2, ஓகே, 2 times of F1. ஓகே, ஏன் அதுக்கு ரீசன் C equal to 2 times of focus point, அதுதான் ரீசன். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக பேசிக்காக கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்கும் உள்ள அந்த ஸ்ட்ரக்சர், அதில் இருக்கிற அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே ரைட். இப்போ ரே நேச்சர் கான்கேவ் லென்ஸில் ரே பாஸ் ஆகும்போது, அதாவது பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ், அதே மாதிரி பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ் போகும்போது ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் என்ன நடக்க போகுது கான்கேவில், அதே மாதிரி கான்வெக்ஸில் என்ன நடக்கும், ரெண்டுத்தையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் நம்ம இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கான்கேவுக்கும் கான்வெக்ஸுக்கும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, 1 செகண்ட், ஓகே 1 செகண்ட். இப்போ வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு நேம் வந்து டைவர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் சாரி, இது வந்து கன்வர்ஜிங் லென்ஸ். கான்கேவ் லென்ஸுக்கு டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு நம்ம இன்னொரு நேம் சொல்லுவோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த ஆக்சிஸ் என்னது? பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் நேம் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். இது வந்து ஆப்டிக்கல் சென்டர் ஓ, கரெக்டா? அதுக்கப்புறம் இதனுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் F2, இது 2F2. இங்கே வந்தீங்கன்னா F1, இது வந்து 2F1, அதர்வைஸ் C1 ஆர் C2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரே நேச்சர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இஃப் எ ரே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் இருந்தால், எ ரே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸாக இருந்தால் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் அது எப்படி பாஸ் ஆகும்? ஓகேவா? ரைட். எ ரே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ், இதுதான் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, எ ரே பேரலல் டு த principal axis in a convex lens பாஸ் ஆச்சுன்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, the refracted ray passing through the second focus, அதாவது ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும். இதுதான செகண்ட் ஃபோக்கஸு. அப்போது இந்த ரிஃப்ராக்டட் ரே எது வழியாக பாஸ் ஆகும்னா செகண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும். சொன்னது புரிஞ்சுதா? இதுதான் ஆக்சுவலாக என்னது ரிஃப்ராக்டட் ரே. சொல்றது புரியுதா? ஸோ a ray parallel to the principal axis in a convex lens, refracted ray passing through the second focus point, passing through the second focus point. இதுதான் ஃபர்ஸ்ட் ரே நேச்சர். ஓகே, கிளியரா புரிஞ்சுதா? நம்ம எப்படி மிரருக்கு பார்த்தோமோ அதே மாதிரி லென்ஸுக்கும் அந்த ரேவோட நேச்சர் தெரிஞ்சிருக்கணும். ரிஃப்ராக்ஷனில் அது எப்படி பாஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். ரைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்,
பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, இப்போ இது வந்து ஆப்டிக்கல் சென்டர் O. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட்லாம் எப்பயுமே எப்போ நீங்கள் லென்ஸ் வரைஞ்சிங்கனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதனுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் ரெண்டு எங்கெங்கே வருது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா தான் இமேஜ் ஃபார்மேஷன் எங்கே வருன்றது நம்ம கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் ரே எப்படி பாஸ் ஆகுன்றது நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து F1 கரெக்டாக, இது F2 நம்ம எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. இது F2, இது வந்து 2 டைம்ஸ் ஆஃப் F2. இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா F1 2 டைம்ஸ் ஆஃப் F1, அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போது செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோன்னா, இஃப் ஏ இன்சிடென்ட் ரே பாசிங் த்ரூ த ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆச்சுன்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் என்ன நடக்கும் அதுதான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இன்சிடென்ட் ரே பாசிங் த்ரூ த ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், இதான் என்னது இன்சிடென்ட் ரே. அந்த மாதிரி இன்சிடென்ட் ஆச்சுன்னா ரிஃப்ராக்ட் ஆகிற ரே எப்படி இருக்குன்னா பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸாக இருக்கும். ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் அந்த ரே வந்து பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸாக இருக்கும். ஓகே, ஸோ த ரிஃப்ராக்டட் ரே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ், இதுதான் ரிஃப்ராக்டட் ரே. சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தது ray parallel to the principal axis are the refracted ray passing through the second focus of the convex lens. இதில் என்னது a ray passing through the first focus point, through the focus, okay, first focus, then refracted ray parallel to the principal axis. இது first one, first case. இப்போ பார்த்தது second. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா third case என்னன்னா like this. So இது வந்து principal axis, இது optical center, இந்த point வந்து F2, இது 2 times of F2, otherwise C2 you can write. இது F1, இங்க என்ன வரும் 2 times of F1. ஓகே, தெளிவாக புரிஞ்சுதா? இப்போ டயக்ராம் நீங்கள் கடன்னு போட தெரியணும் உங்களுக்கு. டக்குன்னு நீங்கள் லென்ஸ் போட்டிங்கன்னா இந்த பக்கம் F1 C1, அந்த பக்கம் F2 C2, நீங்கள் நேம் மாற்றி கூட கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம கொடுக்குறது தான். சரியா? ஸோ நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டுங்கிறது F1 F2, இது F1 எடுத்துக்கிறோம், இது F2 எடுத்துக்கிறோம். சரியா? பட் சைன் கன்வென்ஷன்லாம் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணணும். நம்ம லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா பார்க்கும்போது அதை எப்படி கரெக்டாக அப்ளை பண்ணுறதை பார்ப்போம். சரியா? ஏன்னா சில புக்கில் இதை F1 இதை F2 எடுத்துருப்பாங்க, இது F1 இதை 2F1 எடுத்துருப்பாங்க, இது F2 இதை வந்து 2F2 எடுத்துருப்பாங்க. இட் டசன்ட் மேட்டர், நம்ம கொடுக்குறதா அதுக்கு நேம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு தேர்டு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் கேஸ் வந்து a ray, incident ray passing through the optical center. எக்ஸாக்டாக ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, பார்த்து டீவியேட் ஆகாது, அப்படியே அதே லைனில் பாஸ் ஆகும். சொல்கிறது புரியுதா? எந்த இடத்துலையும் பெண்ட் ஆகாது. கிளியர்? ஸோ இன்சிடென்ட் ரே வந்து பாசிங் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆச்சுன்னா எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே பாஸ் ஆகும். இதுதான் எதில் நடக்கும்? கான்வெக்ஸ் லென்ஸில். இந்த 3 ரேஸ் தான் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இமேஜ் ஃபார்மேஷனை டிசைன் பண்ண போகிறோம். கிளியர்? அதுக்கப்புறம் கான்கேவ் லென்ஸுக்கு என்ன நடக்க போகுது? இந்த 3 மைண்டில் வச்சுக்கோங்க. கான்வெக்ஸுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்கேவ் லென்ஸு. இந்த கான்கேவ் லென்ஸில் என்ன நடக்க போகுது? ஸோ லிசன், இது சாரி கான்கேவ் இல்லையா, இதுதான் கான்கேவ் லென்ஸ். ஸோ இது வந்து கான்கேவ் லென்ஸ். இதில் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆக்சிஸை வரைஞ்சிடணும். ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். கரெக்டா? இது ஆப்டிக்கல் சென்டர். அதே மாதிரி இதில் என்ன எழுதணும் நீங்கள்? இதுதான் F1, இது 2 டைம்ஸ் ஆஃப் F1. கரெக்டா? அதுக்கப்புறம் F2, இந்த பாயிண்ட் என்னது 2 டைம்ஸ் ஆஃப் F2. கிளியர்? அங்கேருந்து அதே 3 கேஸை தான் இங்கேயும் எடுக்க போகிறோம். பட் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் இங்கே எப்படி மீன்ஸ் ரிஃப்ராக்ட் ஆக போகுது? இந்த கான்கேவ்
லென்ஸில் அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அங்கே ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பார்த்தோம்? இன்சிடென்ட் ரே parallel to the principal axis-ஆ? இங்கேயும் அதே தான் நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகாது. இன்சிடென்ட் ரே parallel to the principal axis இப்படி பாஸ் ஆச்சுன்னா ரிஃப்ராக்டட் ரே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிஃப்ராக்டட் ரே பாசிங் த்ரூ த இந்த ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, டுவர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா டைவர்ஜ் ஆகும். இப்படி போகும். சொன்னது புரியுதா பாருங்க? இன்சிடென்ட் ரே parallel to the principal axis இருந்தா ரிஃப்ராக்டட் ரே பாசிங் த்ரூ இந்த ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸோட டுவர்ட்ஸ் அது இந்த இன்சிடென்டான பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ்ல இருந்து அந்த பாயிண்ட் வழியாக என்ன ஆகிடும், லைட் ரே வந்து டிவேட் ஆகும், அதாவது டைவர்ஜ் ஆகும். சொன்னது புரியுதா? இதுதான் parallel to the principal axis இருக்கும்போது நடக்கிற ஃபர்ஸ்ட் கேஸ். புரியுதா? கான்கேவ் லென்ஸில். அடுத்தது என்ன பார்த்தோம்? கேஸ் 2. ஸோ அதே மாதிரி ஸோ ஆப்டிக்கல் சென்டர். ஸோ இது என்ன எழுதும்? ஞாபகம் வந்துச்சா? F2 2 times of F2. ஸோ இதை என்ன எழுதலாம்? F1 2 times of F1. கரெக்டா? ஸோ அதில் செகண்ட் கேஸ் நம்ம என்ன பார்த்தோம்? இன்சிடென்ட் ரே பாசிங் த்ரூ த ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆச்சுன்னா ரிஃப்ராக்டட் ரே parallel to the principal axis-ஆக இருந்தது. அதில் எதில்? கான்வெக்ஸ் லென்ஸில். இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இருக்குது பாருங்க, சாரி செகண்ட் ஃபோக்கஸ், இந்த செகண்ட் ஃபோக்கஸ் வழியாக லைட்டை இன்சிடென்ட் பண்ண போகிறோம் டுவர்ட்ஸ் த செகண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட். இந்த டுவர்ட்ஸ் த செகண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? லைட்டை இன்சிடென்ட் பண்ண போகிறோம். சொல்கிறது புரியுதா பாருங்க? த இன்சிடென்ட் ரே டுவர்ட்ஸ் த செகண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக இன்சிடென்ட் ஆகும். இன்சிடென்ட் ஆச்சுன்னா then the refracted ray parallel to the principal axis. Refracted ray parallel to the principal axis. இதான் இதில் நடக்கும். சொல்கிறது புரிஞ்சுதா பாருங்க? இன்சிடென்ட் ரே பாசிங் டுவர்ட்ஸ் த செகண்ட் ஃபோக்கஸ் வழியாக டுவர்ட்ஸ் அந்த வழியாக பாஸ் ஆகும். அதில் போய்ட்டு ஆக்சுவலாக த்ரூ பாஸ் ஆகாது, அந்த பாயிண்ட்டுக்கு நேராக என்ன ஆகும்? பாஸ் ஆகும். ஆஃப்டர் லென்ஸில் இன்சிடென்ட் ஆன உடனே ரிஃப்ராக்டட் ரே parallel to the principal axis-ஆக இருக்கும் கான்கேவ் லென்ஸில். புரிஞ்சுதா? இதுதான் செகண்ட். தேர்ட் என்ன பார்த்தோம்? இதில் ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? ஸோ கரெக்டா? ஸோ இது வந்து ஆப்டிக்கல் சென்டர் F1. இது என்ன வரும்? F2 யூஸ் பண்ணலையா? அதே மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. F2 இது வந்து 2 times of F2. இங்கே என்ன யூஸ் பண்ணோம்? இது F1 2 times of F1. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்சிடென்ட் ரே பாசிங் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர் அது வழியாக பாஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா, இங்கேயும் பார்த்து சேஞ்ச் ஆகாது. ஓகே? ஸோ இது வழியாக பாஸ் பண்ணிங்கன்னா நோ டிவியேஷன், பார்த்து சேஞ்ச் ஆகாது, அதே பாத்தில் ட்ராவல் ஆகும். ஓகே? ஸோ ஆப்டிக்கல் சென்டர் வழியாக லைட் ரே பாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகாது? கான்கேவ்லி எந்த சேஞ்சஸ் இருக்காது, கான்வெக்ஸ் ரெண்டு லென்ஸ்லையுமே எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அதே பாத்தில் அப்படி ட்ராவல் ஆகும் ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகும்போது. கிளியராக புரிஞ்சுதா? இதுதான் ஆக்சுவலாக ரே வந்து கான்வெக்ஸில் ட்ராவல் ஆகும்போது எப்படி ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் கான்கேவில் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும். இதை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இமேஜ் ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். ப்ரைமரியாக நம்ம அதில் இமேஜ் ஃபார்மேஷன் எதுக்கு முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும்னா, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு கான்கேவுக்கு நமக்கு ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் கிடைக்கும். எப்படி அங்கே கான்வெக்ஸ் மிரருக்கு பார்த்தோமோ அது மாதிரி இங்கே கான்கேவ் லென்ஸுக்கு ஃபியூ ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும், ஒரே மாதிரி நேச்சர் தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம படிக்க வேண்டியது 6 டிஃப்ரெண்ட் கேஸ் எடுக்க போகிறோம். எதில்? கான்வெக்ஸ் லென்ஸ். புரிஞ்சுதா? கிளியர்? போலாமா? ரைட். இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்டை வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வச்சு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆக போகுது, கான்வெக்ஸ் லென்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம எப்படி மிரரில் பார்த்தோமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதே மாதிரி இங்கேயும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னா,
ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸில் வச்சோம்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? ஓகே, ஸோ இது வந்து F1, இந்த பாயிண்ட் நமக்கு என்ன தெரியும்? F2 F1, இது F2, இது 2 டைம்ஸ் ஆஃப் F2. கரெக்டா? இப்போ ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு அட் இன்ஃபினிட்டி, ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு அட் இன்ஃபினிட்டியில் வைக்கிறேன். இதுதான் ஆப்ஜெக்ட், இப்படி வைக்கிறேன். இது ஒரு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு அட் இன்ஃபினிட்டி, இப்படி வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, இதுதான் ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு அட் இன்ஃபினிட்டியில் வச்சனா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆக போகுதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி ஈஸியாக நம்ம ட்ரைகிராம் போட போகிறோம்னா, இதிலிருந்து டாப் ஆஃப் த எட்ஜில் என்ன எடுத்துக்கிறேன்? ஒரு பேரல் ரே எடுக்கிறேன். அதே மாதிரி பாட்டமில் ஒன்று எடுத்துக்கிறேன். மல்டிபிள் ரேஸ் வரும். ரெஃபரன்ஸுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இதை மட்டும் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்டோடைய டாப் அண்ட் பாட்டம்லேருந்து ஃபியூ ரேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய ரேஸ் வரும், நம்ம அதை மட்டும் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ரே பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸாக இருந்தால் என்ன நடக்கும்? இது வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய ரே. ஓகேவா? பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸாக இருந்தால் கான்வெக்ஸ் லென்ஸில் ரிஃப்ராக்டட் ரே பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ். ஸோ ரிஃப்ராக்டட் ரே வந்து பாசிங் த்ரூ ஃபோக்கஸ்னா எப்படி பாஸ் ஆகும்? இப்படி பாஸ் ஆகுமா? கரெக்ட்? refracted ray passing through the focus point. அதே மாதிரி இதிலிருந்து என்ன நடக்கும்? இப்படி பாஸ் ஆகுமா? இது ரெண்டு எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? இந்த பாயிண்டில். இங்கே தான் என்ன ஃபார்ம் ஆகும்? இமேஜ் ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு அட் இன்ஃபினிட்டி வச்சா இங்கே ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? செகண்ட் ஃபோக்கஸ் பாயிண்டில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இமேஜ் எப்படி இருக்கும்? ஹைலி டிமினிஷ்டு. அதான் என்னது? சைஸ் ஆஃப் தி இமேஜ் ஹைலி டிமினிஷ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, லென்ஸ் இருக்கு இல்லையா, லென்ஸுக்கு அதர் சைடில் போயிட்டு இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ரியல் அண்டு இன்வெர்ட்டடாக இருக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? லென்ஸு இங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கிறேன்னா லென்ஸுக்கு அதர் சைடு, அதாவது இன்னொரு பக்கத்தில் போயிட்டு ரிஃப்ராக்ட் ஆகிட்டு இமேஜ் வந்து இந்த சைடில் ஃபார்ம் ஆச்சுன்னா எப்பயுமே என்னவாக தான் இருக்கும்? ரியல் அண்டு இன்வெர்ட்டட் இமேஜாக தான் இருக்கும். அதான் நேச்சர். சொல்கிறது புரியுதா? இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸில் ஒருவேளை இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ என்னது? வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ். அப்படியே மிரருக்கு ரிவர்ஸில் இருக்கும். மிரரில் ஃப்ரண்ட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டட், பிஹைண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னு பார்த்தோம் கான்கேவ் அண்டு கான்வெக்ஸ் கேஸில். இங்கே அதர் சைடில் ஃபார்ம் ஆச்சுன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டட், ஃப்ரண்ட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். அந்த டிஃபரன்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கணும். மிரரையும் லென்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் கான்கேவ் கான்வெக்ஸ்ன்ற வேர்டு இருக்கும். ஸோ கான்கேவ் மிரருக்கு 6 ப்ராப்பர்ட்டி இருக்கும், இங்கே கான்வெக்ஸ் மிரருக்கு 6 ப்ராப்பர்ட்டி வரும். மீன்ஸ் அந்த 6 டிஃப்ரெண்ட் பொசிஷன். புரியுதா? அங்கே கான்வெக்ஸுக்கு சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்கும். மீன்ஸ் பெரிய டிவியேஷன்ஸ் இருக்காது கான்வெக்ஸ் மிரருக்கு. இங்கே கான்கேவ் லென்ஸுக்கு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கும். கிளியர்? அந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். மிரரி லென்ஸையும் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ரைட்? ஸோ ஆப்ஜெக்ட், அப்போது ஆப்ஜெக்ட் நம்ம யூ எங்கே வைக்கிறோம்? ஆப்ஜெக்ட் நம்ம எந்த இடத்துல வச்சுக்கிறோம்? அட்டு இன்ஃபினிட்டி. கரெக்டா? இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு? வின்றது என்னது? வினா என்னது? இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர். ஓகேவா? இங்கிருந்து இமேஜ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கோ அதான் என்னது? வி. ஸோ இது வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது? அட்டு எஃப். கரெக்டாக? எஃப்னு நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கலாம்? F2ன்னு எடுத்துக்கலாம் இந்த கேஸில். இதோட ஃபோக்கல் லென்த்து F2. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? F2. சொல்கிறது புரியுதா? இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆக்சுவலாக என்னது? வி. கரெக்டா? image distance. So that is you can say here focal length F2. அதே மாதிரி sin convention அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பக்கம் எடுக்கும்போது என்ன எடுக்கணும்? ப்ளஸில் எடுக்கணும். அப்போ V எந்த சைனில் எடுக்கணும்? வியோட சைன் வந்து இந்த கேஸில் என்னது? பாசிட்டிவ். சொல்கிறது புரியுதா? அதுவே இன்ஃப்ரண்ட்டில் U எடுத்திருந்தீங்கன்னா என்ன வரும்? நெகட்டிவில் வரும். ஏன்னா இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த பக்கம் வரும்போது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து. ஓகே, ஸோ இது U, V. சைஸ் ஆஃப் த இமேஜ் என்னவா இருக்கும்? சைஸ் ஆஃப் த இமேஜ் என்னது? highly diminished. highly diminished. அதுக்கப்புறம் nature of the image. nature என்னது?
What is the nature of the image? Real and inverted. சொன்னா இல்லையா? Real and inverted. புரிஞ்சுதா? இதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேஸ். ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டியாக இருந்தால் அட் செகண்ட் ஃபோக்கஸில் இமேஜ் ஃபார்ம் ஆகும், ஹைலி டிமினிஷ்டாக இருக்கும், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகேவா? செகண்ட் என்ன பார்க்கணும்னா பிட்வீன், இது எப்படி சொல்ல போகிறோம்? பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்டு 2f2 அப்படின்னு சொல்லலாம். சொல்றது புரியுதா? இன்ஃபினிட்டிக்கும் 2f2க்கும் பிட்வீனில் ஆப்ஜெக்ட் வைக்கும்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்று இப்படி சொல்லலாம் இதை, அதர்வைஸ் இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா பியாண்ட் 2f2, அதர்வைஸ் f1 இல்லையா? ஃப்ரண்ட்டுங்க வேறு 1 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் 1 யூஸ் பண்ணுங்க. 2f1 இங்கே 2f1 சொல்லலாம், அதர்வைஸ் வாட்? இதை C1 சொல்லலாம். 2f1 எதுக்கு ஈக்குவல்? சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு ஈக்குவல். ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் 2f1 சொல்லலாம், அதர்வைஸ் பியாண்டு 2f1 அண்ட் C1, 2f1 ஆர் C1. அதை தாண்டி ஆப்ஜெக்ட் வைக்கும்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆக போகுது அதை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரைட். இப்போ இது லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆக்சிஸை வரைஞ்சிடுறீங்க. பிரின்சிபல் ஆக்சிஸை வரைஞ்ச உடனே அடுத்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடணும்? காம்பனண்ட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடணும். இது O, கரெக்டாக? ஆப்டிக்கல் சென்டர் O. இது என்னது? F2. இது 2 டைம்ஸ் ஆஃப் F2, கரெக்டா? இங்கே என்ன எடுத்துக்கணும்? இது F1, திஸ் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் F1. இப்போ ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே வைக்கிறோம்? பிட்வீன் இன்ஃபினிட்டிக்கும் 2f1க்கும் நடுவில் வைக்கிறோம், அதர்வைஸ் பியாண்ட் 2f1. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஓகே, see here. இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி வைக்கிறேன்? இந்த ஆப்ஜெக்டுடைய ஹைட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? h, தட் இஸ் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ பியாண்ட் 2f1 ஆப்ஜெக்ட் வைக்கும்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆக போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் கான்வெக்ஸ் லென்ஸில். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு 2 ரே எடுத்தாலே போதும். நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும், அந்த 3 ரேவும் எடுக்கணும் அவசியம் கிடையாது. 2 ரேஸ் எடுத்து கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு நேரம் நீங்கள் இன்வெர்டட் இமேஜ் பிஹைண்டில் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி சைஸ் கரெக்டாக நம்ம கெட் பண்ணிவிடுவோம். சரியா? ஸோ இது வந்து H. இப்போது ஆப்ஜெக்ட் வந்து பியாண்ட் 2f1 வைக்கும்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுனா F2க்கும் 2f2க்கும் நடுவில், அதாவது F2க்கும் C2க்கும் நடுவில் தான் என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலாக அது என்னன்னா இன்வெர்டட் இமேஜ், ஆனால் ஆப்ஜெக்ட் சைஸை விட கம்மியாக இருக்கும் இந்த கேஸில். ஓகே, கரெக்டாக வர மாட்டேங்குது. ஓகே, நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே போடுறேன் இதை. ஓகே, இந்த சைஸ் வருமா? ரைட். இதுதான், இது H டேஷ்னு வச்சுப்போம். இது வந்து H டேஷ். ஓகே, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஹைட் ஆஃப் த இமேஜ். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டை விட இமேஜ் என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும் இந்த கேஸ்லையும். ஓகே, இப்போது கரெக்டாக ரே இப்போ அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது முன்னாடி ட்ரா பண்ணணும். இது நம்ம இதில் வரையும் போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும், அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்படி வரைஞ்சிருக்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ 2 ரெஃபரன்ஸ் ரே எடுத்துக்கிறேன், 2 இன்சிடென்ட் ரே எடுக்கிறேன். ஓகேவா? ஒரு ரே வந்து பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து, இன்னொன்று பாசிங் த்ரூ த ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸாக இருந்தால் ரிஃப்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற ரே எப்படி பாஸ் ஆகும்? ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் பாஸ் ஆகிற ரே வந்து பாசிங் த்ரூ த செகண்ட் ஃபோக்கஸ், கரெக்டாக? செகண்ட் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வழியாக ரைட்டு பாஸ் ஆச்சுன்னா ரிஃப்ராக்டட் பேரலல் டு த principal axis. So parallel to the principal axis na like this, கரெக்டா? இது ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகும்? இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். இங்கே தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கும். புரிஞ்சுதா?
கிளியர். ஸோ பியாண்டு 2f1ல் ஆப்ஜெக்ட் வைக்கும்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, அதர் சைடில் f2க்கும் 2f2க்கும் நடுவில் ஃபார்ம் ஆகும். அப்போது இங்கே என்ன நடக்கும் உங்களுக்கு, u நம்ம எங்கே வைக்கிறோம், பியாண்டு 2f1 கரெக்டா. இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, பிட்வீன் எங்கே ஃபார்ம் ஆகுது, f2க்கும் 2f2க்கும் நடுவில், பிட்வீன் f2 அண்டு 2f2 இங்கே தான் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. சைஸ் என்ன ஆகுது இங்கே, இங்கே சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், டிமினிஷ்டு. ஓகேவா. போன கேஸில் வந்து ஹைலி டிமினிஷ்டு, ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இது அதை விட ஸ்மால் கிடையாது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸ்டில் ஆனால் என்னது, ஆப்ஜெக்டோட சைஸை விட இமேஜ் சைஸு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நேச்சர், வாட் இஸ் நேச்சர், அதர் சைடில் ஃபார்ம் ஆச்சுன்னு என்ன சொன்னேன், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட், ரியல் அண்ட் இன்வெர்டட். கிளியரா, புரிஞ்சுதா, ரைட். இது ஆக்சுவலாக செகண்ட் கேஸு. தேர்ட் கேஸ் அடுத்து நம்ம எங்கே வைப்போம், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுதா, மிரரில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இன்ஃபினிட்டிலேருந்து ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிகிட்டே வரேன், மூவ் பண்ணிகிட்டே வரேன். இன்ஃபினிட்டி அடுத்து எங்கே வச்சிருக்கு, இப்போ பியாண்டு 2f1, இப்போ அடுத்து எங்கே வைக்க போகிறேன், அட்டு 2f1, அதர்வைஸ் அட்டு c1 அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேஸ் எங்கே வைக்க போகிறேன், பிட்வீன் 2f1க்கும் c1க்கு நடுவில் வச்சா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆக போகுது, அப்புறம் அட்டு f1. சிக்ஸ்த் கேஸ் என்னது, பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் f1. இதுதான் இந்த 6 டிஃப்ரெண்ட் கேசஸ். ஸோ ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் த லென்ஸை நோக்கி மூவ் பண்ணிட்டே வரும்போது டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆக போகுது, எந்தெந்த கேஸில் ரியல் அண்ட் இன்வெர்டட், எதுக்கு வர்ச்சுவல் டைரக்ட் வரப்போகுதுன்றதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். கிளியர். ஸோ 2 கேஸ் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தேர்ட் கேஸ், ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் இருக்குது, ஆல்ரெடி வந்திருக்கு. சொல்கிறது புரியுதா, நீங்கள் கரெக்டாக ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாலே இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுன்றதை நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணிட முடியும். இந்த பொசிஷனில் இருந்தால் இந்த இடத்துல தான் இருக்க முடியும், அது என்லார்ஜாக இருக்கும், மேக்னிஃபிகேஷன் ப்ளஸ் இருக்குமா மைனஸ் இருக்குமா, இதெல்லாம் வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே. தேர்ட் கேஸ் வந்து அட்டு 2f1, அதர்வைஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் c1. ஓகேவா. இங்கே ஆப்ஜெக்டை வைக்கும் போது என்ன நடக்க போகுது, ஸோ ஃபஸ்ட்டு லென்ஸை வரைஞ்சிருங்க. ஸோ அப்போ இது வந்து ஆப்டிக்கல் சென்டர் f2, இது 2 டைம்ஸ் ஆஃப் f2 கரெக்டா, ரைட். இங்கே என்ன வரும், f1, இது வந்து 2f1. ஸோ எக்ஸாக்டாக 2f1 ஆர் c1ல் நீங்கள் ஆப்ஜெக்டை வச்சிங்கன்னா சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டும் சைஸ் ஆஃப் த இமேஜ் ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஆப்ஜெக்டுடைய சைஸு. ஓகே. இமேஜோடைய சைஸு உங்களுக்கு என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், அதே சைஸில் இருக்கும். கிளியர். இப்போது ரே டயக்ராம் போடுங்க. இதுக்கு ரெண்டு ரே ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. டயக்ராம் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று வந்து பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்ட் நீங்கள் எங்கே வச்சிங்கனாலும் சரி, ஒன்று பேரல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ், இன்னொன்று ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகுறது எடுத்துக்கோங்க. அது ரெண்டு எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகும்போது என்ன ஆகாது உங்களுக்கு, நோ சேஞ்சா, கரெக்ட். என்ன ஆகாது, பாத்தில் டீவியேஷன் இருக்காது. ஏரே பாசிங் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டராக இருந்தால் தேர் இஸ் நோ டீவியேஷன், அப்படியே அந்த ரே பாஸ் ஆகிடும். கரெக்டாக. ஆனால் இதில் என்ன நடந்திருக்கும், ஏரே parallel to the principal axis and the refracted ray passing through the second focus. அப்போ செகண்ட் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆச்சுன்னா எப்படி பாஸ் ஆகிருக்கும், லைக் திஸ். இந்த ரெண்டு பாயிண்ட் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, கரெக்டாக எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். see here, தெரியுதா, இங்கே தான் எங்கே என்ன ஃபார்ம் ஆகும், அந்த இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஹைட் இப்போ என்னது, h டேஷ், இது வந்து h. ஸோ இந்த கேஸில் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டும் ஹைட் ஆஃப் த இமேஜும் சேமாக இருக்கும், பட் ரியல் அண்ட் இன்வெர்டடாக இருக்கும். கரெக்டா. ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதுவீங்க, u வந்து அட்டு c1 கரெக்டா, அட்டு c1, அதர்வைஸ் வாட் 2 டைம்ஸ் ஆஃப் f1 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, கரெக்ட். v எங்கே வரும், இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது,
இமேஜ் ஃபார்ம் ஆகிற பாயிண்ட் என்ன at C2 otherwise what 2F2 கரெக்டா ரைட் இப்போ சைஸ் என்னவா இருந்திருக்கீங்க size of the image வந்து என்னது equal that is what h dash equal to h height of the object equal to height of the image clear nature என்ன வரும் what is nature real and inverted சரிதா real and inverted image real and inverted புரியுதா இதுதான் ஆக்சுவலா at 2f1 ல வைக்கும்போது நேச்சர் ஆஃப் த இமேஜ் அதுக்கப்புறம் அதே மாதிரி சைஸ் புரியுதா எல்லா கேஸுக்குமே நமக்கு சைஸ் தெரியணும் அதுக்கப்புறம் எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது அந்த வி எவ்வளோ தூரம் இருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும் தென் நேச்சர் ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா இல்லை வர்ச்சுவல் டைரக்டா அப்படின்றத நமக்கு சொல்ல தெரியணும் ரைட் இப்போ நம்ம 3 கேசஸ் பார்த்துட்டோம் இல்லையா கிளியரா இந்த 3 கேசஸும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4th கேஸ் இந்த 4th கேஸ் என்னன்னா இப்போ அடுத்து எங்கே வைக்கணும் நான் சொன்ன பேட்டர்ன் புரிஞ்சுதா இன்ஃபினிட்டி வச்சோம் பியாண்ட் 2f1 வச்சோம் at 2f1 வச்சோம் இப்போ எங்கே வைக்கணும் 2f1க்கும் f1க்கும் பிட்வீனில் வைக்கணும் நம்ம டுவர்ட்ஸ் த லென்ஸ் நோக்கி மூவ் பண்ணிட்டே போகிறோம் அதான் டிஃப்ரெண்ட் கேஸ் முன்னாடி சொன்னது தான் ஸோ இப்போ ட்ரா பண்ணுங்க பார்ப்போம் என்ன வரும் ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் ஸோ இது வந்து என்னது ஆப்டிக்கல் சென்டர் ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எழுதிருங்க F2 2F2 இது F1 2F1 கரெக்டா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் பண்ண போகிறோம் பிட்வீன் 2F1க்கும் F1க்கும் நடுவில் ஸோ பிளேஸ் பண்ணால் என்ன ஆகும் இங்கே பிளேஸ் பண்ணுறேன் ஓகே இது வந்து h height of the object கரெக்டா இப்போ இதில இருந்து ரே நம்ம 2 ரே எடுக்கணும்னு சொன்னது இல்லையா ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறோம் parallel to the principal axis இன்னொரு passing through the optical center ஸோ அந்த 2 ரே வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க ஒன்று வந்து parallel to the principal axis சாரி ஓகே அதர் ரே எப்படி எடுக்க போகிறோம் பாசிங் த்ரூ த லைக் திஸ் ஸோ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிடலாம் லைக் திஸ் கரெக்டாக இங்கே எந்த டீவியேஷனும் இருக்காது இது என்ன ஆகும் இதில் இந்த ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷனுக்கும் பாசிங் த்ரூ த செகண்ட் ஃபோக்கஸா ஸோ செகண்ட் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் பண்ணுங்கள் எஸ் இது ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் கரெக்டாக ரே போட்டிங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் வராது கரெக்டாக இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது தெரியுதா ஏ ரே parallel to the principal axis இன்னொன்று பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ் போச்சுன்னா இது ரிஃப்ராக்டட் ரே இது ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் என்ன ஆகும் அங்கேருந்து வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இமேஜ் அங்கே தான் ஃபார்ம் ஆகும் கரெக்டாக அப்போது இமேஜ் ஃபார்ம் ஆகிற பொசிஷன் என்னது see here கரெக்டா இங்கே தான் இமேஜ் ஃபார்ம் ஆகுது ஸோ இது ஹெச்னா அப்போ இது என்னது ஹெச் டேஷ் கரெக்டா ஸோ ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இது என்னது ஹைட் ஆஃப் த இமேஜ் ஸோ அட்டு C1ல நீங்கள் வைக்கும்போது 2F1ல வைக்கும்போது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டும் ஹைட் ஆஃப் த இமேஜ் ஈக்குவலாக இருந்தது நீங்கள் C1னை தாண்டி ஆப்ஜெக்டை கொண்டு வரும்போது இதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும் சைஸ் ஆஃப் த இமேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த C1க்கு முன்னாடி வரைக்கும் ஆப்ஜெக்டோட சைஸ் அதிகமாக இருக்கும் இமேஜ் சைஸ் கம்மியாக இருக்கும் C1னை தாண்டி வந்துட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜ் சைஸ் கிரேட்டராக இருக்கும் புரிஞ்சுதா இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது கரெக்டாக இப்போது ரிசல்ட் எழுதுங்க யூ என்ன பண்ணுறோம் பிட்வீன் எங்கே வச்சுருக்கிறோம் பிட்வீன் 2F1 அண்டு F1 இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் வி இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு பியாண்டு 2F2 கரெக்டா
2f2 தாண்டி இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. இது u, இது v. அடுத்தது என்னது சைஸ் என்னது இங்க வாட் இஸ் சைஸ் ஆஃப் தி இமேஜ்? சைஸ் என்ன வரும்? சைஸ் ஆஃப் தி இமேஜ் வந்து enlarged. ஏன் அப்படின்னா h dash greater than h. ஸோ அதனால சைஸ் ஆஃப் தி இமேஜ் இஸ் enlarged. நேச்சர் ஆஸ் யூஷுவல் என்ன எழுதணும்? இங்கேயும் நேச்சர் வந்து இங்கே ரியல் அண்ட் இன்வெர்டட் இல்லையா? ரியல் அண்ட் இன்வெர்டட். புரிஞ்சுதா? இதுதான் இதில் நடக்கிறது. கிளியர்? ஸோ 4 கேஸ், ஃபர்ஸ்ட் 4 கேஸ் புரிஞ்சுதா? ரைட். அடுத்த கேஸ் பாருங்க. அட்டு F1ல வைக்கும்போது எக்ஸாக்டாக ஃபோக்கஸ் பாயிண்ட்ல வைக்கும்போது என்ன நடக்க போகுது? இதுதான் நம்ம பார்க்க போகிற 5th கேஸ். 5th கேஸ் வந்து அட்டு F1. ஸோ அட்டு F1ல என்ன நடக்க போகுது? ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸை வரைஞ்சிருங்க. ஓகே. ஸோ லென்ஸ் வரைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? ஆப்டிக்கல் சென்டர் F2 2f2 கரெக்டா? அதுக்கப்புறம் இங்கே என்ன எழுதணும்? F1 2f1 கரெக்டா? கிளியர்? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் பண்ண போகிறோம்? அட்டு F1. எக்ஸாக்டா கரெக்டாக தானே ஹெட்டிங் கொடுத்துருக்குறேன். அட்டு F1. அப்போது அட்டு F1ல வைக்கும்போது என்ன நடக்க போகுது? ஓகே, இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ என்னுடைய ஹைட் வந்து என்ன எடுத்துக்கிறேன்? h, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே அதே மாதிரி 2 ரே எடுங்க. ஓகே. ஸோ 1 ரே வந்து parallel to the principal axis, இன்னொன்று வந்து passing through the focus optical center. ஓகே, டயக்ராம் கரெக்டாக போடுங்க. ஈஸியாக உங்களுக்கு புரியும். ரே டயக்ராம் புரிஞ்சாலே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ இது வந்து இன்சிடென்ட் கரெக்டாக. ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகும்போது எந்த சேஞ்சஸ் இல்லாமல் பார்த்து அப்படியே மூவ் ஆகும். இங்கே என்ன ஆகும்? parallel to the principal axis இருந்தால் ரிஃப்ராக்டட் ரே எந்த வழியாக பாஸ் ஆகும்? பாசிங் த்ரூ த ஃபோக்கஸா? இது ரெண்டு எங்கே மீட் ஆகுதுன்னா நமக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அட்டு இன்ஃபினிட்டி. புரியுதா? இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? அட்டு இன்ஃபினிட்டி. ஸோ ஆப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸாக்டாக அட்டு F1ல பிளேஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் ஃபார்ம்ட் அட்டு இன்ஃபினிட்டி. எக்ஸாக்டாக எங்கே ஃபார்ம் ஆகுது நம்மளால் சொல்ல முடியாது. ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே U எங்கே வைக்கிறோம்? அட்டு F1. V எங்கே ஃபார்ம் ஆகுது? இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகுது கரெக்டா? சைஸ் என்னது? சைஸ் ஆஃப் த இமேஜ். சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஹைலி என்லார்ஜ்டு. போன கேஸில் என்லார்ஜ்டு, இது ரொம்ப பெருசாக இருக்கும். ஹைலி என்லார்ஜ்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நேச்சர் ரியல் அண்ட் இன்வெர்டட். ரியல் அண்டு இன்வெர்டட். கிளியரா? இதுதான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு 5 கேசஸ். இந்த ஃபஸ்ட்டு 5 கேசஸ் வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். ரியல் அண்ட் இன்வெர்டட் தான் நமக்கு இருக்கும். இந்த 6th கேஸ் இருக்கு இல்லையா? F1 தாண்டி நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கும்போது இமேஜ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? எப்படி வந்து கேவ் மிரருக்கு 6th கேஸ் ஸ்பெஷலாக இருந்ததோ, வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் வந்து எப்படி கேவ் மிரர் கிடைச்சதோ, அதே மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸுக்கு 6th ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஸ்பெஷல் கேஸ். virtual and erect image form ஆகும். virtual and erect image எங்க ஃபார்ம் ஆகணும்? in front of the lensல ஃபார்ம் ஆகணும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? ரைட், அது எப்படின்னு பார்க்க போறோம். that is last case இதுல. ஓகேவா? at sixth case வந்து between F1 and O. O என்னது? ஆப்டிக்கல் சென்டர். ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸுக்கு பிட்வீன் ஆப்ஜெக்ட் வைக்கும்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆக போகுது, அதுதான் லாஸ்ட் கேஸ். ஸோ அப்போ என்ன நடக்கும்? ஓகேவா? இது வந்து லென்ஸு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்?
பிரின்சிபல் ஆக்சிஸை வரைஞ்சிடுறீங்க. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த பாயிண்ட் வந்து ஆப்டிக்கல் சென்டர் ஓவா. ஸோ இங்கே என்ன வைக்கணும், F1 2 times of F1, F2 இங்கே என்ன வரும் 2 times of F2. ஸோ நாம் இமேஜ் எங்கே வைக்க போகிறோம், பிட்வீன் F1 and O கரெக்டாக, இது ரெண்டுத்துக்கு நடுவில் தானே வைக்க போகிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி வச்சிடுறேன், ஆப்ஜெக்ட் இங்கே வச்சிடுறேன். சரியா, வச்சா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ரெஃபரன்ஸுக்கு என்ன எடுப்போம், 2 ரே எடுப்போம் இல்லையா. ஸோ இது ஒரு ரே பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ், சாரி parallel to the principal axis. செகண்ட் வந்து என்னது, பாசிங் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர் O. parallel to the principal axis இருந்தால் இது என்ன ஃபார்ம், எங்கே பாஸ் ஆகும், கரெக்டாக த்ரூ ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும். ரைட். ஸோ இது இன்சிடென்ட்டு, இது ரிஃப்ராக்டட். ஆக்சுவலாக இங்கே இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுனா பிஹைண்டில் ஃபார்ம் ஆகாது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸில் ஃபார்ம் ஆகும். அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ரே பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ் பாஸ் ஆச்சு இல்லையா, சி ஹியர், இதுக்கு டுவர்ட்ஸ் நீங்கள் டாட் லைன் போட்டிங்கன்னா இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகும் ஒரு இடத்துல. எப்படின்னு பாருங்கள், இப்படி லைன்ஸ் போடணும், அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டோடைய டுவர்ட்ஸ் டைரக்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும், டாட்டாக லைன் போட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி இதில் இது ரெண்டும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். அந்த இடத்துல தான் என்ன ஆகும், இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஆனால் அங்கே என்ன ஆகாதுன்னா இன்வெர்ட் ஆகாது, அப்படியே எரெக்ட் இமேஜ் கிடைக்கும். புரியுதுல, எரெக்ட்னா அதே ஸ்ட்ரைட்டாக தான் கிடைக்கும். சைஸ் ஆனால் என்ன ஆகுனா லார்ஜாக இருக்கும், ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜ் சைஸு கிரேட்டராக இருக்கும். புரியுதா. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன ஆகுனா லைக் somewhere. ஓகே, சொல்றது புரியுதா. இது வந்து H, இது என்னது H டேஷ். ஸோ இங்கே ஆரோ எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே ஆரோ இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்வெர்ட் ஆகும்னு அர்த்தம். ஆரோ தலைகீழ இருந்ததுன்னா இன்வெர்ட் ஆகும்னு அர்த்தம். ரியல் அண்ட் இன்வெர்டட், ரியல் வரும்போது இந்த கேஸில் எப்பவுமே இன்வெர்டடாக இருக்கும், வர்ச்சுவலாக இருந்தால் எரெக்டாக தான் இருக்கும். பிஹைண்டில் ஃபார்ம் ஆகும்போது மட்டும் தான் என்னது, அப்போ மட்டும் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ரியல் அண்ட் இன்வெர்டட். ஃப்ரண்ட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். இப்போ கன்க்ளூஷன் எழுதுங்க. யூ வந்து என்னது, பிட்வீன் F1 அண்ட் ஓவா, வி உங்களுக்கு எங்கே இருக்கும், இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், in front of the convex lens. கரெக்டா, in front of the convex lens என்ன ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும் சம் டிஸ்டன்ஸில். கரெக்டா. சைஸ் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா enlarged இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். H dash is greater than H. கிளியர். அப்போ நேச்சர் என்ன வரும், நேச்சர் வந்து வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். இதுதான் அதோட ஸ்பெஷல் கேஸ், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ். வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் தான் இதில் ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுதா. ரியல் அண்ட் இன்வெர்டட் இந்த கேஸில் ஃபார்ம் ஆகாது. திஸ் இஸ் ஸ்பெஷல் கேஸ், எக்ஸம்ஷன் கேஸ். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம மைக்ரோஸ்கோப்புக்கு, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பு நம்ம படிக்கும்போது இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆப்ஜெக்ட் நம்ம இங்கே தான் பிளேஸ் பண்ணுவோம். ஸ்மால் ஆப்ஜெக்ட்டை என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த பிரின்சிபல், அதாவது இந்த பொசிஷனல் ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ண போகிறோம். புரியுதா. கான்வெக்ஸ் லென்ஸை இப்படி தான் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம அதை படிக்கும்போது திரும்ப ரிமைண்ட் பண்ணோம் அந்த பாயிண்ட்டை. ரைட். அடுத்தது கேவ் லென்ஸ். ஓகேவா, வெக்ஸ் முடிச்சிட்டோம். கேவ் லென்ஸு. கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் ஆப்ஜெக்ட் நீங்கள் எந்த பொசிஷனில் வச்சாலும் சைஸ் ஆஃப் த இமேஜ் ஆல்வேஸ் லெஸ் தென் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சொல்கிறது புரியுதா. கேவ் லென்ஸ் இதில் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு டயக்ராம் தேவைப்படாது, ஏன்னா இதில் நிறைய கேசஸ் கிடையாது, ஒரே மாதிரி நேச்சர் இருக்கிறதுனால நோ டிஃபரன்ஸ். புரியுதா. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இது ப்ரொடியூஸ் பண்ணுற இமேஜ் இருக்கு இல்லையா, ஆல்வேஸ் வர்ச்சுவல் அண்டு எரெக்ட் இமேஜ் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதா. எப்பயுமே ரியல் அண்ட் இன்வெர்டட் எதில் ஃபார்ம் ஆகாது,
கேவ் லென்ஸில் ஃபார்ம் ஆகாது. சொல்கிறது புரியுதா? இது ஆல்வேஸ் அந்த வேர்டை ஹைலைட் பண்ணிக்கோங்க. நமக்கு அசர்ஷன் ரீசனிங்கோ இல்லை ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸோ வரும்போது இந்த வேர்டை கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆல்வேஸ் வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகுமா கான்கேவல் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ். இதுவே கான்வெக்ஸ் லென்ஸில் ஆல்வேஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டால் நோ, ஆல்வேஸ் கிடையாது. சொல்கிற டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஆனால் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லலாம்னு சொன்னாங்கன்னா அது கரெக்ட். ஏன்னா கான்வெக்ஸ் லென்ஸில் மட்டும்தான் எது ஃபார்ம் ஆகும்? ரியல் அண்ட் இன்வெர்டட் ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஆனால் கான்வெக்ஸ் லென்ஸ் எப்பயுமே ரியல் அண்ட் இன்வெர்டட் ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டால் நோ. அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆல்வேஸ்ன்னு சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுதா? அந்த வேர்டு வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆல்வேஸ்ன்ற வேர்டு கரெக்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ். நம்ம அசர்ஷன் ரீசனிங் ஆர் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில் கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன வரும் இந்த கேஸில்? சைஸ் ஆஃப் த இமேஜ். சைஸ் ஆஃப் த இமேஜ் ஆல்வேஸ் இங்கே டைரக்டாக நீங்கள் ஆல்வேஸ் எழுதலாம். ஆல்வேஸ் லெஸ் தென் size of the object. Size of the object. சொல்ற பாயிண்ட் புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் ஸோ இங்கே ஆல்வேஸ் வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் இமேஜ்னா இமேஜ் அப்போ எங்கே ஃபார்ம் ஆகும்? இமேஜ் ஃபார்மேஷன் always in front of the concave lens. In front of the concave lens. தெளிவா புரிஞ்சுதா? இதுதான் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ். எதில்? கான்கேவ் லென்ஸில். புரிஞ்சுதா? கிளியர்? See here. இதுதான் அந்த கன்க்ளூஷன். இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதனுடைய டேப்லேஷன். அட் இன்ஃபினிட்டி உங்களுக்கு அட் F2 ஃபார்ம் ஆக ரியல் அண்ட் இன்வெர்டட் ஹைலி டிமினிஷ்ட். இப்போ என்ன பார்த்தோமோ அது எல்லாமே இருக்கும். இதில் ஆல்வேஸ் வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் ஹைலி டிமினிஷ்ட் ஆர் டிமினிஷ்டு. புரிஞ்சுதா? இதுதான் ஃபைனலாக நம்ம பார்த்த அந்த கன்க்ளூஷன். கிளியர்? ரைட். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் லென்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா மேக்னிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு தான் நம்ம ரிசல்ட் நிறைய கன்க்ளூஷன் கொண்டு வர போகிறோம். புரியுதா? மேக்னிஃபிகேஷன் என்னது? ஹைட் ஆஃப் த இமேஜுக்கும் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ரேஷியோ. அதனோட ஹைட்டை விட இமேஜ் சைஸ் இன்க்ரீஸாக டிக்ரீஸான்றத ரேஷியோ எடுத்து கால்குலேட் பண்ணது. ரேஷியோட நேம் என்னது? மேக்னிஃபிகேஷன். அதுக்கு சைனும் நம்ம சேர்த்து எடுப்போம். பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் வச்சுக்கிட்டு நம்ம இங்கேயும் நம்ம என்னெல்லாம் சொல்ல முடியுன்றதை பார்க்க போகிறோம். எப்படி மிரரில் வந்து மேக்னிஃபிகேஷனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் வச்சுட்டு அது என்ன டைப் ஆஃப் லென்ஸ்னு சொல்ல முடியும், அப்புறம் அதனுடைய மாடலஸ் ஆஃப் எம் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் சொல்ல முடியும் பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் பார்க்க போகிறோம். கிளியரா? ரெண்டுத்துக்குமே நம்ம இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். லென்ஸ் அண்ட் மிரர். ரைட். இங்கே பேசிக் ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. மேக்னிஃபிகேஷன் எம்ன்றது ஹச் டேஷ் பை ஹச். ஹச் டேஷ்ன்றது என்னது? வாட் இஸ் ஹச் டேஷ்? ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஹச்ன்றது height of the image. Okay, height of the image. இது ஆக்சுவலாக வேறு எதுக்கு நம்ம ரிலேட் பண்ணலான்னா விக்கு யூக்கு ரிலேட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸுக்கும் இமேஜ் டிஸ்டன்ஸ் ரிலேட் பண்ணிங்கன்னா வி பை யூன்னு கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலாக மேக்னிஃபிகேஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஃபார் லென்ஸுக்கு, எனி லென்ஸுக்கு. புரியுதா? கான்கேவுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும், கான்வெக்ஸுக்கு யூஸ் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் த சைன் கன்வென்ஷன் நமக்கு ப்ளஸ் மைனஸ் கிடைக்கும். யூவி எங்கே இருக்குதுன்றதை பொறுத்து ப்ளஸ் மைனஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடைக்கும். ஸோ எம் ஈக்குவல் டு ஹெச் டேஷ் பை ஹெச். இங்கே என்னது? வி பை யூ. தெளிவாக புரிஞ்சுதா? அப்போ ஹச் டேஷ் பை ஹெச் இதை எழுதும்போது இப்போ ஒரு கேஸில் என்ன நடந்திருக்குன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ்லேருந்து வாங்க. இந்த ஃபஸ்ட்டு கேஸில் மேக்னிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? h dash by h. மேக்னிஃபிகேஷன் m h dash by h ன்னு எழுதுனீங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்கும்? h டேஷ்னா இது இதானே? h dash வந்து இமேஜ் ஹைட்டு,
பாயிண்ட் சைஸ்னு சொன்னோமா ஹைலி டிமினிஷ்டு. அப்போ இங்கே என்ன ரொம்ப கிரேட்டராக இருக்கும்? ஹச் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஹச் டேஷ். கரெக்டாக முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஹைலி டிமினிஷ்டுனா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜ் சைஸு ரொம்ப 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 குட்டியாக இருக்கும், அதாவது ஸ்மால். கரெக்டாக? அப்போ இதுதான் என்னது? ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஹச் வெரி வெரி கிரேட்டர் தென் ஹச் டேஷு. அதுக்கப்புறம் ரியல் அண்ட் இன்வெர்ட்டர் நம்ம சொல்லியிருக்கிறோம். கரெக்டாக? இப்போது மேக்னிஃபிகேஷன் வேல்யூ எழுதும்போது ஹச் டேஷு ரொம்ப ஸ்மால், ஹச் வெரி வெரி கிரேட்டர் டினாமினேட்டர். நியூமரேட்டர் ஸ்மாலாக இருந்து டினாமினேட்டர் கிரேட்டராக இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் லெஸ் தென் 1 கிடைக்குமா, கிரேட்டர் தென் 1 கிடைக்குமா? லெஸ் தென் 1. கரெக்டு தானே? டினாமினேட்டர் வேல்யூ ஜாஸ்தியாக இருந்து நியூமரேட்டர் கம்மியாக இருந்தாலும் எப்பவுமே 0 பாயிண்டில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 0 பாயிண்டில் கிடைக்குன்றதுனால மேக்னிஃபிகேஷன் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் எம்மோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும். புரியுதா? லெஸ் தென் 1. சைன் கன்வென்ஷன் என்னவாக இருக்கும்? இதில் இந்த கேஸுக்கு போட்டிங்கன்னா m = நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ் வரும்னு சொல்ல முடியுமா? ஏன் நெகட்டிவ்னு சொல்ல முடியுமா? எஸ், நீங்கள் சொல்ல முடியும். h டேஷ் பை h நம்ம எடுக்கும்போது h டேஷ்ன்றது நமக்கு எந்த ஆக்சிஸ் எடுக்கிறோம்? பாசிட்டிவ் y ஆக்சிஸ். அப்போ இது வந்து h டேஷ் வந்து நெகட்டிவ், சாரி இது வந்து நெகட்டிவ். எது? இது நெகட்டிவ். இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பாசிட்டிவ். அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும்? மைனஸில் தான் கிடைக்கும். மேக்னிஃபிகேஷன் நமக்கு நெகட்டிவ் கிடைச்சாலே அது ரியல் அண்டு இன்வெர்ட்டர்னு அர்த்தம். சொல்கிறது இது பாயிண்ட் சைஸ் இருந்தாலும் நம்மளை கரெக்டாக இமேஜின் பண்ண முடியாது. பட் எனிவே இங்கே எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள்? அந்த ஹச் டேஷ் வந்து இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் அங்கே சொல்லிட்டோம் இல்லையா? ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் வரும்போது அது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்கணும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ ஹச் வந்து எப்பயுமே என்னது? இங்கே ப்ளஸில் தான் எடுக்க போகிறோம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். புரிஞ்சுதா? ரைட். அடுத்த கேஸ் பாருங்கள். இதில் என்ன வரும்? m = h டேஷ் பை h. கரெக்டா? இங்கே பாருங்கள், இதானே h. அப்போது சைன் மட்டும் எதுக்கு என்ன வரும்? பாசிட்டிவா? கரெக்ட்? சாரி, h டேஷ் இல்லையா? சாரி, இதானே h டேஷு. அது நெகட்டிவ் y ஆக்சிஸ். இங்கே என்ன வரும்? பாசிட்டிவ். சொல்கிறது புரியுதா? ஹச் டேஷ்ன்றது இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், அதனால் நெகட்டிவ் சைன் வரும். இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ இதனுடைய சைன் வந்து நெகட்டிவ் சைன் ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஃபைனல் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? நெகட்டிவில் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவில் கிடைக்கும். அப்புறம் சைஸ் வந்து டிமினிஷ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? டிமினிஷ்னா என்ன அர்த்தம்? இங்கேயும் ஹச் வந்து கிரேட்டர் தென் ஹச் டேஷ். அப்போ மாடுலஸ் ஆஃப் எம் வேல்யூ இங்கே என்ன கிடைக்கும்? லெஸ் தென் 1. சைன் வந்து என்ன வரும்? நெகட்டிவ். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? போன கேஸில் அதே தான் இங்கேயும். இது லெஸ் தென் 1, இது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இது அதோட கொஞ்சம் ஸ்மால் லெஸ் தென் 1 இருக்கும். ஸ்டில் லெஸ் தென் 1 தான், ஏன்னா ஆப்ஜெக்ட் சைஸோட இமேஜ் சைஸு ஸ்மால். புரியுதா? தேர்ட் கேஸுக்கு வாங்க. ஸோ மேக்னிஃபிகேஷன் m = h டேஷ் பை h. கரெக்டா? இப்போது இந்த h டேஷ் பை h இதில் h டேஷ் என்னது பாருங்கள்? நெகட்டிவா? நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இது எந்த கேஸு? எக்ஸாக்டாக C1ல் வச்சுருக்கீங்க. இங்கே என்ன வரும்? பாசிட்டிவ். ஸோ ஓவரால் என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இங்கே ஹச் டேஷும் ஹச் என்ன இருக்குது? ஈக்குவலா? கரெக்டாக? என்ன சொல்லியிருக்கேன்? ஈக்குவல் சைஸ். ஹச் டேஷ் ஈக்குவல் டு ஹச். அப்போ ஹச் டேஷுக்கு போல ஹச்னு போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் எம் வேல்யூ அப்போ நமக்கு என்னது? 1. கரெக்ட்? ஸோ நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் எடுத்திங்கன்னா 1. சைன் சேர்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? நெகட்டிவில் வரும். ஓவராலாக இது நீங்கள் எப்படி சொல்லணும்னா m = -1ன்னு கிடைக்கும். புரியுதா? நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் எடுத்தால் +1, இங்கே வந்து சைன் இந்த கன்வென்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெகட்டிவ் கிடைக்கும். ஸோ ஓவராலாக இப்படி தான் அதை எழுதுவோம். ஆக்சுவலாக m = -1. நான் நியூமரிக்கல் வேல்யூ எப்படி இருக்குது சைஸை வச்சு சொல்கிறேன், இன்னொன்று பாசிட்டிவாக நெகட்டிவானதை சொல்கிறேன். ஸோ மேக்னிஃபிகேஷன் இங்கே என்னது? நெகட்டிவ். புரியுதா? ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை அப்படி நோட் பண்ணிட்டே வரலாம். ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் வரும்போதெல்லாம் உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் இதில் கிடைக்கும்? நெகட்டிவில் கிடைக்கும். வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் வரும்போதெல்லாம் மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவில் கிடைக்கும். மிரர்லேயும் அதே ப்ராப்பர்ட்டி தான். மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவாக இருந்தால் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட், பாசிட்டிவாக இருந்தால் வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். இங்கேயும் அதே தான், பட் ஃபார்முலா டிஃப்ரெண்ட். அங்கே m = -v/u பார்த்துருப்பீங்க, இங்கே m = +v/u வரும். h டேஷ் பை h அங்கேயே h டேஷ் பை h அப்ளை பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு இங்கே எப்படி நெகட்டிவ் கிடைக்குதோ அதே மாதிரி மிரருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு நெகட்டிவ் கிடைக்கும். கிளியர்? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த கேஸில் பாருங்கள், h டேஷ் வந்து கிரேட்டர் தென் h.
கரெக்டா? அப்போ மேக்னிஃபிகேஷன் m ஈக்குவல் டு h டேஷ் பை h. ஸோ இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். ஸோ அப்போ ஓவரால் நமக்கு என்ன கிடைக்கும்? நெகட்டிவ்ல கிடைக்குமா இந்த கேஸ்லையும்? கரெக்டா? அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் m இங்கே என்னவா இருக்கும்? கிரேட்டர் தென் 1 கிடைக்குமா? ஏன் கிரேட்டர் தென் 1? h டேஷ் கிரேட்டர் தென் hனா நியூமரேட்டர் கிரேட்டர் ஆகிடும். h டேஷ் டினாமினேட்டர் என்னது? ஸ்மாலாக இருக்கும். ஆப்ஜெக்ட் சைஸ் தான் h. h டேஷ் வந்து இமேஜ் சைஸ். நியூமரேட்டர் ஜாஸ்தியாக இருந்து டினாமினேட்டர் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக 1ஓட கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம்? ஸ்டில் இட் இஸ் நெகட்டிவ். அதுக்கப்புறம் மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தென் 1னா அதை நம்ம இன்னொரு வேர்டு எப்படி யூஸ் பண்ணுவோம்னா மேக்னிஃபைடு இமேஜ்னு சொல்லுவோம். இதில் இந்த சம்டைம்ஸ் என்லார்ஜ்னு சொல்லுவோம். மேக்னிஃபிகேஷனை வச்சு சொல்லும்போது இது எப்படி சொல்லலாம்? மேக்னிஃபைடு இமேஜ். மேக்னிஃபைடு இமேஜ்னா ஆப்ஜெக்ட் சைஸோட இமேஜ் சைஸ் கிரேட்டராக இருந்திருக்குன்னு அர்த்தம். மாடுலஸ் ஆஃப் எம்மோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தால் தட் இஸ் மேக்னிஃபைடு இமேஜ். அடுத்த கேஸ் பாருங்க. இதில் என்ன வந்திருக்கும்? இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு h டேஷ் m ஈக்குவல் டு h டேஷ் பை h எழுதும்போது இதுலேயும் உங்களுக்கு நெகட்டிவ் தான் கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் m வந்து இதுலேயும் என்ன வரும்? வெரி வெரி கிரேட்டர் தென் 1 கிடைக்கும். ஏன்னா ஹைலி என்லார்ஜ்டு. h டேஷ் வந்து ரொம்ப பெருசு, ஆப்ஜெக்ட் சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால். டினாமினேட்டரில் இருக்குது h டேஷ் பை h எடுக்கும்போது கண்டிப்பாக கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும்? உங்களுக்கு நெகட்டிவ் இருக்கும். இது வரைக்கும் நமக்கு ரியல் அண்டு இன்வெர்டட். புரிஞ்சுதா? லாஸ்ட் கேஸ் பாருங்க. இது ஸ்பெஷல் கேஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக அது ஞாபகம் வச்சுக்கணும். மேக்னிஃபிகேஷன் m ஈக்குவல் டு h டேஷ் பை h. இதில் h டேஷ் எங்கே இருக்குது பாருங்கள்? இதானே h டேஷ். இது பாசிட்டிவ் y ஆக்சிஸில் இருக்கா? அப்போ ப்ளஸ் சைனா இது h எங்கே இருக்குது? பாசிட்டிவ் y ஆக்சிஸில். அப்போது ஃபஸ்ட்டு ஒன்றும் பாசிட்டிவ், நெக்ஸ்ட் ஒன்றும் பாசிட்டிவ். ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஓவரால் ஆன்சர் எதில் கிடைக்கும்? பாசிட்டிவில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் m வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டு இந்த ஸ்பெஷல் கேஸில் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். see here. ஓகேவா? m வந்து பாசிட்டிவ், மாடுலஸ் ஆஃப் m கிரேட்டர் தென் 1 இருக்கும். மேக்னிடியூட் வந்து ஏன்னா h டேஷை விட h டேஷ் கிரேட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் சைன் வந்து இங்கே என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். சைன் பாசிட்டிவாக இருந்தால் அது என்னென்னு அர்த்தம்? வர்ச்சுவல் அண்டு எரெக்ட் இமேஜ்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? வெறும் சைனை வச்சு நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்ல முடியும் லென்ஸில். ஓகேவா? மிரருக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? கான்கேவ் லென்ஸுக்கு பார்த்தோம் இல்லையா? இங்கே என்ன அடிஷ்னல் அர்த்தம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாயிண்ட் கூட கண்டினியூ பண்ண வேண்டியது. இப்போ ஒரு 3 பாயிண்ட் கொடுத்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் மேக்னிஃபிகேஷன் எப்படி இல்லை கனெக்ட் பண்ணுறது? கான்கேவ் லென்ஸுக்கு இதில் ஆல்வேஸ் மேக்னிஃபிகேஷன் சைன் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இங்கே ஆல்வேஸ் என்ற வேர்ட் புரிஞ்சுக்கணும். இங்கே ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அதில் தான் எதில்? கான்வெக்ஸ் லென்ஸில் தான் பாசிட்டிவும் பாசிபிள், நெகட்டிவும் பாசிபிள். ஏன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் வரதுனால, வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் வரதுனால இங்கே எப்பயுமே எது மட்டும் தான் ஃபார்ம் ஆகும்? வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். அதனால இங்கே எப்பயுமே நமக்கு பாசிட்டிவ் சைன் தான் மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு மாடுலஸ் ஆஃப் m. அதாவது இங்கே நெகட்டிவ் சைனே வராது, ஆனால் நீங்கள் மாடுலஸ் போடலாம், நோ இஷ்யூ. புரியுதா? த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் m, அதாவது h டேஷ் பை h. புரியுதா? அதர்வைஸ் நீங்கள் இப்படி கூட ஈஸியாக எழுதிக்கோங்க. அந்த மேக்னிஃபிகேஷன் h டேஷ் பை h எழுதும்போது உங்களுக்கு இங்கே என்னவா இருக்கும்? திஸ் இஸ் லெஸ் தென் 1. ஸோ ஃபைனல் நீங்கள் என்ன எழுதலாம்? ஆல்வேஸ் லெஸ் தென் 1 தான் கிடைக்கும். ஆல்வேஸ் லெஸ் தென் 1. புரியுதா? ஏன்? பிகாஸ் h டேஷ் லெஸ் தென் h ஆல்வேஸ். இது எப்பயுமே இதில் தான் நடக்கும். ஆப்ஜெக்ட் சைஸ் இமேஜ் சைஸை விட இமேஜ் சைஸ் வந்து ஆப்ஜெக்ட் சைஸோட எப்பயுமே ஸ்மாலாக தான் இருக்கும். h டேஷ் ஆல்வேஸ் லெஸ் தென் h. அதனால் இது எப்பயுமே ஆல்வேஸாக இருக்கும். இதுதான் என்னது? கான்வெக்ஸ் லென்ஸ். புரியுதா உங்களுக்கு? கான்கேவ் லென்ஸ். கிளியர்? கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மிரர் லென்ஸு சில அடிக்கடி கன்ஃபியூஷன் வரும். எனக்குமே அது வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ரீட் பண்ணிவிட்டு ஓகே இது லென்ஸு, இது மிரரு, ஸோ இதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்ம தப்புலாம் பண்ண முடியுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக் கேர்லெஸ்ஸாக சம்டைம்ஸ் எனக்குமே வந்துருக்கு ஸ்கூல் படிக்கும்போது. அதனால் திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். இப்போ கூட நடத்தும்போது வருது பாருங்கள் அந்த மிஸ்டேக். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும் அது. ரைட். இப்போது ஃபைனலாக கன்க்ளூஷன் வாங்க. நம்ம அன்றைக்கி எப்படி மேக்னிஃபிகேஷன்,
பார்த்தோமோ அது மாதிரி இதுலேயும் பார்க்க போகிறோம். ஸோ மேக்னிஃபிகேஷன் எம், அதனுடைய சைன்லேருந்து நம்ம என்னெல்லாம் சொல்ல போகிறோம். ஏன்னா இந்த சைனை வச்சுக்கிட்டு நமக்கு டேப்லேஷன் கேட்பாங்க. நான் லாஸ்ட் டைம் மிரருக்கு உங்களுக்கு நடத்தினேன், எப்படி அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சைனை வச்சுக்கிட்டு ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக, அதே மாதிரி என்னது வர்ச்சுவல் அண்ட் டைரக்டாக, அதுக்கப்புறம் மேக்னிஃபைடாக இல்லையான்றதான் எப்படி சொல்லணுன்றது உங்களுக்கு தெரியணும். புரியுதா? இதில் சைனை மட்டும் வாங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நெகட்டிவ், அதுக்கப்புறம் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவாக இருந்தால் என்ன கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்துடலாம்? ஃபஸ்ட் கன்க்ளூஷன், நெகட்டிவ் சைன் ரெப்ரசன்ட்ஸ் ஆல்வேஸ் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். ஆல்வேஸ் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். கரெக்டாக? எப்பயுமே ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் தான் இருக்கும். மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ் சைன்றது சைனை மட்டும் பார்த்தீங்கன்னா. புரியுதா? அப்புறம் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த லென்ஸ்னு கன்ஃபார்ம் தான் சொல்ல முடியும். நான் சொல்கிறது புரியுதா? கான்வெக்ஸ் லென்ஸை கொடுத்துட்டு என்ன ஆல்வேஸ் விர்ச்சுவல் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டால் அது கிடையாது. ஏன்னா அது விர்ச்சுவல் டைரக்ட் வருது. ஆனால் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் கான்வெக்ஸ் லென்ஸில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நெகட்டிவ் சைன் பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணுறேன், ஆல்வேஸ் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும்னு எனக்கு தெரியும். கரெக்டாக? அது எதில் மட்டும்தான் பாசிபிள்? கான்வெக்ஸ் லென்ஸ். புரியுதா? கான்வெக்ஸ் லென்ஸில் மட்டும்தான் பாசிபிள். நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். புரியுதா? அதில் நியூமரிக்கல் வேல்யூ எப்படி இருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷன். அது தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும். கிளியர்? இங்கே இதில் வந்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன் வரும்போது நமக்கு 2 கேஸ் பிரிஞ்சிடும். ஏன்னா நமக்கு 2 சுச்சுவேஷன் இருக்குது. ஒன்று கான்கேவாகவும் இருக்கலாம், கான்வெக்ஸாகவும் இருக்கலாம். ஏன்னா அவங்க எந்த லென்ஸுன்னு சொல்லாத போது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மேக்னிஃபிகேஷனுடைய சைன் வந்து பாசிட்டிவ்னு சொன்னாங்கன்னா அது கான்கேவ்னு சொல்ல முடியாது, கான்வெக்ஸ்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ எய்தர் கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ், அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம வந்து அதை எப்படி எடுத்துக்கலாம்? எய்தர் கான்கேவ், இங்கே என்ன எடுத்துக்கலாம்? கான்வெக்ஸ். கான்கேவாக இருக்கலாம், கான்வெக்ஸாக இருக்கலாம். இது அதனுடைய ஸ்பெஷல் கேஸ். இதில் கான்வெக்ஸில் ஸ்பெஷல் கேஸ். கான்கேவில் ஆல்வேஸ். கரெக்டாக? பட் இது சைனை மட்டும் வச்சு சொல்லும்போது நம்ம அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் கன்ஃபார்மாக எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா அடுத்த கேஸ் இதில் வரணும், ஸ்பெஷல் கேஸ். கான்கேவாக இருக்கும்போது அதனுடைய மாடுலஸ் ஆஃப் எம் வேல்யூ இருக்கு இல்லையா, இது எப்பயுமே லெஸ் தென் 1 தான் இருக்கும். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1 வித் பாசிட்டிவ் சைன். சொல்கிறது புரிஞ்சுதா? இதில் அந்த 6th கேஸ் அப்போ தான் பாசிட்டிவ் வரும். ஆனால் மாடுலஸ் ஆஃப் எம் இருக்கு இல்லையா, இது என்ன இருக்கும்? இங்கே கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் சைஸை விட இதில் கிரேட்டராக இருக்கும். இதுக்கு ரீசன் ஹச் டேஷ் கிரேட்டர் தென் ஹெச்சாக இருக்கும், இதில் ஹச் டேஷ் லெஸ் தென் ஹெச்சாக இருக்கும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ கரெக்டாக கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கிளியராக நீங்கள் அந்த எலிமினேஷன்லாம் பண்ணிங்கன்னா எது கரெக்டான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ இதுதான் பேசிக்காக இமேஜ் ஃபார்மேஷன் இன் கான்கேவ் அண்டு கான்வெக்ஸ் லென்ஸ், அதோடைய மேக்னிஃபிகேஷன். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து இனிமேல் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம கொஷின்ஸுமே பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஓகே, ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்கள், தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, தென் வில் கண்டினியூ. இப்போ நம்ம அடுத்தது வந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? கொஷின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிசம், அதுக்கப்புறம் லாஸ்ட் ஹெட்டிங் வந்து டெலஸ்கோப் அண்டு மைக்ரோஸ்கோப். அதோட நமக்கு சாப்டர் ஓவர் ரே ஆப்டிக்ஸ். ஓகே,
ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.
கண்டினியூ பண்ணலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? போலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவுடைய அந்த ரிலேஷனுடைய ஃபார்முலா என்ன இருக்குது, அதுக்கப்புறம் லென்ஸ் ஃபார்முலா, இதை ரெண்டும் பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் இருக்குது, ப்ராப்ளமும் நமக்கு அதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை நம்ம முக்கியமாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம முடிச்சாச்சு. ஸோ நம்ம எங்கேருந்து கண்டினியூ பண்ணணும்னா, see here, இதுதான் ஆக்சுவலாக லென்ஸ் ஃபார்முலா. ஆல்ரெடி நம்ம மிரர் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, 1/v + 1/u = 1/f. அது என்னது? மிரர் ஃபார்முலா, அதர்வைஸ் மிரர் ஈக்குவேஷன். இங்கே லென்ஸ் ஃபார்முலானா ஆர் லென்ஸ் ஃபார்முலா ஆர் லென்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, 1/v - 1/u = 1/f. இது ஆல்ரெடி நம்ம போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கும்போது 12th ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. தட் இஸ் வாட் லென்ஸ் ஈக்குவேஷன். 1/v - 1/u = 1/f. மிரராக இருந்தால் ப்ளஸில் இருக்கும், 1/v + 1/u = 1/fனு இருக்கும். இது டிபெண்ட்ஸ் ஆன் த லென்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் நம்ம போடணும், சைன் கன்வர்ஷன் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரைட். இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேக்னிஃபிகேஷனை உள்ளே கொண்டு வந்தால் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாடிஃபை பண்ண முடியும்னு பார்க்க போகிறேன். மேக்னிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த், இந்த ரிலேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறேன். சொல்கிறது புரியுதா? ஆல்ரெடி நமக்கு மேக்னிஃபிகேஷனுடைய ஃபார்முலா தெரியும், m = what? v/u. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். மேக்னிஃபிகேஷனுடைய ஃபார்முலா இது லென்ஸ் ஃபார்முலா. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ்பிரஷன் இது உள்ளே கொண்டு வந்துட்டு மேக்னிஃபிகேஷனுக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் ரிலேஷன் கொண்டு வர போகிறேன். சொல்கிறது புரியுது? அதுக்கப்புறம் u and v கூட தனித்தனியாக வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். இப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் மல்டிப்ளைடு u ஆன் போத் சைட்ஸ், நியூமரேட்டர் டினாமினேட்டர், அந்த சாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு, அதை நான் என்ன பண்ணுறேன், u மல்டிப்ளை டிவைட் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள், u மல்டிப்ளை பண்ணுறேன் 1/v - 1/u = u × 1/f. சொல்கிறது புரியுதா? u என்ன பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸ்பிரஷனில் லெஃப்ட் சைட்லேயும் மல்டிப்ளை பண்ணுறேன், ரைட் சைட்லேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள், இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் இது u/v ஆகிடுமா, இங்கே என்ன ஆகிடும் u/u, இங்கே = u/f. கரெக்டாக? இந்த u இன்சைடில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × u/v 1 × u/u = u/f அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த u கேன்சல் ஆகிடுமா ஒன் டைம்? கரெக்டா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க, u/v - 1 = u/f. கரெக்ட்? u/v. இப்போ நான் மேக்னிஃபிகேஷனை உள்ளே கொண்டு வர போகிறேன். வாட் இஸ் மேக்னிஃபிகேஷன்? m = v/u. தென் வாட் இஸ் 1/m? ரெசிப்ரோக்கல் என்ன வரும், u/v எழுதலாமா? m = v/u னா 1/m எப்படி எழுதலாம், u/v எழுதலாம். கரெக்டா? அப்போ இங்கே u/v இருக்கா, u/vக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், இந்த எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா u/v ரீப்ளேஸ்டு பை 1/m. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே இது 1/m - 1 = என்ன கிடைக்கும் உங்களுக்கு, u/f. கரெக்டா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை மாடிஃபை பண்ணி m உடைய வேல்யூ கொண்டு வாங்க. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணி என்ன வரும்? ஓகேவா? நான் இங்கே சால்வ் பண்ணுறேன், இந்த பேஜில் முடித்தா உங்களுக்கு புரியுறது ஈஸியாக இருக்கும். இங்கே கண்டினியூ பண்ணுறேன் நான். இப்போ 1/m, இந்த -1 அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் போனால் என்ன ஆகிடும், +1 ஆகிடுமா? ஸோ u/f +1. சொல்கிறது புரியுதா? இப்போ எல்சிஎம் எடுங்க, u + f
பை எஃப் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் u plus f by f இங்கே என்ன இருக்கும் 1 by m கரெக்டா அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்து என்ன ஆகும் m equal to f divided by u plus f சொன்னது புரிஞ்சுதா இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் ரிலேஷன் மேக்னிஃபிகேஷன் இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ப்ராப்ளமில் கிவன் டேட்டா என்ன இருக்குன்னா மேக்னிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க ஃபோக்கல் லென்த்து கொடுத்துட்டு u என்னன்னு கேட்பாங்க அது கான்கேவாக இருக்கலாம் கான்வெக்ஸாகவும் இருக்கலாம் அப்போது இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும் ஆன்சர் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் நீங்கள் ஸ்டெப்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணணும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் u f அண்டு m ரிலேஷன் புரிஞ்சுதா அடுத்த இன்னொரு ரிலேஷன் v கூட கொண்டு வர போகிறோம் ஸோ இதே எக்ஸ்பிரஷனில் யூக்கு பதிலாக v மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆக போகுது ஸோ அது புரியுதா இப்போ சைன் லென்ஸ் ஃபார்முலா என்ன 1 by v minus 1 by u equal to 1 by f கரெக்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மல்டிப்ளைடு v ஆன் போத் சைட்ஸ் ஸோ v ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 by v minus 1 by u equal to v by f ஓகே தென் மல்டிப்ளைடு v இன்சைடு ஸோ என்ன வரும் v by v minus v by u equal to v by f கரெக்ட் இப்போ என்ன கேன்சல் ஆகிடும் பாருங்க இந்த v கேன்சல் ஆகிடுமா ஒன் டைம் அப்போ ரிமைனிங் என்ன வரும் 1 minus v by u equal to v by f correct what is v by u v by u னா என்னது magnification m அப்ப m உள்ள கொண்டு வாங்க இங்க next stepல 1 minus v by u replaced by இதுக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ண போறேன் replaced by m கரெக்ட்டா அப்ப அந்த ஈக்குவேஷன்ல 1 minus m equal to v by f கரெக்ட்டா இப்போ எனக்கு m தான் வேணும் இங்கே m கூட தான் ரிலேட் பண்ண போகிறேன் மைனஸ் m அங்கே போய்விடும் இந்த டைம் எங்கே கொண்டு வாங்க சொல்கிறது புரியுதா மைனஸ் m ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா என்ன ஆகிடும் ப்ளஸ் m ஆகிடும் v by f என்ற டைம் இந்த கொண்டு வந்தால் ப்ளஸ் என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடும் அதனால் 1 minus v by f equal to m கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க f minus v by f equal to m புரிஞ்சுதா இது அதர் எக்ஸ்பிரஷன் ஸோ m equal to v by uன்றது ஒரு ஃபார்முலா h dash by h இன்னொரு ஃபார்முலா அதை தாண்டி நமக்கு ப்ராப்ளமில் இந்த மாதிரி ரிலேஷன் கொடுக்கும்போது இந்த கேஸுக்கு சப்போஸ் மேக்னிஃபிகேஷன் கொடுத்துட்டு v கொடுத்துட்டு fன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும் நீங்கள் வேறு எந்த ஸ்டெப்ஸ் அடிஷனாக போட தேவையில்லை சைன் கன்வென்ஷன் மட்டும் கரெக்டாக போடணும் கான்கேவா இல்லை கான்வெக்ஸா அப்படின்னு பார்த்துட்டு சொன்னது புரிஞ்சுதா ரைட் நெக்ஸ்ட்டு லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா இதுதான் ஆக்சுவலாக லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வந்து ஸோ ரெஃபரன்ஸுக்கு ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம எடுக்கும்போது இதில் இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1 இது என்னது n2 கரெக்டாக அது வந்து கிளாஸ் மெட்டீரியல் எது லென்ஸு அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2 இது என்னது n1 திரும்ப இங்கே என்ன வந்துடும் n1 இது எல்லாமே ரெண்டு என்னது ஏர் மீடியம் ஏர் ஆர் வேக்கம் அதர்வைஸ் வாட் ஃப்ரீ ஸ்பேஸ் கரெக்டா ஸோ இதனுடைய ஃபோக்கல் லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ இதனுடைய ரேடியஸ் இருக்கு இல்லையா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இதை ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஏன் இதை ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த போர்ஷன் ஃபஸ்ட்டு வரதுனால புரியுதா அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை R1 எடுத்துக்கிறேன் இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நான் என்ன எடுத்துக்கிறேன் R2 லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இப்படி தான் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் எதை ப்ளஸ் எடுக்கணும் எதை மைனஸ் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் போர்ஷன் நமக்கு இங்கே வருது அதனால் நான் அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 எடுத்துக்கிறேன் சரியா அடுத்து செகண்ட் ஒன் இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை R2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் சொல்கிற பாயிண்ட் புரியுதா இதில் R1 ப்ளஸில் வருமா மைனஸில் வருமா இதான ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் போர்ஷன் அப்போ அதனுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எந்த பக்கம் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் இல்லையா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்போ R1 எதில் இருக்கும் பாசிட்டிவில் இருக்கும் இது எந்த லென்ஸுக்கு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஓகேவா அதுக்கப்புறம் R2 எடுத்தீங்கன்னா என்ன வருவீங்க R2 வந்து நெகட்டிவ் ஏன் நெகட்டிவ் இதான செகண்ட் ஸ்பெரிக்கல் இதனுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த பக்கம் இருக்கும் இல்லையா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்திங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 வந்து பாசிட்டிவ் R2 நெகட்டிவ் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணும்போது இதை கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும் சொல்கிறது புரியுதா ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா
ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் 1/f ஈக்குவல் டு n2/n1 மைனஸ் 1. இது வந்து ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். செகண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பை n1. புரியுதா உங்களுக்கு? n2/n1 மைனஸ் 1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2. இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா ஆஃப் வாட்? லென்ஸ் மேக்கர் கேஸ். புரியுதா? ஸோ ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிக்கிறதா என்னது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவுடைய யூஸ். புரியுதா உங்களுக்கு? நமக்கு என்ன அப்ளிகேஷனுக்கு என்ன ஃபோக்கல் லென்த் வேணுமோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை டிசைன் பண்ணுவோம். சொல்கிறது புரியுதா? ஸோ இதை இன்னும் ஈஸியாக இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். 1/f ஈக்குவல் டு இதை n2/1 சொல்லுவோம். புரியுதா? n2/n1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிறோம். n2/n1 எப்படி எழுதலாம்? n2/1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம். ஸோ அப்படி எழுதலாம். இன்ட்டு வாட்? 1/r1 மைனஸ் 1/r2. திஸ் இஸ் அ ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் எனி லென்ஸ். கான்வெக்ஸாக இருந்தாலும் சரி, கான்கேவாக இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்வெக்ஸுக்கும் கான்கேவுக்கும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை இந்த கேஸுக்கு எடுத்திங்கன்னா, இந்த கேஸ்னால் என்னது? இது வந்து ஏர் மீடியம், இது வந்து நமக்கு இங்கே கிளாஸ். புரியுதா? லென்ஸ் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் வாட்? கிளாஸ் மெட்டீரியல். இது வந்து ஏர் மீடியம். ஏர் மீடியமுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்பயுமே என்னது? 1. கரெக்டாக? இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? n எடுத்துக்கிறேன். ஏன்னா n1 வந்து 1 ஆகிறதுனால எனக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆக போகிறது இல்லை. அதனால் n2 கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2 ஈக்குவல் என்ன எடுத்துக்கிறேன்? n1 அப்படின்னு எடுக்கிறேன். இப்போது இந்த ஈக்குவேஷனை இன்னும் நான் ஃபர்தராக மாடிஃபை பண்ணுறேன். n21 எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன்? n2/n1. இதில் n2க்கு பதிலாக n1 எடுக்க சொல்லிட்டேன். n1க்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கிறேன்? 1. அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கும்? n21 ஈக்குவல் டு n எடுத்துக்கிறேன் இந்த கேஸில். சொல்கிறது புரியுதா? வேக்கமில், அதாவது ஏர் மீடியமில் லென்ஸ் வைக்கும்போது n1 வந்து 1 பிகாஸ் ஏர் மீடியமோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. அதனால n21 என்னன்னு எடுத்துக்கலாம்? இப்போ n எழுதலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக மாடிஃபை பண்ணுறேன். நீங்கள் இது மட்டும் தான் படிச்சிருப்பீங்க உங்கள் டெக்ஸ்ட் புக்கில். புரியுதா? நமக்கு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணுமோ நான் இப்போ அதை கனெக்ட் பண்ணிட்டு போகிறேன். 1/f இங்கே வந்து n21க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்? n ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கரெக்ட்? ஸோ n-1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2. சொன்னது புரிஞ்சுதா? இது பர்டிகுலராக ஏரும் லென்ஸும் இருக்கும்போது இந்த ஃபார்முலா டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஜென்ரல் ஃபார்முலா, இது வந்து எனி டூ மீடியம், நாட் ஏர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வாட்டரும் சப்போஸ் கிளாஸும் இருக்குன்னா அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். n2/n1 யூஸ் பண்ணும்போது n1 அங்கே 1 கிடையாது. ஏன்னா அது ஏர் கிடையாது, ஏருக்கு தான் ஃபிக்ஸ்டு அது 1. n2/n1 வந்து நீங்கள் அங்கே சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணணும். எப்போ டூ டிஃப்ரெண்ட் மீடியா இருக்கும்போது, ஏர் இல்லாமல் கிளாஸோ வாட்டரோ இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணணும். சொல்ல பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சுதா? இது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணணும். இட்ஸ் பேசிக் ஜென்ரல் ஃபார்முலா. கிளியர்? இப்போ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவோட ஒரு கேஸை நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்துட்டோம்? இப்போ நான் உங்களுக்கு அந்த கம்பேரிசன் சொல்லிடுறேங்க. இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கான்வெக்ஸ் லென்ஸு, அதுக்கப்புறம் இங்கே கான்கேவ் லென்ஸ். ஓகேவா? இதில் கான்கேவ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் இருக்கு இல்லையா, இதனுடைய ஓவரால் ஃபோக்கல் லென்த் எப்பயுமே என்ன எடுக்கணும்? பாசிட்டிவ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். சொல்கிறது புரியுதா? ஏர் மீடியமில் இருக்கும்போது கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் எப்பயுமே பாசிட்டிவ் தான் எடுக்கணும். பாசிட்டிவ்ல லென்ஸோடைய வேல்யூ கிடைக்குதுனாலே அது என்ன நடக்குது? லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். வித் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணும்போது ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ் கிடைக்குதுன்னா அது எந்த லென்ஸ் நீங்கள் சொல்லிட முடியும்? கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லிடலாம். நெகட்டிவில் கிடைச்சா அது என்னது? கான்கேவ் லென்ஸ். இதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவில் கிடைக்கும். ஃபோக்கல் லென்த் வந்து இதுக்கு எப்பயுமே நெகட்டிவ். நெகட்டிவ்ல இருந்ததுன்னா இட் ஆக்ட் அஸ் இட் பிஹேவ் அஸ் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு அர்த்தம். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அதுக்கப்புறம் இதனுடைய டயக்ராம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? இப்போ பாருங்கள், இதனுடைய டயக்ராமில் நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டேன். இதுதான் ஆக்சுவலாக R1, இது என்னது R2. அப்படின்னா R1 இங்கே என்னவா இருக்கும்? என்ன சொல்லியிருந்தேன் முன்னாடி? R1 வந்து இங்கே பாசிட்டிவ்,
R2 என்னது இங்கே நெகட்டிவ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். செகண்ட் ஒன் வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சில் வரும், அதனால நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் ஒன் R1 பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சில் வரும், அதனால பாசிட்டிவ். இந்த கேஸுக்கு வாங்க, கான்கேவ் லென்ஸுக்கு வாங்க. இதில் this is what R1, this is R2. இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எந்த பக்கம் இருக்கும்? இந்த லென்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் இல்லையா? கரெக்டாக இதெல்லாம் கவுடு போர்ஷன். அப்போ அது என்னது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இதில் R1 என்னவா இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். R2 என்னவா இருக்கும்? இதில் பாசிட்டிவாக இருக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சுதா? கிளியர்? இப்போ அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னா, இந்த கம்பேரிசன் கிளியராக புரிஞ்சுன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது. இப்போ நான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா உள்ளே கொண்டு வர போகிறேன். ஏர் மீடியமில் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா எழுத போகிறேன். லிசன், 1/f = n-1. இப்போ சைன் கன்வென்ஷன் உள்ளே கொண்டு வர போகிறேன். 1/r1 - 1/r2 அதான ஜென்ரல் ஃபார்முலா, அதனால் பார்த்துருக்கோம். 1/f = n-1 × 1/r1 - 1/r2. திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் எனி லென்ஸ். புரியுதா? எனி லென்ஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த சைன் கன்வென்ஷனில் 1/r1 என்னது? பாசிட்டிவா? அப்போ R1க்கு பதிலாக +r1 போட போகிறேன். R2க்கு பதிலாக இங்கே என்ன சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ண போகிறேன்? -r2 போட போகிறேன். சொல்கிறது புரியுது? அதனோட சைன் கன்வென்ஷன் நெகட்டிவ். இப்போ ஃபார்முலாவில் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணுறேன் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. அப்போது R1 வந்து பாசிட்டிவ் சைன், +r1. இது என்ன வரும்? -1/r2 நெகட்டிவ் இல்லையா? -r2. புரியுதா? R1க்கு பதிலாக கான்வெக்ஸ் லென்ஸில் அது வந்து சைன் கன்வென்ஷன் ப்ளஸ், R2 சைன் கன்வென்ஷன் மைனஸ். இந்த மைனஸ் ஃபார்முலாவில் வருது. புரியுதா? இது காமன் ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் எனி லென்ஸ். இப்போ இந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஃபர்தரா 1/f = n-1 1/r1. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? புரியுதா? பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? இங்கே ப்ளஸ் ஆகிடுமா? இந்த மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/f = n-1 × 1/r1 + 1/r2 தான் என்னது? கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் R1 R2 வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, திரும்ப சைன் கன்வென்ஷன் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் ரேடியஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, பை கான்வெக்ஸ் லென்ஸில் 2 ரேடியஸ் வேறுன்னு சொல்லும்போது இப்படி தான் அந்த ஃபார்முலா கிடைக்கும். இதில் எப்படி கிடைக்கும்? அப்போ இதில் R1 நெகட்டிவ், R2 என்னது? பாசிட்டிவ். கரெக்டா? அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/f = n-1 1/r1 இல்லையா? இது நெகட்டிவ். அப்போ இங்கே என்ன வரும்? -r1. புரியுதா? -1/+r2. +r2னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் என்னது? கான்கேவ் லென்ஸுக்கான லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. 2 டிஃப்ரெண்ட் ரேடியஸ் இருக்கும்போது பை கான்கேவ் லென்ஸுக்கு. சொன்னது பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சுதா? இப்போ இந்த கேஸில் அடுத்த ஸ்பெஷல் கேஸ் நான் என்ன எடுக்க போகிறேன்னா, சப்போஸ் 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் சேமாக இருந்தால் என்னவா இருக்கும்? R1 = R, R2 = Rன்னு எடுக்கிறேன். ஓகே, ரைட். கேஸ் என்னன்னா, அது இங்கே கான்வெக்ஸ் லென்ஸு, இங்கே கான்கேவ் லென்ஸ். R1 = R2 = Rன்னு எடுக்கிறேன். எடுத்தால் அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாடிஃபை ஆகும்? 1/f = n-1 இன்ட்டு என்ன அங்கே ஆக்சுவலாக இருந்து 1/r1 + 1/r2 இருந்ததா? சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன இருந்தது? 1/r1 + 1/r2. சொல்கிறது புரியுதா? இப்போ R1 R2 = Rனா இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஆகணும்? 1/r + 1/r. Can I write like this? 1/r 1/r எல்லாமே. ஏன்னா R1 R2 சப்போஸ் 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சேம்னு சொன்னாங்கன்னா, இது ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோம்னா EQ கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லுவோம். EQ கான்வெக்ஸ்னா த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் 2 அந்த ஸ்பெரிக்கல் போர்ஷனும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல்னு சொல்லி எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? கான்வெக்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. தட் இஸ் கால்டு EQ கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த கேஸில் சரியா? R1 R2 இப்படி இருந்துச்சுன்னா இது நம்ம சொல்ல போகிற வேர்டு வந்து EQ கான்வெக்ஸ் லென்ஸ். இதுதான் என்னுடைய டெக்னிக்கல் வேர்டு. ஓகே,
இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க பார்ப்போம் மேத்தமேட்டிக்கலாக. என்ன வரும்? பேஸ் காமனா, அப்போ பேஸ் காமனாக வந்து நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ என்ன வரும்? 2/r. அப்போ ஃபைனலாக இந்த எக்ஸ்பிரஷன் இது 1/f கரெக்டாக? 1/f. இப்போ இதை ரெசிப்ரோக்கல் எழுதிங்கன்னா ஃபோக்கல் லென்த் என்ன வரும்? இதை ரெசிப்ரோக்கல் எழுதும்போது r/2 × n-1 எழுதலாமா? கரெக்டா? செக் பண்ணுங்க பார்ப்போம் எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருக்கான்னு. புரியுதா பாருங்க? இதுதான் என்னது? யூக்யூ கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த். ரெண்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் சேம்னு சொல்லி கான்வெக்ஸ் லென்ஸில் டோட்டல் ஃபோக்கல் லென்த் ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் என்னென்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதனுடைய ஈக்குவல் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூ பை வாட் 2 × n-1 சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதில் என்ன வரும் அப்போது? இந்த கேஸில் r1 = r2 = rன்னு எடுத்திங்கன்னா அந்த ஃபார்முலா நமக்கு எப்படி இருந்தது? 1/f = சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் n-1 -1/r1 -1/r2 அதில் நம்ம அப்ளை பண்ணும்போது இதுதான் கிடைச்சது. எதில்? கான்வெக்ஸ் லென்ஸில் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் r1 and r2 வேல்யூ. இப்போ r1 = rன்னு போட்டாங்க என்ன ஆகும் பாருங்க? -1/r -1/r. r1 r2 என்னன்னு போட்டிருக்கேன்? rன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். சொல்றது புரியுதா? இப்போ என்ன வரும்? n-1 இப்போ பேஸ் காமனா எல்சிஎம் காமனா இங்கே 6 இருக்குது இங்கே 6 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? -1 -1 ஆட் பண்ணுவோம் கரெக்டாக? ஸோ இப்போ ஆட் பண்ணோம்னா -2/r அப்படின்னு கிடைக்கும். இது என்னது? 1/f. அப்போ எனக்கு f தானே வேணும். ரெசிப்ரோக்கல் எடுங்க. f = இந்த ரெசிப்ரோக்கல் எழுதிங்கன்னா -r / 2 × n-1 கிடைக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது என்னது? கான்வெக்ஸ் லென்ஸ். இது என்ன லென்ஸு? கான்கேவ் லென்ஸ். புரியுதா? கிளியர்? இப்படி தான் நம்ம லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை நம்ம என்ன அப்ளிகேஷனுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? ரைட். இதுதான் பேசிக் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. அதுக்கப்புறம் பவர் ஆஃப் லென்ஸ். ஸோ ஒரு லென்ஸுடைய பவர்ன்றது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் length. See here. Power P is equal to 1/f அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? நம்ம ஆல்ரெடி 1/f எது கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்? லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ பவர் P = 1/fன்னு எழுதலாம். This also equal to what? n-1 -1 × 1/r1 - 1/r2. சொல்றது புரியுதா? புரியுதா? இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ பவர் வந்து 1/f ஈக்குவல்னா 1/f ஆல்ரெடி எதுக்கு ஈக்குவல்? லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாக்கு ஈக்குவல். ஸோ இது எல்லாத்தையும் இன்டர்லிங்க் பண்ணிங்கன்னா இதான் அந்த ஃபார்முலா. இதில் பர்டிகுலராக ஏதாவது லென்ஸ்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இப்போ நான் கொடுத்த இல்லையா கான்வெக்ஸுக்கு கான்கேவ் அதுக்கு அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ரிலேஷன். புரியுதா? அதுக்கப்புறம் பவரோட எஸ்ஐ யூனிட். பவரோட எஸ்ஐ யூனிட் வந்து டயாப்டர். ஸோ டயாப்டர்ன்றது இப்போ என்னன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் எஸ்ஐ யூனிட் நமக்கு என்னது? மீட்டரா? லென்த்தோட யூனிட் என்னது? மீட்டர். சிம்பிளாக நம்ம 1/mன்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். m நியூமரேட்டர் கொண்டு போனால் என்ன ஆகிடும்? m⁻−1. இந்த m⁻−1க்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற யூனிட் தான் என்னது? 1 டயாப்டர். மீட்டர் பவர்-1. தட் இஸ் கால்டு 1 டயாப்டர். புரியுதா? பவரோட எஸ்ஐ யூனிட்ன்றது டயாப்டர். அதோட ஈக்குவலன்ட் யூனிட் என்னது? மீட்டர் பவர்-1. பிகாஸ் பவர் P is equal to 1/f. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். கன்வர்ஜிங் லென்ஸ். கன்வர்ஜிங் லென்ஸ்னா என்ன அர்த்தம்? கான்வெக்ஸ் லென்ஸ். கன்வர்ஜிங் லென்ஸோட மீனிங் என்ன? this is what? கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ்ல ஃபோக்கல் லென்த் என்னன்னு சொல்லிருந்தேன் ஆல்ரெடி? பாசிட்டிவ். ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவா இருந்தா P = 1/f. ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவா இருந்தா அப்ப கண்டிப்பா P என்னவா தான் இருக்கும்? பாசிட்டிவ் தானே? சைன் அதில் தானே வருது. ஏன்னா தட் இஸ் த ரிலேஷன். ஸோ ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவாக இருந்தால் அது நீங்கள் என்னன்னு சொல்ல முடியும்? கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ P = 1/f கண்டுபிடிக்கும் போது பவருடைய சைன் பாசிட்டிவாக இருந்தால் யூ கேன் சே தட் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ், அதர்வைஸ் கன்வர்ஜிங் லென்ஸ்.
காட் இட். அதுக்கப்புறம் இதில் பாருங்க நெகட்டிவ் எப்போ வரும்? நெகட்டிவ் வந்துன்னா டைவர்ஜிங் லென்ஸ். அதர்வைஸ் we can say that is what? concave lens. ஏன் ஃபோக்கல் லென்த் அதுக்கு தான் என்ன வரும்? நெகட்டிவ். ஏன்னா இதுதான் நமக்கு பிரைமரி லென்ஸிங்க. ஸோ அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். புரியுதா? ஸோ ஃபோக்கல் லென்த் நெகட்டிவாக இருந்தால் அது என்னது? concave lens. அப்போ பவர் P is equal to 1/f னா அப்போ P ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? நெகட்டிவ் ஆகிடும். தென் தட் லென்ஸ் இஸ் கால்டு that negative sign is represents what? The lens is concave lens. சொல்றது புரியுதா? பவரோட நெகட்டிவ் வச்சு நம்ம சொல்லிட முடியும். ரைட், இது பேசிக் ரிலேஷன். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இங்கே ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னுக்கு பதிலாக மியூன்னு கொடுத்துருக்குறேன். F = R/2 × μ-1 நாங்கள் என்ன கொடுத்துருந்தோம்? n-1 கொடுத்துருந்தேன். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு மியூ யூஸ் பண்ணுவோம், என்னும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கன்வெர்ட் அதை யூஸ் பண்ணுறது தான். இப்போ இங்கே என்னென்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை எக்ஸாக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா, லிசன் இது இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த கான்வெக்ஸ் லென்ஸை இப்படி கட் பண்ணுறீங்க, 2 ஆஃபாக கட் பண்ணுறீங்க. இதனுடைய ஒரிஜினல் ஃபோக்கல் லென்த் வந்து என்னது? F. கான்வெக்ஸுடைய ஒரிஜினல் ஃபோக்கல் லென்த் வந்து இங்கே என்னது? F. ஸோ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இது என்னவா மாறிடும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பு வந்துடும். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் இப்போ அந்த ஃபுல் லென்ஸு. சரிதா? பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்துட்டா இப்படி தானே இருக்கும் அது. கரெக்ட்? இது அந்த இன்னொரு போர்ஷன். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லணும், ஆக்சுவலாக இந்த டைப் ஆஃப் ஷேப்பு பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் லென்ஸ் இருந்தால் இந்த பக்கம் வந்து பிளெயினாகவும் இது வந்து உங்களுக்கு கவுடாகவும் இருக்கும்போது இதனுடைய நேம் என்ன? பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். புரியுதா? இதில் இந்த கவுடு போர்ஷனுக்கு மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபோக்கல் லென்த் இருக்கும். இதுக்கு ஆக்சுவலாக என்ன இருக்காது? ஃபோக்கல் லென்த்து இருக்காது. ஃபோக்கல் லென்த்து அந்த பிளேன் போர்ஷனுக்கு ஃபோக்கல் லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாக்ட் கிளாஸ், அதாவது கவுடு ஷேப்பாக இல்லாமல் பிளேன் கிளாஸ் எடுத்திங்கன்னா அதனுடைய ஃபோக்கல் லென்த் என்னென்னு அர்த்தம்? இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். 0 சொல்லக்கூடாது. ஃபோக்கல் லென்த் இஸ் இன்ஃபினிட்டி. இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஃபோக்கல் லென்த் அதுக்கு இன்ஃபினிட்டி, இதுக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதுக்கு இன்ஃபினிட்டி தான். ஸோ இதுக்கு மட்டும்தான் நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய ஃபோக்கல் லென்த் F1, இதனுடைய ஃபோக்கல் லென்த் F2. ஸோ இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் இதுவும் என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். கரெக்டாக? சொல்கிறது புரியுதா? அது ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ் தான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ F1 F2ன்னு வந்ததுன்னா இந்த நியூ ஃபோக்கல் லென்த் இருக்கு இல்லையா, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2 டைம்ஸ் ஆஃப் R. அதுதான் இந்த ரிசல்ட்டு. F1 = 2 டைம்ஸ் ஆஃப் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ சாரி, ஆர் இல்லை, எஃப் கூட கனெக்ட் பண்ணுங்கள். ஃபோக்கல் லென்த்து கேட்டிருக்காங்க இல்லையா, ஃபோக்கல் லென்த் கூட கனெக்ட் பண்ணணும். ஒரிஜினல் ஃபோக்கல் லென்த்து கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எஃப். இந்த ஃபோக்கல் லென்த்து எஃப், இந்த நியூ ஃபோக்கல் லென்த் வந்து இதனோட ட்வைஸ் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ அதுதான் இது. F1 = 2 டைம்ஸ் ஆஃப் எஃப். ஸோ ஒரு ஈக்வல் கான்வெக்ஸ் லென்ஸை ரெண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா நியூ ஃபோக்கல் லென்த் வெர்டிகலாக கட் பண்ணிங்கன்னா, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெர்டிகலாக கட் பண்ணும்போது ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகும். அது எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஃபோக்கல் லென்த்தை விட? முன்னாடி இருந்த ஃபோக்கல் லென்த்தை விட இன்க்ரீஸ் ஆகும். 2 டைம்ஸ் ஆஃப் எஃப்னு கிடைக்கும். இதுவே நீங்கள் ஹரிசாண்டலாக கட் பண்ணிங்கன்னா, கான்வெக்ஸ் லென்ஸை ஹரிசாண்டலாக கட் பண்ணும்போது இதனுடைய ஃபோக்கல் லென்த் எஃப், இதனுடைய ஃபோக்கல் லென்த் எஃப். F1 F2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. எப்போ? ஹரிசாண்டலாக கட் பண்ணும்போது. ஹரிசாண்டலாக கட் பண்ணும்போது ஒரிஜினலாக என்ன ஃபோக்கல் லென்த் இதுக்கு இருந்துச்சோ அதே தான் என்ன இருக்கும் ஆஃப்டர் ஹரிசாண்டல் கட்டிங்க்கு அப்புறமும். புரியுதா? இந்த F1 F2 ஈக்குவல், F2 ஆல்சோ எஃப்க்கு ஈக்குவல். டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இதில் வந்து ஃபோக்கல் லென்த்து ஒரிஜினலை விட இன்க்ரீஸாக இருக்கும் வெர்டிகல் கட்டிங்கில். ஹரிசாண்டல் கட்டிங்கில் நோ சேஞ்ச். F1 = F1 இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு தின் லென்சஸ் இன் கான்டாக்ட். மல்டிபிள் லென்சஸை வந்து நம்ம கான்டாக்டில் வச்சோம்னா அதனுடைய ஈக்குவலன்ட் டு ஃபோக்கல் லென்த்து எப்படி இருக்கும்? அதுதான் இந்த ஃபார்முலா. சொல்கிறது புரியுதா? எப்படின்னா லைக் இப்படி லென்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கான்டாக்டில் இப்படி வச்சுட்டே போகிறீங்க. புரியுதா? லைக் திஸ். இப்போது இதனுடைய ஃபோக்கல் லென்த்து F1, F2, F3 லைக் தட். இந்த மாதிரி வைக்கும்போது
வாட் இஸ் த ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் ஆர் டோட்டல் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும்னா 1/f ஈக்குவலண்ட். ஓகே, ஈக்குவலண்ட் ஆர் டோட்டல் ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு 1/f1 ப்ளஸ் 1/f2. ஈச் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் நீங்கள் என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலில் ஆட் பண்ணிகிட்டே போகணும். 1/f3 லைக் தட் 1/, எவ்வளோ லென்ஸ் இருக்குதோ அத்தனை லென்ஸு 1/fn. இது ஜென்ரல் ஃபார்முலா. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதுவே 1/fக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதலாம், பவர்னு எழுதலாமா? பிகாஸ் 1/power ஈக்குவல் டு 1/f பேசிக் ஃபார்முலா. p is equal to 1/f. அப்போ 1/f ஈக்குவலண்ட்டான எப்படி எழுதலாம், ஈக்குவலண்ட் பவர்னு எழுதலாம். தென் வாட் இஸ் 1/f1? p1ன்னு எழுதலாமா இந்த ஃபார்மேட் படி? இது f1 போட்டால் இது என்ன ஆகிடும், p1 ப்ளஸ் p2 ப்ளஸ் p3 லைக் தட் pn. புரியுதா? ஸோ மல்டிபிள் லென்சஸ் இன் கான்டாக்ட் வைக்கும்போது அதனுடைய ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கும் இந்த ஃபார்முலா. இது ஈக்குவலண்ட் பவருக்கு. புரியுதா? நமக்கு இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்ட் 2 லென்ஸை மட்டும் நீங்கள் கான்டாக்டில் வச்சிங்கன்னா நம்ம நார்மலாக கொஞ்சம் ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணுவோம். அது என்ன பண்ண போகிறோன்னா, லைக் இப்போ ஒரு லென்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 லென்ஸ் நம்ம கான்டாக்டில் வைக்கிறோம். அப்போ இது f1 இது f2னா 1/f ஈக்குவலண்ட் 1/f ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/f1 ப்ளஸ் 1/f2. புரியுதா? 1/f1 ப்ளஸ் 1/f2 அப்படின்னு எழுதலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் பாருங்க, f2 ப்ளஸ் f1 கரெக்டா பை f1 இன்ட்டு f2. 1 இன்ட்டு f2 f2 ப்ளஸ் 1 இன்ட்டு f1 f1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பை f1 இன்ட்டு f2 நார்மல் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன். புரியுதா? இப்போ ரெசிப்ரோக்கல் என்ன வரும், f ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு f1 f2 பை வாட், f1 ப்ளஸ் f2. ஸோ 2 லென்ஸை மட்டும் கான்டாக்டில் வைக்கும்போது நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, 2 lenses in contact f1 f2 by f1 plus f2 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சொல்கிற பாயிண்ட் இப்போ தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கேஸு, இப்போ இது வந்து கான்கேவ் கான்வெக்ஸ் பார்த்தோம். ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் அதை ஒன்று கொடுத்துருந்தேன். இப்போ ஒரு கான்கேவ் லென்ஸையும் கான்வெக்ஸ் லென்ஸையும் கான்டாக்டில் வச்சா என்ன நடக்கும் அதை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஈக்குவல் ஃபோக்கல் லென்த்தில் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் கண்டிஷன். சொல்கிற பாயிண்ட் புரியுதா பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு 3 கேஸாக எடுத்துறேன். இது அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ நான் என்ன கேஸ் எடுக்க போகிறேன்னா, இது வந்து இது என்ன லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸு. இதை ஒரு கான்கேவ் லென்ஸை கூட நான் என்ன பண்ணிடுறேன், கான்டாக்ட் பண்ணிடுறேன். புரியுதா பாருங்க. இந்த லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், இந்த லென்ஸ் என்னது, கான்கேவ் லென்ஸ். இந்த 2 லென்ஸையும் நான் கான்டாக்டில் வைக்கிறேன். இதை நான் f1ன்னு எடுத்துக்கிறேன், என்னுடைய ஃபோக்கல் லென்த்து. இதை நான் f2ன்னு எடுத்துக்கிறேன். நான் சொல்கிறது பாயிண்ட் புரியுதா? 2 டிஃப்ரெண்ட் லென்த்து, அது 2 நான் கான்டாக்டில் கொண்டு வந்திருக்கிறேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போது எனக்கு தெரியும் ஒரு விஷயம் ஆல்ரெடி, இதனுடைய ஃபோக்கல் லென்த் எப்பயுமே என்னவாக இருக்கும், கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் ஆல்வேஸ் என்ன சைனு, பாசிட்டிவ். இதில் எப்பயுமே என்ன இருக்கும், நெகட்டிவ். கான்கேவ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ் நான் முன்னாடி சொல்லிட்டேன். கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். கரெக்டாக? இப்போ கான்டாக்டில் வச்சதுக்கப்புறம் ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடித்த என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன், f ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருந்தேன், f1 f2 பை 2 லென்ஸ் கான்டாக்டில் இருந்தால் ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன், f1 இன்ட்டு f2 பை f1 ப்ளஸ் f2. கரெக்டாக? இதான ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இதான கொடுத்தேன். 2 லென்ஸ் கான்டாக்டில் இருந்தால் ஜென்ரல் ஃபார்முலா f1 f2 பை f1 ப்ளஸ் f2 ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? இப்போ இந்த சைன் கன்வென்ஷன் எடுத்து உள்ளே போடுங்க. f1க்கு பதிலாக ப்ளஸ்ஸு, f2க்கு பதிலாக என்னது, மைனஸு. சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். f1க்கு பதிலாக ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் f1. f2க்கு பதிலாக மைனஸ், அப்போ மைனஸ் f2 பை ப்ளஸ் f1 ப்ளஸ் வாட், மைனஸ் f2. என்ன பண்ணி தெரியுதா, சைன் கன்வென்ஷன் இப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். f1
minus f2 by f1 plus into minus, sorry, இது multiplication இல்லையா, plus into minus minus, கரெக்டா, இது plus இது minus, plus into minus minus, அப்போ f1 into f2 ப்ராடக்ட்ல வரும் இல்லையா, by இது அடிஷனல் இருக்கு, plus into minus இங்கே என்ன ஆகிடும், minus f1 minus f2, இதான் என்னது f equivalent. புரிஞ்சுதா? இந்த எக்ஸ்பிரஷனை வச்சுக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 3 டிஃப்ரெண்ட் கேஸ் எடுக்க போகிறேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிலேஷன். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஃபார்முலா மட்டும் படிச்சிங்கன்னா இனஃபான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் வந்து உங்களுக்கு கான்செப்ட், பேசிக் ஐடியா, பிரைமரி எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் கேசஸ்லாம் நம்ம தான் எடுத்து ஸ்டடி பண்ணணும். இதெல்லாமே ஸ்பெஷல் கேசஸ். இஃப் இட் இஸ் ஈக்குவல் R1 R2 என்ன நடந்திருக்கும், 2 ஃபோக்கல் லென்த் ஈக்குவலாக இருந்தால் என்ன நடந்திருக்கும், 2 கான்டாக்டில் வைக்கும்போது 1/f = 1/f1 f2 f3, இது எக்ஸ்பிரஷன். இஃப் த 2 ஃபோக்கல் லென்த்ஸ் ஆர் ஈக்குவல் வாட் ஹேப்பன், f1 greater f2 lesser இருந்தால் என்ன நடக்கும், 1 is concave other one is convex. இந்த மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன் வச்சா என்னெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு முதல்ல இந்த கேசஸ் எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சால் தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கொண்டு வர முடியும். சொல்கிறது புரியுதா? நீங்கள் சடனாக போய்ட்டு அங்கெல்லாம் ட்ரை பண்ண முடியாது அதை. ரைட், இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கேஸாக எடுக்க போகிறேன். இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? f equivalent இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், f equivalent equal to minus f1 f2 by f1 minus f2, கரெக்டா? இப்போ ஒன்று கான்கேவ்னு சொல்லிட்டு ஒன்று கான்வெக்ஸ்னு சொல்லிட்டேன். இதில் அதனுடைய நியூமரிக்கல் வேல்யூக்கு இப்போ நான் வரேன். ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னா f1 greater than f2, அதாவது focal length of numerical value of focal length of convex lens greater than concave lens இருந்தால் டோட்டல் ஃபோக்கல் லென்த்தோடைய சைன் என்ன வரும்னு தெரிஞ்சால் போதும். அதை வச்சுக்கிட்டு அந்த ஓவரால் லென்ஸ் வந்து இப்போ அது கான்கேவாக ஆக்ட் ஆகுதா இல்லை கான்வெக்ஸாக ஆக்ட் ஆகுதான்னு சொல்ல முடியும். சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரியுதா? ரைட், இப்போ f1 greater than f2னா இங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு f1 சப்ஸ்டிட் பண்ணி f2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும், இது கிரேட்டர் இது ஸ்மாலர்னா என்ன நடக்கும் இந்த கேஸில்? லிசன், f1 f2 நியூமரிக்கல் வேல்யூ விட்டுருங்க, நான் சைனை மட்டும் தான் இப்போ எடுக்க போகிறேன். சைனை வச்சு தான் எந்த ரேட்டு சொல்ல போகிறேன். f1 f2 ப்ராடக்ட் பண்ணும்போது இது ஆல்ரெடி நெகட்டிவ் சைன் தான், இது மாறாது, கரெக்டாக? நியூமரிக்கல் வேல்யூ ஆல்ரெடி என்ன வேல்யூ வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. சைன் நியூமரேட்டர் என்ன தான் வரும், நெகட்டிவ் தான் வரும், ஏன்னா ஆல்ரெடி சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணியாச்சு. ஆனால் டினாமினேட்டரில் நியூமரிக்கல் வேல்யூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன், f1 minus f2, f1 கிரேட்டராக இருந்து f2 ஸ்மாலராக இருந்தால் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் சைன் என்ன கிடைக்கும், பாசிட்டிவா, கிரேட்டர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ, ஓவரால் ஆன்சர் என்ன கிடைக்கும், நெகட்டிவ். நான் சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரியுதா? ஓவரால் ஆன்சர் வந்து உங்களுக்கு நெகட்டிவில் கிடைக்கும். அப்போ f1 minus f2 போடும்போது உங்களுக்கு நெகட்டிவில் கிடைச்சதுன்னா அது எந்த லென்ஸாக ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம், overall the lens act as concave lens. ரீசன் புரியுதா? ஏன் டோட்டலாக எனக்கு எதில் கிடச்சிருக்கு, நெகட்டிவில் கிடச்சிருக்கு. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? செகண்ட் கேஸ் எடுங்க பார்ப்போம். f1 less than f2 இருந்தா, f1 less than f2 இருந்தா ஸ்டில் இங்கே என்னது உங்களுக்கு கிடைக்கும், நியூமரேட்டர் நம்ம எதுவும் மாற்ற முடியாது, ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம சைன் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம். இதில் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது வேல்யூ மட்டும் நமக்கு கிடைக்கும். ஆனால் இதில் வேல்யூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். f1 வேல்யூ வந்து f2 வேல்யூவோட ஸ்மாலராக இருந்ததுன்னா டினாமினேட்டர் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், நெகட்டிவ். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் உங்களுக்கு என்ன ஆகிடும், ஃபைனலாக பாசிட்டிவ் ஆகிடும், கரெக்டு தானே? அப்போது ஃபோக்கல் லென்த் இப்போ என்ன ஆக்ட் ஆகும் இந்த கேஸில், பாசிட்டிவாக இருந்தால் so the lens act as overall இந்த லென்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், கான்வெக்ஸ் லென்ஸ். ஏன் தெரியுதா? ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவாக இருந்தால் அது எந்த லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபோக்கல் லென்த் நெகட்டிவாக இருந்தால் கான்கேவ் லென்ஸ். இப்போ தேர்டு கேஸ் எடுக்க போகிறேன். ரொம்ப 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 முக்கியமான கேஸு. இதை பேஸ் பண்ணி நீட்டில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த தேர்ட் கேஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா f1 f2 ஈக்குவல் டு எஃப்ஆ இருந்ததுன்னா வெக்ஸ் லென்ஸ் ஒன்று, இன்னொன்று என்னது கான்கேவ் லென்ஸ். ரெண்டும் கான்டாக்டில் வைக்கிறாங்க. ரெண்டுத்தினுடைய ஃபோக்கல் லென்த்து ஈக்குவலாக இருந்ததுன்னா வாட் இஸ் த ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த், இதுதான் கொஷின். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போது நம்ம இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இது நம்ம சிம்பிளாக டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கட் பண்ணிடலாம்.
1/f equal to 1/f1 plus 1/f2. ஏன்னா இதுக்கு ஆன்சர் இதில் போட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. புரியுதா? இதில் போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். திஸ் இஸ் வெரி ஈஸி ஃபார் திஸ் கேஸ். f1 f2 equal to f இருந்ததுன்னா ஒன் லென்ஸ் இஸ் என்னன்னு சொல்லிட்டேன், கான்கேவ், இன்னொன்று வந்து கான்வெக்ஸ். இப்போது சைன் கன்வென்ஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/f1 equal to fன்னு சொல்லிட்டாங்க. கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால் ப்ளஸ் எஃப், கான்கேவ் லென்ஸாக இருந்தால் மைனஸ் எஃப். சைன் கன்வென்ஷன் கரெக்டாக? அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். f1க்கு பதிலாக ப்ளஸ் எஃப், அண்டர்ஸ்டாண்ட், ப்ளஸ் f2க்கு பதிலாக என்ன போடணும், மைனஸ் எஃப். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? f2க்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும், மைனஸ் எஃப். இப்போ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இங்கே என்ன நடக்கும், 1/f ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா, கரெக்ட்? 1/f ரெண்டு சப்ராக்ட் பண்ண என்ன ஆகிடும், ஜீரோவா? x minus x என்னது, 0. 1/f minus 1/f சேம் வேல்யூ, சப்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 1/f equivalent. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுங்க. எனக்கு என்ன வேணும், f equivalent தானே வேணும். அப்போ ரெசிப்ரோக்கல் எடுங்கன்னா இது எப்படி வரும், 1/0 வருமா? ரெசிப்ரோக்கல் எடுங்கன்னா எதுவுமே இல்லைங்க, 1 இருக்குன்னு எடுத்துப்போம். 1/0. ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்கும் இந்த கேஸில், f equivalent equal to infinity. ஸோ கான்கேவ் லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸ் ரெண்டும் கான்டாக்டில் வைக்கும்போது ரெண்டுத்தினுடைய ஃபோக்கல் லென்த் ஈக்குவலாக இருந்தால் த ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் இஸ் இன்ஃபினிட்டி. ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டினா அதோடைய மீனிங் என்ன, இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் என்னவா அது ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம், என்னவா ஆக்ட் ஆகுது, இதனுடைய ரிசல்ட். கான்கேவும் கான்வெக்ஸும் ஈக்குவல் ஃபோக்கல் லென்த்தில் கான்டாக்டில் வச்சிங்கன்னா இட் ஆக்ட் ஆஸ் ஏ நார்மல் கிளாஸ் பிளேட். கிளாஸ் பிளேட்டுக்கு தான் உங்களுக்கு என்னது ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டி. ஏன்னா அது கர்வ் கிடையாது, அதில் பிளைனாக இருக்கும், அதனால தான் அதோட ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டி. புரியுதா? அப்போ ஈக்குவல் ஃபோக்கல் லென்த் கான்கேவ் கான்வெக்ஸ் கான்டாக்டில் வச்சுட்டா இட் ஆக்ட் ஆஸ் ஏ நார்மல் கிளாஸ் பிளேட், அதனுடைய ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டி. புரியுதா? டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோக்கல் லென்த் வேல்யூ, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகிடும், சைன் வந்து சேஞ்ச் ஆகும். த ஓவரால் லென்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ பாசிட்டிவ் சைனாக இருந்தால் கான்வெக்ஸ், நெகட்டிவ் சைனாக இருந்தால் கான்கேவ் லென்ஸ். காட் இட்? கிளியர்? தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் இல்லை இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு வில் கோ டு த கொஸ்டின் ஃபார் திஸ் கேஸ். மேக்னிஃபிகேஷன் மல்டிபிள் லென்ஸு கான்டாக்டில் இருக்கும்போது டோட்டல் மேக்னிஃபிகேஷனை கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணால் போதும், அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாரி, அந்த பாயிண்ட்டு இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கு இல்லையா, ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த்து, அதே மாதிரி பவருக்கு நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மேக்னிஃபிகேஷன் இந்த மாதிரி மல்டிபிள் லென்ஸு கான்டாக்டில் வச்சா டோட்டல் மேக்னிஃபிகேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, m = எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு லென்ஸோடைய மேக்னிஃபிகேஷன் m1 × m2 × m3 எத்தனை இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டோட்டல் மேக்னிஃபிகேஷன். புரியுதா? இது எல்லாமே ப்ராப்ளமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மேக்னிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இதுவே ஃபோக்கல் லென்த் கேட்டாங்கன்னா நீங்கள் 1/f போட்டு சால்வ் பண்ணணும். பவர் கேட்டாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இன்டர்லிங்க் நமக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிப்போம். புரிஞ்சுதா? ஸோ ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். கம் டு த கொஸ்டின். இப்போ ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா? அதை கிளியராக புரிஞ்சாலே இப்போ நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீட்டில் முன்னாடி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்குறாங்க, அதை எப்படி டேரெக்டாக கொண்டு வர போகிற ஆன்சரை, இல்லை ஃபார்முலாவை எப்படி இன்டர்லிங்க் பண்ணுறது, சில கேஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேஸுக்கு நம்ம டேரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருந்தால் தான் இந்த கொஸ்டினில் நான் எப்படி சால்வ் பண்ணுறதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். கான்செப்ட் புரியாமல் நீங்கள் எதுவுமே பிளைண்டாக பண்ண முடியாது. சொல்கிறது புரியுதா? கரெக்டாக கான்செப்ட் புரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸி. ரே ஆப்டிக்ஸ் ஏன்னா கம்ப்ளீட்டாக அது ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் அது அவ்வளோ காம்ப்ளிகேட் கிடையாது. எக்ஸ்பிரஷன் கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். புரியுதா? ரைட். இந்த கொஸ்டின் பாருங்கள்.
a lens is made up of 3 different transparent media. So அவங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிற வேர்டு என்னது, கொஷினில் எப்பயுமே ரீட் பண்ணும்போது அந்த கேர்ஃபுல்லாக வேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். 3 டிரான்ஸ்பரண்ட் மீடியா. மீடியானா என்னது, டிஃப்ரெண்ட் மீடியம், அதுதான் இங்கே மீடியா. சொல்கிறது புரியுதா? தட் இஸ் அ கீவேர்டு. ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ இங்கே டயக்ராமில் 3 டிஃப்ரெண்ட் மீடியம் கொடுத்துருக்காங்க. லைன்ஸ் இப்படி போட்டிருக்கிறது ஒரு மீடியம், கிராஸில் போட்டுக்கிறது இன்னொரு மீடியம், அப்புறம் இது ஒரு மீடியம். ஸோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இன்பிட்வீனில் வெறும் கிளாஸ் மெட்டீரியல் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, 3 டிஃப்ரெண்ட் மீடியமை இது பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆயில், இங்கே வாட்டர், அப்புறம் இங்கே கிளாஸு, அது மாதிரி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இங்கே இமேஜ் வைக்கும்போது, ஆப்ஜெக்ட் வைக்கும்போது இமேஜ் எப்படி கிடைக்கும். சப்போஸ் இங்கே ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் இமேஜ் எப்படி கிடைக்கும். ஸோ அப்போ கொஸ்டின் ஃபர்தர் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எ பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஓ. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, இதான் என்னது பாயிண்ட் ஆப்ஜெக்ட். ஓ இஸ் பிளேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் பியாண்ட் 2f. ஸோ 2f தாண்டி வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பியாண்ட் 2fன்னு என்ன அர்த்தம், சென்டர் ஆஃப் கர்வ் வச்சுருந்தா தாண்டி முன்னாடி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹவு மெனி ரியல் இமேஜஸ், ஓகேவா, ஹவு மெனி ரியல் இமேஜஸ் வில் பி அப்டைன்ட் ஆன் த அதர் சைடு. இங்கே எத்தனை இமேஜஸை கெட் பண்ணுவீங்க, நமக்கு ஆல்ரெடி தெரியும் பியாண்ட் சியில் கான்வெக்ஸ் லென்ஸில் வச்சோம்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். எப்போ கம்ப்ளீட்டாக அது கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கும்போது, பியாண்ட் 2fல வைக்கும்போது. ஆமாம் ரைட். ஆனால் இங்கே 3 டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும்போது எத்தனை இமேஜ் ஃபார்ம் ஆகாதான் கொஷின். ஸோ வெரி சிம்பிள் கான்செப்ட். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எத்தனை இருக்குதோ அத்தனை இமேஜ் ஃபார்ம் ஆகும். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்படி வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் இமேஜஸ் directly proportional to number of refractive index. Number of refractive index. சொல்றது புரியுதா? அந்த மெட்டீரியலுக்குள்ள எத்தனை டிஃப்ரெண்ட் மீடியா இருக்குதோ அதான் என்னது, ஒரு மீடியமும் டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்றது என்னது, ஸ்பீட் ஆஃப் லைட்டின் டிஃப்ரெண்ட் மீடியம். அப்போ ஒரு மீடியம் ஒரு லைட்டோட ஸ்பீட் வேறு இருக்கும். மீடியமுக்கு ஏற்ற மாதிரி இமேஜோடைய ஃபார்மேஷன் டிஃபர் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் இமேஜஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள், 3. அப்போ எத்தனை இமேஜஸ் அங்கே கிடைக்கும், 3 டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்தால் 3 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 3. அவ்வளோதான். கான்செப்ட் தெளிவாக புரியுதா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை இமேஜஸ் கிடைக்கும். இவ்வளோதான் பாயிண்ட். அது அந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தாலே இது எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட்டோ ஃபார்முலாவோ எதுவும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின் இது. காட் இட்? புரியுதா? ஈஸியாக இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த பவர் ஆஃப் எ பை கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் 10D அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் வந்து பவர் P வந்து 10 டயாப்டர் 10Dன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் ஈச் சர்ஃபேஸ் இஸ் 10 சென்டிமீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? R1 R2 ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்தாங்க. அதான் என்னது, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஈச் சர்ஃபேஸ் இஸ் 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி அவங்க ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லிட்டாங்க, அது என்ன லென்ஸு சொல்லிட்டாங்க. வாட் லென்ஸ் இஸ் திஸ், பை கான்வெக்ஸ் லென்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், 2 கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸ். அதோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரெண்டுமே என்னது ஈக்குவல் சொல்லிட்டாங்க. சொன்ன பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். அப்படின்னா த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த லென்ஸ். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, புரிஞ்சுதா? இது நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் ஆன்சர் கொண்டு வரலாம், பார்த்தாலே ஆன்சர் கொண்டு வரலாம். எப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக அவங்க எதனுடைய லென்ஸுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க, கான்வெக்ஸ் லென்ஸ். அது என்ன மெட்டீரியல், கிளாஸ் மெட்டீரியல். கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன? வாட் இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ்? 3/2 சொல்லியிருந்தேன்னா தட் இஸ் ஈக்குவல் டு வாட், 1.5. வாட்டருக்கு என்ன சொல்லியிருந்தேன், 1.33 வரும். நம்ம அதை அப்ராக்சிமேட்டாக எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன், 4/3. இதை மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சு நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்லே. டு ரிமெம்பர்? ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் என்னது 1.5. அது எதுக்கு ஈக்குவல், 3/2. மெட்டீரியல் எதாவது டிசைன் ஆகிருக்கு, கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸ் மெட்டீரியல். அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டேரெக்டாக கிளாஸ்ன்னு கேட்காம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் பை கான்வெக்ஸ் லென்ஸ்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் எ கிளாஸ் மெட்டீரியல். த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் இஸ் 3/2. 4/3ன்றது என்னது,
கரெக்டாக 4/3 என்னது வாட்டர் சி ஹியர். ஸோ நம்ம இங்கே கேட்டுக்கிறது கான்வெக்ஸ் லென்ஸ், அது மேடப் ஆஃப் வாட் கிளாஸ். ஸோ ஆன்சர் இஸ் 3/2. நீங்கள் ரொம்ப ஸ்டெப்ஸே போக தேவையில்லை. நீட் 2020 கொஷின் கரெக்டாக ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட் ஆகிற வேல்யூஸ்லாம் ஞாபகம் இருந்தாலே எலிமினேஷன் யூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. நம்ம இந்த ரேஞ்செலாம் நம்ம ஸ்டடி பண்ணுற எலமெண்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காம்பனண்ட்டே பார்த்தீங்கன்னா என்னது, ஒன்று கிளாஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பர்டிகுலர் இன்னும் எலமெண்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் காம்பனண்ட்டுங்க. ஒன்று வந்து வாட்டரு, அதுக்கு என்ன பார்த்துருப்போம் 1.33. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் 1.5. அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டைமண்ட் 2.4 கிட்ட இருக்கும். இந்த 3 தான் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட் ஆகிற வேல்யூஸ் இருக்கும். சில கிளாஸ் மெட்டீரியல்ஸுக்கு 1.6 இருக்கும். அது அடிஷ்னலாக சில காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணது, அது வந்து ஸ்பெஷல் கேஸ். இந்த ரேஞ்சுக்குள்ள வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? அந்த வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சிருந்தாலே டக்குனு நீங்கள் எலிமினேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே ரைட். இந்த கொஸ்டின் என்ன பாருங்க, the convex lens is dipped into a liquid whose refractive index is equal. இதுதான் இந்த கொஸ்டினில் கீவேர்டு. கொஸ்டினில் எப்பயுமே ஒரு விஷயம் லிசன் பண்ணுங்க, ஆல்வேஸ், ஈக்குவல், சேம், ஐடியல், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த கொஸ்டினுடைய முக்கியமான குழுவே அங்கே தான் இருக்குது. அந்த கீவேர்டோடைய மீனிங் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கெட் பண்ண முடியும். புரியுதா? இங்கே எது ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு, அதை என்ன பண்ணுறாங்க லிக்விடில் டிப் பண்ணுறாங்க. அந்த டிப் பண்ணும்போது ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லென்ஸு, அந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கான்வெக்ஸ் லென்ஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னவாக இருக்குதான் ஈக்குவலாக இருக்கும். டிப் பண்ணதுக்கப்புறம் அது ரெண்டுமே ஈக்குவல் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருந்தால் அப்படியே ஃபோக்கல் லென்த்து என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. சொல்கிறது புரியுதா? லிசன், ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா படித்து வச்சுருக்கோமா? இதுங்க அப்படியே ஆன்சர் போட்டுடலாம் டேரெக்டாக. பட் எனிவே அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணுன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் n2/n1 -1 கரெக்டாக இன்ட்டு 1/r1 -1/r2. இதான் என்னது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ரிமெம்பர், கான்டெக்டில் வச்சாங்கன்னா 1/f = 1/f1 1/f2. அந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும், ஈச் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் டேரெக்டாக கொடுத்துட்டு ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் கேட்டாங்கன்னா இது நம்ம எப்போ யூஸ் பண்ணணும், 2 மீடியமோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருவாங்க. புரியுதா? அப்புறம் அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம், டோட்டல் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க முடியும். டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ், இந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணணுன்றதும் கரெக்டாக தெரியணும். ஏன்னா நிறைய ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா படிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும், எதை எப்போ யூஸ் பண்ணுறது தெரியாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கட் இட். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, a convex lens dipped into a liquid refractive index is equal சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், n2 = n1 = என்ன அர்த்தம், n அர்த்தம். ரெண்டு மீடியமுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஈக்குவல் அப்படின்னா ரெண்டு வேறு வேறு கிடையாது. அப்போ இல்லை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும், 1/f = n2க்கு பதிலாக என்னன்னு போடலாமா, n1க்கு பதிலாக என்னன்னு போடலாமா, -1 இந்த சேம் டேர்ம் கரெக்டாக 1/r1 -1/r2 அப்படியே வந்துடும். அதை நான் டிட்டோவை போட்டுறேன். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த n இந்த n கேன்சல் ஆகிடுமா? am I right? this is one time, this is one time. 1 into 1 ஆகிடும். what is 1 - 1? இந்த டேர்ம் ஃபைனலாக 0 ஆகிடுமா? கரெக்ட். 0 into anything என்னது 0வா? இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு ஃபைனலாக 1/f = 0. கரெக்டாக 1/f = இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. ரெசிப்ரோக்கல் எடுத்துன்னு என்ன வரும், f = 1/0, that is what, infinity. சொல்கிறது புரியுதா? அப்போது ஒரு மெட்டீரியலுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு அதை டிப் பண்ணதுக்கப்புறம் அதோட ரிஃப்ராக்டிவ் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் நியூ ஃபோக்கல் லென்த் என்ன ஒரு கேட்டால் என்ன சொல்லணும், இன்ஃபினிட்டி. இது ரீசன். இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு மெட்டீரியல் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவலாக இருந்தால் ஃபைனல் ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டி பிகாஸ் ஆஃப் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. n2/n1ல் n போட்டால் ரெண்டு கேன்சல் ஆகிடும், 1 - 1 0 ஆகிடும். தட் இஸ் மேத்தமேட்டிக்கல் ரீசன். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. ஈக்குவல் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆர் த ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், டி ஆன்சர் பிகம் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். ஆக்சுவலாக இந்த கொஷின் எப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள், நீட் 2023 ரீசெண்ட் கொஷின் தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபிகர் ஷோன் ஹியர் வாட் இஸ் த ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் த லென்சஸ். ஆக்சுவலாக இது என்னென்ன லென்ஸ்னால் இது 3 லென்ஸோட கான்டெக்டில் இருக்குது. இது நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா
இந்த போர்ஷனை மட்டும் தெரியுதா? இதை மட்டும் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இட் ஆக்ட் ஆஸ் ஏ ஒன் லென்ஸ். சொல்கிறது புரியுதா? ஆக்சுவலாக இது என்னது, இது ஒரு லென்ஸு, அதுக்கப்புறம் ப்ளஸ் இது ஒன்று, இது ஒரு லென்ஸு, அதுக்கப்புறம் இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் அதர் லென்ஸ். இதுதான் 3 லென்ஸ் இருக்குது. சொல்கிறது புரியுதா? ஸோ இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க 1.6, இது 1.6, அதுக்கப்புறம் இது, இந்த 3 லென்ஸையும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வரக்கூடிய ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும், அதான் இந்த கொஷின். புரியுதா? இது நீங்கள் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் போகும், டைமும் எடுக்கும், ஃபாஸ்ட் ஆன்சர் கெட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சாகவும் இருக்கும். ஸோ இந்த கேஸுக்கு நான் ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபார்முலா நான் இப்போ கொடுக்குறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்போ வந்தாலும், இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஆல்ரெடி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. புரியுதா? இப்போ நான் கொடுக்குற அந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஆக்சுவல் மெத்தட் டேக் டூ மச் டைம். ஓகே ரைட். இதுக்கு என்ன நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, டேரெக்டாக ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபோக்கல் லென்த் F - R divided by 2 × N2 - N1. இதுதான் ஆக்சுவலாக இந்த கேஸுக்கான ஃபார்முலா. ரெண்டுத்தினுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் உங்களுக்கு என்னவாக தான் இருக்கும், ஈக்குவல். R1 R2 ஈக்குவல்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு 2 டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த டோட்டல் ஃபோக்கல் லென்த் கேட்டாங்கன்னா யூஸ் திஸ் ஃபார்முலா. நீங்கள் எந்த சைன் கன்வென்ஷனும் பண்ண தேவையில்லை, இந்த ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார்முலா நான் என்ன கொடுத்துருக்குறேன், F - R divided by 2 × N2 - N1. கரெக்டா? இப்போ கொஷினில் வாங்க ஒரு டேட்டாவுக்கும். ஆர் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், 20 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் நீங்கள் என்னவா மாற்றிடணும், மீட்டராக மாற்றணும். ஏன்னா SI யூனிட்லேருந்து கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது என்னது, ஃபோக்கல் லென்த் இல்லையா, அது நீங்கள் மாற்றலாம், ஆன்சர் கரெக்டாக தான் வரும். பட் எனிவே நோ இஷ்யூ, நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஆர் வந்து 20, ஃபோக்கல் லென்த் தானே கேட்டிருக்காங்க. சென்டிமீட்டர் நீங்கள் மாற்றலாம், ஆன்சர் கரெக்டாக வரும். ஏன் சொல்கிறேன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஃபோக்கல் லென்த், அதனுடைய யூனிட் எதில் வருது, சென்டிமீட்டர் தான் வருது. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நீங்கள் மீட்டருக்கு மாற்றாமல் சென்டிமீட்டரில் வச்சாலும் யூ கெட் த ஆன்சர் டைரக்ட்லி. ஓகே, ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மைனஸ் இதனோட வேல்யூ 20, கரெக்ட், 2 × வாட் இஸ் N2, இதான் N2 தெரியுதா, 1.6, அதாவது கிரேட்டர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதனோட வேல்யூ 1.6, அது 1.5. இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1.6 மைனஸ் 1.5, கரெக்டா? இப்போ இதை கேன்சல் பண்ணனா என்ன ஆகும், கரெக்ட். 1.6 1.5 செப்பரேட் பண்ண என்ன வரும் பாருங்க, -10 டிவைடட் பை 0.1. 1.6 1.5 டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன வரும், 0.1. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கேன்சல் பண்ணுறதுக்காக மல்டிப்ளை 10/10 பண்ணுறேன், ஏன்னா டெசிமல் கேன்சல் பண்ணுறதுக்கு. அப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும், 10 × 10 -100. இங்கே என்ன ஆகிடும், 10 × 0.1 1 ஆகிடும், அந்த 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டா? அப்போ ஃபைனலாக நான் இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, -100 சென்டிமீட்டர். இது ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேசஸ் வரும்போது காம்ப்ளிகேட் நீங்கள் எதுவுமே பண்ணிக்க தேவையில்லை. அந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷன் தப்பு பண்ணாமல் பண்ணுங்கள். அதை தப்பாக பண்ணிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே டைப் ஆஃப் கொஷின் தான், இதுவும் அதே மாதிரி டைப் ஆஃப் கொஷின் தான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி யாராவது ஆன்சர் சொல்ல முடியுமா? இப்போ நான் கொடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவீங்களா? யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே வாங்க, அந்த ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். ஸோ என்ன கொடுத்துருந்தேன் நான், F - R divided by 2 × N2 - N1, கரெக்டா? ஸோ F - R divided by 2 × N2 - N1னா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர் என்ன இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லிட்டாங்க 1.5, அதாவது பிளானோ கான்வெக்ஸ் கிளாஸ். அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்
ஈச்னு சொல்லியிருக்காங்க தெரியுதா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈச் ஹேவிங் 20 சென்டிமீட்டர். ஸோ அப்போ -20/2 இன்ட்டு வாட் இஸ் செகண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், கிரேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க 1.7 கொடுத்துருக்காங்களா. ஸோ 1.7 மைனஸ் 1.5 n2 மைனஸ் n1. ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், கரெக்டா, இதை கேன்சல் பண்ண தானே வரும். ஸோ -10 டிவைடட் பை 1.7 மைனஸ் 1.5 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 0.2 கரெக்ட். இப்போ இதை டெசிமலை கேன்சல் பண்ண என்ன பண்ணால் போதும் 10/10 மல்டிப்ளை டிவைட் பண்ணிங்கன்னா தென் வாட் இஸ் ஆன்சர், இது -100 டிவைடட் பை 0.2 இன்ட்டு 10. அப்போ என்ன ஆகிடுங்க 2 கிடைக்குமா. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், this is 50 times. So answer is -50 centimeter. புரியுதா, ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், சி ஆப்ஷன் -50 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2 thin lenses of சேம் ஃபோக்கல் லென்த். நான் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் சொன்னேன் இல்லையா, அந்த சேம் ஈக்குவல் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க 2 thin lens சொல்லிட்டாங்க, சேம் ஃபோக்கல் லென்த் பட் ஒன் இஸ் வாட் கான்வெக்ஸ். அதில் ஒரு லென்ஸ் ரெண்டுத்தினுடைய ஃபோக்கல் லென்த் ஃபஸ்ட்டு சேம்னு சொல்லிட்டாங்க, அதான் ஃபஸ்ட்டு க்ளூ. அதுக்கப்புறம் ஒரு லென்ஸு கான்வெக்ஸு, அதர்வைஸ் வாட் கான்கேவ். அதுக்கப்புறம் தே ஆர் பிளேஸ்ட் இன் கான்டாக்ட் ஈச் அதர், த ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் காம்பினேஷன் வில் பி. இப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஒரு லென்ஸு கான்கேவும் இன்னொரு லென்ஸு கான்வெக்ஸ் இருந்து ரெண்டு ஃபோக்கல் லென்த் ஈக்குவலாக இருந்து கான்டாக்டில் வச்சா டோட்டல் ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன், இன்ஃபினிட்டி ஆகும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் முன்னாடி சொன்னா. ஸோ இதுவுமே எந்த வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீட் 2023 கொஸ்டின். ஸோ த ஆன்சர் இஸ் இன்ஃபனைட். புரியுதா, ஈஸியாக இருக்கா. நெக்ஸ்ட் பாருங்க, an object is mounted on a wall, its image of equal size is to be obtained on a parallel wall with the help of convex lens. என்ன லென்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோம். Placed between these walls, the lens is kept at x in front of the second wall. The recovered focal length of the lens will be கேட்டிருக்காங்க. இந்த கேஸை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் டயக்ராம் போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணிட முடியும். இப்போ நான் அந்த கேஸுக்கு எப்படி டயக்ராம் போகிறேன் பாருங்கள், என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் நான் டயக்ராம் போடுறேன். அவங்க என்ன லென்ஸ் சொல்லியிருக்காங்க, கான்வெக்ஸ் லென்ஸு, கரெக்டாக. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, an object is mounted on a wall. இது நான் ஒரு வால்னு எடுத்துக்கிறேன், இங்கே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணிடுறேன் மவுண்ட் பண்ணியிருக்கேன், சம்திங் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா, இது ஒரு பால்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இட்ஸ் இமேஜ் ஈக்குவல் சைஸ் டு பி அப்டைன்ட் பேரல் வால் வித் த ஹெல்ப் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் பிளேஸ்டு பிட்வீன் தீஸ் வால்ஸ். இமேஜ் வந்து அப்டைன் பண்ணுறாங்களாம் ஆப்போசிட் சைடில், இங்கே இன்னொரு வால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இமேஜை இங்கே அப்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இதில் சைஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் ஹச் டேஷ், இது ஹச் டேஷ் ஈக்குவல் என்ன அர்த்தம், ஹச் ஈக்குவல் டு ஹச் டேஷ் ஈக்குவல் டு ஹச்சுக்கு ஈக்குவல், அதானே கொஸ்டின். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இமேஜ் ஈக்குவல் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக. இது ரெண்டுத்துக்கு பிட்வீனில் எதை வச்சுருக்காங்களா, லென்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க எங்கே வச்சுருன்னு கரெக்டாக சொல்லலை. சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா. அப்படின்னா த லென்ஸ் இஸ் கெப்ட் டிஸ்டன்ஸ் எக்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வால், வால்ல இருந்து லென்ஸ் எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்களா, எக்ஸ் டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்களாம். கொஸ்டினில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, த லென்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபோக்கல் செகண்ட் வால் இது சொல்லியிருக்காங்க இல்லையா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த செகண்ட் வால்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸாக அந்த லென்ஸ் இருந்துச்சுன்னா தென் த ரெக்கவர்டு ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் வில் பி, லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன வந்துருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் நல்லா தெரியும், என்ன தெரியும், இது என்ன லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸு. கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால் ஆப்ஜெக்டை எங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, ஈக்குவல் சைஸ் வரணும்னா கான்வெக்ஸ் லென்ஸில் ஆப்ஜெக்டோட சைஸும் இமேஜ் சைஸும் ஈக்குவலாக இருக்கணும்னா எங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணணும், அட்டு 2f, கரெக்டாக 2f1. நம்ம அப்படி தானே பார்த்தோம், 2f1 என்னது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணனா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், 2f2ல் ஃபார்ம் ஆகும். அப்போ என்னுடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளோவா இருக்கும், 2f-ஆ. இதனுடைய ஃபோக்கல் லென்த் அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், சாரி நாட் ஃபோக்கல் லென்த், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 2f, இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் 2f, கரெக்டாக. அப்போ ஃபோக்கல் லென்த் மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க. ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எக்ஸ் டிஸ்டன்ஸு ஃப்ரம் த செகண்ட் வால்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ எக்ஸ் எதுக்கு ஈக்குவல், இங்கே 2fக்கு ஈக்குவலாக
சொல்கிறது புரியுதா? எக்ஸ் ஈக்குவல் டு 2Fனா கொஸ்டின் அவங்க கேட்குறது ஃபோக்கல் லென்த். அப்போ இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை டிவிஷனில் கொண்டு வாங்க. ப்ராடக்ட்டில் 2 வந்து டிவிஷன் வந்துருமா? ஸோ எஃப் ஈக்குவல் டு x/2. ஓகே, f equal to x/2 இருக்கா பாருங்க ஆப்ஷனில். the answer is x/2. நான் புரியுற டயக்ராம் இவ்வளோ தான் போடுறேன். கொஷினில் ஆப்ஜெக்ட் சைஸ் இமேஜ் சைஸ் ஈக்குவல் சொல்லும் போதே ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுனா அர்த்தம் அட் 2F. இங்கே F1 2F1 இமேஜ் அங்கே ஃபார்ம் ஆகுறது 2F2. அதான் மீனிங்கு. அப்போ லென்ஸ் எங்கே வச்சுருக்காங்க? இன்பிட்வீனில் 2Fக்கு டிஸ்டன்ஸ்லேருந்து முன்னாடி வச்சிருக்காங்க. அப்போ 2F டிஸ்டன்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x equal to 2Fனா f equal to half of xன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இதுக்கு உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லைட் ட்ராவல்ஸ் எ டிஸ்டன்ஸ் x in t1 in air 10x in t2 in another denser. அந்த வேர்டை புரிஞ்சு வச்சுக்கோங்க. another medium வந்து denser. இதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஏர் மீடியம்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் க்ளூ கொஷினில். ஃபஸ்ட்டு லைட் வந்து எங்கே ட்ராவல் ஆகுது? லைட் ட்ராவல்ஸு எக்ஸ் இன் டைம் t1 இன் ஏர் அண்டு 10x டைம் t2 இன் அனதர் டென்சர் மீடியம். வாட் இஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் திஸ் மீடியம்னு கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டாக? அதில் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார்முலா நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். எப்படி கொடுத்துருந்தேன்? sin IC ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர் மீடியம் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர் மீடியம்னு கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா? ஆல்ரெடி நான் கொடுத்துருக்குறேன். கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேஸ் கேட்டாங்கன்னா sin IC எதுக்கு ஈக்குவல்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டென்சர். ஆனால் இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸே அவங்க கொடுக்கல டேரெக்டாக. அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? என்ன ஸ்பீடில் போகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு ஏர் மீடியமில், ஆஃப்டர் இன்னொரு மீடியமில் அதை டென்சர்லேருந்து ரேரர் சொல்லியிருக்காங்க. அதாங்க sin IC. கரெக்டாக? அப்போ இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? 10x டிஸ்டன்ஸு t2 டைம் ட்ராவல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸ்பீடும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் டென்சர் மீடியம் பை ஸ்பீட் ஆஃப் ரேரர் மீடியம். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸ்பீட் ஆஃப் டென்சர் மீடியம் பை ஸ்பீட் ஆஃப் ரேரர் மீடியம். கரெக்டாக? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்லேருந்து என்ன கொண்டு வரப்போ ஸ்பீடு ரிலேட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்பீடும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டென்சர் இங்கே போகணும், ரேரர் இங்கே வரணும். புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு ஸ்பீடுமே டேரெக்டாக கொடுக்கல, டிஸ்டன்ஸ் கொடுத்துறாங்க, டைம் கொடுத்துறாங்க. நமக்கு ஸ்பீடு ஃபார்முலா தெரியும்ல. ஸ்பீடு ஈக்குவல் டு வாட்? டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான ரிலேஷன். அதாவது சிம்பிளாக v is equal to d/t ன்னு சொல்லலாம் இல்லையா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ அந்த ஃபார்முலா இதில் அப்ளை பண்ண போகிறேன். டென்சர் மீடியமுடைய டிஸ்டன்ஸு பை அதனுடைய டைம். டென்சர் எதுங்க? இதுதானே டென்சரு. கரெக்டாக? அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10x, டைம் என்னது? t2. அப்போது டென்சருடைய ஸ்பீடை வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணால் 10x பை t2. சொல்கிறது புரியுதா? 10x பை t2னா என்ன அர்த்தம்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டென்சர் மீடியமுடைய டிஸ்டன்ஸ் பை டைம். அதனால தான் 10x பை டைம். ஏன்னா இதுதான் டென்சர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேரர் எது? ஏர் மீடியம். புரியுதா? ஏர் வந்து ரேரர் மீடியம். எக்ஸ் இன் t1 டைம். அப்போ இதை எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் பை t1. சொல்கிறது புரியுதா? எக்ஸ் டிஸ்டன்ஸ் பை t1. அதான் என்னது? ரேரருடைய ஸ்பீடு. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? 10x by t2 இன்ட்டு இதை ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? t1 by xன்னு வருமா? கரெக்ட்? x by t1 ரெசிப்ரோக்கல் என்ன? t1 by x. இப்போ எதை கேன்சல் பண்ணிடலாம்? இங்கே இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இப்போ ஃபர்தராக நான் என்ன சால்வ் பண்ணுறேன்? sin IC ஈக்குவல் டு ரிமைனிங் இருக்கிறது மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 10 times of t1 by t2வா? கரெக்ட்? அப்போ IC ஈக்குவல் டு சைன் அங்கே கொண்டு போனால் என்ன ஆகிடும்? சைன் இன்வர்ஸ் ஆகிடுமா? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 10 times of t1 by t2 இருக்கா பாருங்க ஆப்ஷன். எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி. புரியுதா? ஸோ சம்டைம்ஸ் கொஷின் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக அங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்டிருந்தாங்களே இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு மைண்டில் வந்துடணும். அதுக்கப்புறம் ஸ்பீடுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஆனால் இந்த கொஸ்டினில் அவங்க ஸ்பீடு டேரெக்டாக கொடுக்காம டிஸ்டன்ஸும் டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். அவ்வளோதான். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு டக்கு நான் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். புரிஞ்சுதா?
ரைட், நம்ம அடுத்த ஹெட்டிங். ஸோ இதுதான் ஆக்சுவலாக கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கேவ் லென்ஸுக்கும் உள்ள அந்த ரிலேஷன். அப்புறம் கொஷின்ஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபியூ கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம கொஷின்ஸ் நிறைய இருக்குது, ப்ராக்டிஸுக்காக நம்ம ஒரு ஃபியூ கொஷின்ஸ் அந்த சாப்டர் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசம். ஓகேவா? ஸோ இங்கே ப்ரிசமில் முக்கியமான என்னென்ன டேர்ம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ப்ரிசமுடைய ஆங்கிள் இதுதான் என்னது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். அந்த ஏன்றதான் என்னது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். கரெக்டாக? அதுக்கப்புறம் இன்சிடென்ட் ரே, எமர்ஜ்டு ரே. ப்ரிசம் உள்ள லைட்டு என்ட்ரு ஆகுறது வந்து இன்சிடென்ட்டு. அதுக்கப்புறம் இன்சைடில் லைட்டு பாஸ் ஆகிட்டு அவுட் சைடில் லைட்டு வெளியில் வருது இல்லையா, அப்போ மேக் ஆகிற அந்த ஆங்கிளை நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம் எமர்ஜ்டு ஆங்கிள்னு சொல்ல போகிறோம். அந்த ரேவை வந்து எமர்ஜ்டு ரேன்னு சொல்ல போகிறோம். இன்சிடென்ட் ரே, எமர்ஜ்டு ரே. நார்மலாக சிங்கிள் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா 2 மீடியம் மட்டும் இருந்ததுன்னா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரேன்னு சொல்லுவோம். இங்கே மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் நடக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஏர் டு ப்ரிசம், அதுக்கப்புறம் ப்ரிசம் டு ஏர் வரதுனால அந்த ஃபைனலாக வெளியில் வர ரேவுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் எமர்ஜ்டு ரே. புரியுதா? ரைட். ஸோ இந்த ப்ரிசம் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு ஃபியூ ரிலேஷனும் அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ப்ரிசம் எடுத்துப்போம். ஓகே, இப்போ ஒரு லைட் ரே வந்து நாங்கள் இன்சிடென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஓகேவா? இந்த லைட் ரே இன்சிடென்ட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும் நார்மல் லைன் ட்ரா பண்ணணும். கரெக்டாக? அப்போ தான் இன்சிடென்ட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கு நார்மல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா ஓகே கலர் மாற்றிக்கலாம். இந்த லைன் என்னது நார்மல் லைன், இது N1ன்னு வச்சுப்போம். சரியா? இது வந்து நார்மல் லைன். எதுக்கு நார்மல் லைன் ட்ரா பண்ணிருக்கேன்? லைட்டு இன்சிடென்ட் ஆச்சுன்னா அங்கே இன்சிடென்ட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து ஐ, இது ஐன்றது என்னது இன்சிடென்ட் ஆங்கிள். இப்போ இது இங்கேருந்து உங்கள் லைட் வந்து இன்சிடென்ட் ஆச்சுன்னா இது என்ன மீடியமு ரேரரா, இது என்ன மீடியம் டென்சர், திரும்ப இது என்ன மீடியம் ஆகிடும் ரேரர் மீடியம். கரெக்டாக? ரேரர் டு டென்சர் போச்சுன்னா ரிஃப்ராக்டட் ரே டுவர்ட்ஸ் த நார்மல் லைனா. ஸோ அப்போ ரிஃப்ராக்டட் ரே என்ன ஆகிடும் டுவர்ட்ஸ் த நார்மல் லைனில் ரிஃப்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ டுவர்ட்ஸ் த நார்மல் லைனில் ரிஃப்ராக்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஒரு நேம், இதான் என்னது ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன். இது இன்சிடென்ட் ரே, இது நார்மல் லைனு, ரேரர் டு டென்சர் பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ட் ரே டுவர்ட்ஸ் த நார்மல். அதனால தான் இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போ இது இன்சிடென்ட் ரே, திஸ் இஸ் வாட் ரிஃப்ராக்டட் ரே. இப்போ மறுபடியும் டென்சர் டு ரேரர் போகும் இல்லையா? இப்போ என்ன நடக்கும்? இங்கே ஃபஸ்ட்டு நார்மல் வரைஞ்சிருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இது நார்மல் லைன், இது N2. இப்போ நமக்கு இங்கே என்ன நடக்கும்? 1 செகண்ட். ஓகே, புரியுதா? இப்போ டென்சர் டு ரேரர் போச்சுன்னா ரிஃப்ராக்டட் ரே அவே ஃப்ரம் த நார்மல். கரெக்டா? ஆல்ரெடி நமக்கு இது தெரியும். அவே ஃப்ரம் த நார்மல்னா லைக் திஸ். இப்போ இந்த ஆங்கிள் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் இது R2 எடுத்துக்கோங்க, இதுதான் R1. சரியா? நம்ம கொடுக்குறதா நேம், பட் என்ன நம்ம கன்வீனியண்ட்டாக இதான் ஃபஸ்ட்டு வருது இல்லையா இன்சிடென்ட், அதுக்கப்புறம் ரிஃப்ராக்டட் R1. இந்த ரெண்டு மீடியமில் இதுதான் இன்சிடென்ட் ஆங்கிள். புரியுதா? டென்சர் டு ரேரர் போகும்போது இங்கே ஃபைனலாக வெளியில் வர அந்த ரே வந்து எமர்ஜ்டு ரே. அதான் என்னன்னு சொல்ல போகிறோம் E அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போது இந்த ரே வந்து ஆக்சுவலாக டீவியேட் ஆகாமல் இருந்தால் எப்படி போயிருக்கும் லைக் திஸ். கரெக்டா? அதே மாதிரி இந்த இடத்துக்கு நேராக சாரி ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்டில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ஆங்கிள் தான் என்னது டெல்டா. திஸ் இஸ் கால்டு டீவியேஷன் ஆங்கிள். டீவியேஷன் ஆங்கிள் அப்படின்னா என்ன மீனிங்?
ஆக்சுவலாக இப்படி போயிருக்க வேண்டிய ரே, அதாவது இங்கே ப்ரிசம் இல்லாமல் இருந்தால் அந்த ரே எப்படி போயிருக்கும்? ஆக்சுவலாக இப்படி தானே போயிருக்கும். ஆனால் டியூ டு ரிஃப்ராக்ஷன்னால ஃபஸ்ட்டு ரேரர் டு டென்சர் போனதுனால ஃபஸ்ட்டு பெண்ட் ஆகுது, மறுபடியும் டென்சிட்டி வந்து அவையே இப்படி வந்திருக்கு. ஸோ இப்படி வந்த ரே ஃபைனலாக இப்படி போயிருக்கு. அப்போ ஃபைனலாக எவ்வளோ ஆங்கிளில் டீவியேட் ஆகிட்டு அந்த ரே ட்ராவல் ஆகுது, அந்த டீவியேஷன் ஆங்கிள் தான் என்னது? டெல்டா நம்ம சொல்ல போகிறோம். டெல்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். சொல்கிறது புரிஞ்சுதா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனண்ட்டு. இதுக்கான எக்ஸ்பிரஷன் என்னென்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இப்போது ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஃபார்முலா, ஆங்கிள் ஆஃப் ப்ரிசமுக்கும் R1 அண்ட் R2குள்ள ரிலேஷன் இது. ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏவோட ஆங்கிள் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா R1 R2, அதாவது ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ட் ஆகிற அந்த ஆங்கிளுக்கும் அப்புறம் டென்சிட்டி ரேர் போகும்போது R2 ஆங்கிள், அதாவது அந்த கேஸுக்கு அது இன்சிடென்ட். அது ரெண்டு சம் பண்ணிங்கன்னா அது எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒரு ப்ரிசமில் ஏவுக்கு ஈக்குவலாக இருக்கும். A is equal to R1 plus R2 ஃபார் எனி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். புரியுதா அந்த சுச்சுவேஷனில்? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார் எனி கேஸ் ப்ரிசமில் நடக்கும்போது டெல்டா ஈக்குவல் டு ஐன்றது இன்சிடென்ட்டு, ஈன்றது எமர்ஜ்டு ஆங்கிள், அதுக்கப்புறம் மைனஸ் வாட்? ஏ. புரியுதா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா அது ஏ எதுக்கு ஈக்குவல்? R1 ப்ளஸ் R2க்கு ஈக்குவல். இது ரெண்டு தான் பேசிக் ஃபார்முலா இன் ப்ரிசம். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேஸு, அந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் மினிமமாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? சொல்கிறது புரியுதா? அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் மினிமமாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐயும் எமர்ஜ்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும். ஐயும் ஈயும் ஈக்குவலாக இருந்தால் அதான் என்னது? மினிமம் டீவியேஷன். சொல்கிறது புரியுதா? அப்புறம் R1 அண்ட் R2 என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? மினிமம்னு சொல்லிட்டாங்கன்னா சிம்பிள், I ஈக்குவல் டு ஈயாக இருக்கும் அண்டு R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம்? ஆறுன்னு எடுத்துக்கலாம். R1 அண்டு R2 ஈக்குவல் டு ஆர்னு இருக்கும். எப்போ? மினிமம் டீவியேஷனாக இருக்கும்போது I ஈக்குவல் டு ஈயாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அந்த ரே பேரலாக இன்சைடில் போகுது இல்லையா? சாரி, பேரலாக போகும் இந்த கேஸில். இங்கே பார்த்தோம் இல்லையா? இந்த கேஸில் இப்போ இது வந்து இது பேரலல் டு த பேஸ் கிடையாது, இது வந்து ப்ரிசமுடைய பேஸ். இது வந்து ரிஃப்ராக்டட் ரே இன்சைட் த ப்ரிசம். புரியுதா? இது ரெண்டும் பேரலாக இப்போ இல்லை. பேரலாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகேவா, இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் வந்தால் ஆன்சர் பண்ண தெரியணும். ரிஃப்ராக்டட் ரே இன்சைட் த ப்ரிசம், இன்சைட் த ப்ரிசம்னா இதான் என்னது? ரிஃப்ராக்டட் ரே இன்சைட் த ப்ரிசம் இஸ் பேரலல் டு, ஓகேவா, இந்த வேர்டை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, இஸ் parallel to the base of the prism. ஓகேவா? இதான் என்னது? பேஸ். பேஸுக்கு பேரலாக ட்ராவல் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? I ஈக்குவல் டு ஈயாக இருக்கும். ஓகே. ஸோ எனி ப்ரிசம் லைட் ரிஃப்ராக்டட் ரே இன்சைட் த ப்ரிசம் பேரலல் டு த பேஸ் ஆஃப் த ப்ரிசம். ரெண்டு பேரலாக இருந்துச்சு, அந்த ரெண்டு லைனும் இருந்துச்சுன்னா என்ன நீங்கள் கன்க்ளூஷன் கொண்டு வரலாம்? ஐயும் ஈ ஈக்குவலாக இருந்துக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு ஆர்னு சொல்லலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? R1 ப்ளஸ் R2வா? இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் இது R ப்ளஸ் ஆர். அப்போ என்ன வரும்? 2R ஈக்குவல் டு ஏ. கரெக்டாக? தென் வாட் இஸ் R? R ஈக்குவல் டு A/2. கரெக்டாக? R ஈக்குவல் டு A/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ R ஈக்குவல் டு, அடுத்த பாயிண்ட் என்னது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதில், R ஈக்குவல் டு A/2. அதுக்கப்புறம் டெல்டா என்னவாயிடும்? டெல்டா மினிமம் ஆகிடும். அதாவது மினிமம் டீவியேஷனில் தான் இது பாசிபிள். ஸோ பேரலல்ன்ற ஒரே ஒரு வேர்டு இன்சைடில் ப்ரிசம் இருந்தால் யூ கேன் கன்க்ளூட் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். புரியுதா? I ஈக்குவல் டு இ, R1 R2 ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அதனால் R ஈக்குவல் டு A/2ன்னு சொல்லலாம். அதர்வைஸ் A ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்னு சொல்லலாம். அப்புறம் அந்த சுச்சுவேஷனில் தான் என்ன இருக்கும்? உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் மினிமமாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிசம் இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா.
refractive index n equal to sin I by sin r னு வரும். ஆக்சுவலாக இது n2 by n1, ஃபஸ்ட் மீடியம் வந்து ஏர் மீடியம்ன்றதுனால n1 equal to 1 ஆகிடும். ஸோ அதனால் n2 by n எடுத்துக்கிட்டோம். sin I by sin r இன்சிடென்ட் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல்னா மினிமம் கேஸில். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? மினிமம் கேஸில் a plus delta minimum by 2 divided by sin a by 2. புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. அதுக்கப்புறம் ரிமெம்பர் திஸ் இஸ் a ஸ்பெஷல் கேஸ். இந்த கேஸ் என்னன்னா லெஸ் தென் 10 டிகிரி தின் ப்ரிசம். இதுக்கு பேர், இதுக்கு நேமே என்னன்னு சொல்ல போகிறோம்? தின் ப்ரிசம். தின் ப்ரிசம் அப்படின்னா அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ரிசமோட ஆங்கிள் வந்து லெஸ் தென் 10 டிகிரியாக இருக்கும். தட் இஸ் தின் ப்ரிசம். அந்த கேஸில் மினிமம் டீவியேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து n-1 into a. ஓகே, த மினிமம் டீவியேஷன் ஈக்குவல் டு n-1 into a என்ற ஃபார்முலா நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம்? கொஷினில் ஒன்று தின் ப்ரிசம்னு சொல்லியிருப்பாங்க, அதர்வைஸ் ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? லெஸ் தென் 10 டிகிரி. அந்த ஏவுடைய ஆங்கிள் வந்து லெஸ் தென் 10ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் மினிமம் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை மினிமம் டீவியேஷன் கொடுத்துட்டு ஏவு கொடுத்துட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கட்டானா இது இந்த எக்ஸ்பிரஷனை மாடிஃபை பண்ணிங்கன்னா யூ கெட் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ. சொல்கிறது பாயிண்ட் புரியுதா? ரைட், இதுதான் பேசிக் இம்பார்ட்டன்ட் இன்னும் ரிலேஷன் இன் ப்ரிசம். இதை ஞாபகம் வச்சுட்டாலே ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சி த ஃபஸ்ட்டு கொஷின். இது வந்து நீட் 2021 கொஷின். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஃப்ரம் த ப்ரிசம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் கொடுத்துட்டாங்க n equal to √3. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் given. இப்போ என்ன கேட்குறாங்க அவங்க? எந்த ஆங்கிளில் எமர்ஜென்ஸ் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. கரெக்டா? சாரி, எமர்ஜென்ஸ் ஆங்கிள் ஃபைனலாக வெளியில் வரும்போது என்ன ஆங்கிள் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறது புரியுதா? இது நீங்கள் ஆக்சுவலாக இதை சால்வ் பண்ணாமல் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்ல முடியும். தெரியுமா எப்படி சொல்கிறதுன்னு? ஸ்டெப்ஸும் நம்ம போடுவோம், அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக அது எப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? இப்போ இந்த லைட் ரே இப்படி இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும்னு பாருங்கள். நார்மலில் இன்சிடென்ட் ஆனால் என்ன நடக்கும்? லைட் ரே வந்து நார்மலில் இன்சிடென்ட் ஆனால் என்ன நடக்கும்? டீவியேஷன் ஆகாது. தெரியும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். லைட் வந்து கரெக்டாக உங்களுக்கு நார்மல் லைனில் இன்சிடென்ட் ஆனால் என்ன ஆகாது? டீவியேஷனே ஆகாது. அந்த ரே வந்து டீவியேட் ஆகாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும். புரியுதா? இது ரெண்டு வேறு வேறு மீடியம் இருந்தாலும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறு வேறையாக இருந்தாலும், அலாங் த நார்மல் லைன் வழியாக லைட் ரே பாஸ் ஆச்சுன்னா தேர் இஸ் நோ பெண்டிங் ஆஃப் லைட், நோ பாத் சேஞ்ச். புரியுதா? ஆங்கிள் டிவியேஷன் இருக்காது. இன்க்ளைண்டாக போகும்போது மட்டும் தான் ஆங்கிள் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க? நார்மல் லைனில் பாஸ் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது? இந்த ரே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போது என்ன நடக்கும்? இங்கே அடுத்தது இங்கே நார்மல் லைன் ட்ரா பண்ணுங்க. இதுக்கு நார்மல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா எப்படி வரும்? லைக் திஸா? கரெக்ட், பிகாஸ் இட் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ பர்பெண்டிகுலர் லைன் எப்படி ட்ரா பண்ணணும்? இப்படி தான் பண்ணணும். நார்மலாக பர்பெண்டிகுலர் லைன். இப்போது இந்த மீடியம் என்ன? டென்சரா? இது ரேரர். அப்போ ரிஃப்ராக்டட் ரே என்ன ஆகும்? அவே ஃப்ரம் த நார்மல். கரெக்ட், ரிஃப்ராக்டட் ரே அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இப்போ இதான் என்னது? இன்சிடென்ட் ஆகுது, இது ரிஃப்ராக்ட் ஆகுது. இந்த ஆங்கிள் தான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எமர்ஜ்டு ஆங்கிள் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ப்ரிசமுடைய பேசிக் ரிலேஷன் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இந்த கேஸில் இந்த ஆங்கிள் என்னது? R2. கரெக்டாக? ப்ரிசமில் ஃபஸ்ட்டு பாஸ் ஆன உடனே I, அதுக்கப்புறம் R1, அதுக்கப்புறம் R2, அப்புறம் E. கரெக்டாக? இந்த கேஸில் R1 என்ன ஆகும்? இங்கே டீவியேஷன் ஆகிருக்குதா? இல்லை. கரெக்டாக? அப்போ R1 இந்த கேஸில் R1 என்ன ஆகும்? 0. இங்கே R1 ஆங்கிளே ஃபார்ம் ஆகாது. ஏன்? லைட் ரே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுனால சேஞ்சஸ் இல்லை. சேஞ்சஸ் ஆனால் தானே ரிஃப்ராக்டட் ஆங்கிள் கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல சேஞ்சஸே கிடையாது. இங்கே தானே R1 ஃபார்ம் ஆகும். சேஞ்சஸ் இருந்தா, சேஞ்சஸ் இல்லை, அதனால் R1 என்ன ஆகிடுதுங்க? 0 ஆகிடுது. இது என்னது? ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் A. புரியுதா? நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை டேரெக்டாக ஆன்சர் சொல்ல முடியும். நான் கடைசியாக சொல்கிறேன் அது. சரி, அதை யோசிச்சு வைங்க. ரைட். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்னெல்ஸ் லா நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸ்னெல்ஸ் லாவை எப்படி அப்ளை பண்ணணும்? N1, அதாவது இந்த இடத்துல எது? N2. கரெக்டாக? இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2, இது N1. ஸோ இன்சிடென்ட் லைட்டுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2. இந்த கேஸில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எது? இங்கே இதான இன்சிடென்ட் ஆங்கிள். இதில் இது ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்சிடென்ட் ஆங்கிள் இங்கே என்னது? R2. சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் ரிஃப்ராக்டட் மீடியமுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது? இங்கே N1,
அதுக்கப்புறம் சைன் ஆங்கிள் என்னதுங்க ரிஃப்ராக்டட் ஆங்கிள் இ. புரியுதா? n1 sin i ஈக்குவல் டு n2 sin rன்றது n1னா எப்பயுமே n1ன்னு நீங்கள் புரிஞ்சிக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? n1ன்றது என்ன மீனிங்? இன்சிடென்ட் ஆகிற லைட் ரேவோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதான் n1 இன்ட்டு இன்சிடென்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு n2ன்றது ரிஃப்ராக்டட் மீடியமோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்ட்டு சைன் ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள். புரியுதா உங்களுக்கு? சைன் ஆர். இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய பேசிக் மீனிங். பிளைண்டாக n1 இன்ட்டு சைன் ஐ ஈக்குவல் டு n2 சைன் ஆர்னு நீங்கள் படிச்சிங்கன்னா n1 n2 மாற்றி கொடுத்தா தப்பாக போட்டுருவீங்க. நீங்கள் அப்படி புரிஞ்சிக்கூடாது. இன்சிடென்ட் இன்ட்டு அதனுடைய சைன் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ரிஃப்ராக்டட் மீடியமோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் ஆர், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கேஸில் எது இதானே? இதானே உங்களுக்கு என்னது? இன்சிடென்ட். இங்கே தான் உங்களுக்கு என்ன நடக்குது? ரிஃப்ராக்ஷன் நடக்குது. அப்போது இன்சிடென்ட்டோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்ட்டு சைன் R2ன்னு போட்டுருங்க. சைன் n1 இன்ட்டு சைன் இதான் என்னது? ரிஃப்ராக்ட் ஆகிற மீடியம் இன்ட்டு அதனுடைய ஆங்கிள். தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு நமக்கு ஆல்ரெடி ப்ரிசமோட நேச்சர் தெரியும். ஏ எதுக்கு ஈக்குவல்? R1 + R2க்கு ஈக்குவல். கரெக்டா? இங்கே ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? என்னன்னு சொல்ல முடியுமா? ஏ 30. ஏ 30 டிகிரி, இது 60, இது என்னது 90 டிகிரினா ஆட்டோமேட்டிக்காக அப்போ என்ன ஆகிடும்? சம் ஆஃப் 3 ஆங்கிள் 180 டிகிரி இல்லையா? அப்போ இது 30. R1 இங்கே 0 ஈக்குவல் டு R2. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் R2 என்ன கிடைக்கும்? 30 டிகிரி. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதில் n1ன்றது என்னது? ஏர் மீடியமா? இது ஏரா? அப்போ n1 ஈக்குவல் டு என்னது? 1. n2 கொஷினில் அவங்க கொடுத்துட்டாங்க. இதான் என்னது? n2 √3. சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ √3 sin 30 டிகிரி, n1 வந்து 1 இன்ட்டு sin e. sin 30 வேல்யூ என்ன? 1/2 ஈக்குவல் டு sin e. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? √3/2 ஈக்குவல் டு sin e. கரெக்டா? சைன் ஆஃப் எந்த ஆங்கிளுக்கு √3/2 வரும்? 60 டிகிரியா? see here. புரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் வந்து e ஈக்குவல் டு வாட்? 60 டிகிரி. சைன் 60க்கு தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? √3/2 கிடைக்கும். அப்போ ஆங்கிள் ஆஃப் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் அந்த எமர்ஜி ஆங்கிள் வந்து என்னது? 60 டிகிரி. இது எப்படி ஆக்சுவலாக பார்த்தோன்னே சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இங்கே எந்த லாவை யூஸ் பண்ணுவோம் ரிஃப்ராக்ஷனில்? ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லா எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ணுறோம்? சைன் தானே யூஸ் பண்ணுறோம். கரெக்டு தானே? அப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒரு கேஸ் என்ன? √3. சைனில் எந்த ஆங்கிளுக்கு √3 வரும்? சைன் 0 0. சைன் 30 என்னது? 1/2. சைன் 40 1/√2. சைன் 60 என்னது? √3/2. 90 என்னது? 1. ஸோ √3 இங்கே இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால எந்த ஆங்கிளுக்கு சைனில் √3 இன்வால்வ் ஆகும்னு பார்க்கணும். சைன் 60க்கு ஆன்சர் என்ன? √3/2. அதனால் ஆன்சர் என்ன வரும்? 60 டிகிரி. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா அப்படியே ஆன்சர் போட்டுடலாம். பட் உங்களுக்கு அது புரியணுன்றதுக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அங்கே என்ன நடக்குது ஆக்சுவலாக அந்த ரிஃப்ராக்ஷன் கேஸில் அந்த 90 டிகிரியில் பாஸ் ஆகும்போது. ஸோ மேத்தமெட்டிக்கலாக உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும். லாஜிக்காக அங்கே என்ன நடந்திருக்கிறது உங்களால் கண்டுபிடிக்க தெரியும். ஏன்னா இது ஸ்னெல்ஸ்லா, அது மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். சைன் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். அப்போ சைனில் எந்த ஆங்கிள் √3 வருமோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். காட் இட்? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். The refraction angle of a prism is A and the refractive index of the material of the prism is 𝐂𝐡/A/2 சொல்லிட்டாங்க. refractive index n வந்து 𝐂𝐡/A/2 ஈக்குவல் சொல்லிட்டு the angle of minimum deviation is என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, அவங்க என்ன கொஷனில் கொடுத்துட்டாங்க? refractive index n ஈக்குவல் டு cot of A/2. கரெக்டாக? இதான் அவங்க கொடுத்துருக்குற கொஷின். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? வாட் இஸ் த மினிமம் டீவியேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் அது என்ன காம்பனண்ட்டு? ப்ரிசம் கேஸு. கரெக்டாக? ப்ரிசமில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு மினிமம் டீவியேஷன் நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா படிச்சிருக்கிறோம்? n ஈக்குவல் டு சைன் ஆஃப் டெல் மினிமம் ப்ளஸ் ஏ பை 2. அதுக்கப்புறம் என்ன வரும்? சைன் A/2. இப்போ தானே பார்த்தோம் மினிமம் டீவியேஷன் கேஸில் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சைன் ஆஃப் டெல் மினிமம் ப்ளஸ் A/2 பை வாட்? சைன் A/2. இதான் என்னது? மினிமம் டீவியேஷனுக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்குள்ள ரிலேஷன். இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்கள். இது அவங்க கொடுத்துற கண்டிஷன். இது ப்ரிசமில் மினிமம் டீவியேஷன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்குள்ள ரிலேஷன். அப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? ரெண்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா சைன் ஆஃப் டெல் மினிமம் A/2 இன்ட்டு வாட்? சைன் A/2. கரெக்டா? இது எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க?
cot a by 2. கரெக்டா? cot நம்ம எப்படி எழுதலாம்? cos by sin எழுதலாமா? tan னா sin by cos, cot னா என்னது? cos by sin. அப்ப இத ஃபர்தரா சால்வ் பண்ணுங்க. sin of del minimum plus a by 2 by sin of a by 2 equal to cot a by 2 என்ன எழுத போறேன் நான் இப்போ? cos of a by 2 by sin of a by 2. புரியுதா? என்ன பண்ணிருக்கு தெரியுதா? trigonometric ratio யூஸ் பண்ணிருக்கேன். ஏற்கனவே சொல்லிருக்கேன். trigonometry is very important for physics. ஸோ எல்லா சாப்டர்லையுமே அது தேவைப்படும். இந்த சாப்டரில் அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ஆங்கிள்ஸ் ரிலேட்டட் நிறைய ஜாமெட்ரிக் ஸ்ட்ரக்சர்ன்றதுனால. புரியுதா? வெக்டார்ஸ் உள்ள வரும்போது உங்களுக்கு இது அதிகமாக தேவைப்படும். இந்த sin a by 2 sin a by 2 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இப்போ இது sin of del minimum plus a by 2 ஈக்குவல் டு இப்போ இது சைனில் இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது? காசில் இருக்குது. ரெண்டுமே சைன் ப்ளஸ் சைனில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஆங்கிள்ஸை கம்பேர் பண்ண முடியும். அப்போ நான் cos a by 2 எப்படி எழுதுறேன்? sin of 90 minus a by 2. What is sin of 90 minus theta? cos theta. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இதையும் ட்ரிக்னாமெட்ரிக் அந்த பேசிக் மேக்ஸ் கிளாஸில் அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னு சொல்லியிருந்தேன். காசை சைனில் மாற்றணும்னா என்ன பற்றி இதெல்லாம் sin of 90 minus theta that is equal to cos theta. ஸோ இங்கே ரெண்டு சைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எலிமினேட் பண்ணிட்டா கம்பேர் த ஆங்கிள்ஸ் plus a by 2 equal to 90 minus a by 2 இல்லையா? இது எல்சிஎம் எடுத்துக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 180 minus a whole divided by 2 எழுதலாமா? இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 90 into 2 180 minus a by 2. புரிஞ்சுதா? ஸோ 2 2 கேன்சல். ஸோ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க? டு ஃபைண்ட் என்னது? மினிமம் டிவியேஷன் டெல் எம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டெல் எம்மை மட்டும் அதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ டெல் எம் ஈக்குவல் டு 180 மைனஸ் ஏ. இந்த ப்ளஸ் ஏ அங்கே போனால் என்ன ஆகிடும்? மைனஸ் ஏவா? மைனஸ் ஏ ஆட் பண்ண என்ன ஆகிடும்? minus 2a. ஸோ 180 minus 2a இதான் எதுக்கு ஈக்குவல்? டெல் எம்முக்கு ஈக்குவல். புரியுதா? அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். 180 minus 2a இருக்கா? ஆன்சர் வந்துச்சா? புரியுதா? ஓகே. ஸோ நம்ம அடுத்தது லாஸ்ட் ஹெட்டிங் போகிறோம். சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப்புடைய அந்த ஒர்க்கிங் பிரின்சிபலும் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். நீங்கள் மோஸ்ட்லி அதில் வர கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அதில் மேக்னிஃபிகேஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டிசைன் எப்படி இருந்திருக்குன்றது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாக வரலாம். ஸோ அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு நீட்டுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் போர்டுக்கு டெரிவேஷன்ஸ் அதெல்லாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். நீட்டுக்கு நமக்கு அந்த எக்ஸ்பிரஷனும் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கிறது தெரிஞ்சால் போதும். அதை வச்சு ஈஸி ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? இதில் இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பு டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கான்வெக்ஸ் லென்ஸு. இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் நம்ம ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா? அது எங்கே ப்ளேஸ் பண்ணுவோம்? பிட்வீன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சிம்பிள் மைக்ரோஸ்கோப். புரியுதா? பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸுக்கும் நடுவில் நம்ம ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுவோம். அங்கே ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணால் நமக்கு என்ன மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகும்? வர்ச்சுவல் அண்டு எரெக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த கேஸில் ஃபார்ம் ஆகிற இமேஜ் என்ன? வர்ச்சுவல் அண்டு எரெக்ட் இமேஜ். அதாவது அந்த ஸ்பெஷல் கேஸ் கான்வெக்ஸ் லென்ஸோடைய 6th கேஸ் தான் இதில் நம்ம அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறோம். அங்கே நான் சொன்னேன் இருந்தியா மைக்ரோஸ்கோப் வரும்போது நான் இதை ரிமைண்ட் பண்ணுவேன்னு. ஸோ ஆப்ஜெக்ட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணால் விர்ச்சுவல் இமேஜ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்லார்ஜ் இமேஜாக இருக்கும். ஆப்ஜெக்ட் சைஸோட இமேஜ் சைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஸ்மால் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டு என்லார்ஜ் பண்ணி பார்க்குறதுக்கு எது யூஸ் பண்ணுறோம்? நம்ம கான்வெக்ஸ் லென்ஸில் இந்த பொசிஷன் ஆப்ஜெக்டை வச்சு யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் வாட்? சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ இதனுடைய மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா 2 கேஸில் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டை எக்ஸாக்டாக அட்டி எஃப்ல வச்சிங்கன்னா, ஆப்ஜெக்டை எக்ஸாக்டாக அட்டி எஃப்ல வச்சு நமக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? ஆக்சுவலாக இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும். இங்கே கொஞ்சம் டீவியேஷனில் தள்ளி வச்சிங்கன்னா இன்ஃப்ரண்ட்டில் என்லார்ஜ் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா d/f. ஓகேவா? சிம்பிளாக நம்ம d/fன்னு சொல்லுங்க. 1 தான் இருக்குது. புரியுதா? d/f. இந்த dன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ். v சொல்லுவோம் இல்லையா? vன்றது என்னது? இமேஜ் டிஸ்டன்ஸ். அதுக்கு பிறகு நம்ம யூஸ் பண்ணுற போகிறது என்னது? d. புரியுதா? ஸோ m ஈக்குவல் சிம்பிளாக d/f. கிளியர்? இது எப்போ? ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் எஃப்பாக இருந்தால். இந்த ஃபார்முலா மேக்னிஃபிகேஷன் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா பிட்வீன் எஃப்க்கும் ஹியர் எஃப்க்கும் லென்ஸுக்கும் பிட்வீனில் வைக்கும்போது மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா m ஈக்குவல் டு 1 + d/f. புரியுதா? m ஈக்குவல் டு
1 plus d by f. இது பேசிக் ஃபார்முலா. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கு இவ்வளோதான் நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஃபார்முலா. ஓகே, அதுக்கப்புறம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இதில் 2 கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும், ஒன்று சைஸ் கம்மியாக இருக்கும். அதில் இது நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்னா அப்ஜெக்டிவ். இந்த லென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற நேம் வந்து அப்ஜெக்டிவ். ஓகேவா, இதுக்கு வந்து ஐ லென்ஸ். ஓகேவா, அதர்வைஸ் ஐ பீஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா, இதை யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, ஐ பீஸ். இதுக்கு நேம் என்னது, அப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்ட்டுக்கு இன்ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த லென்ஸை நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், அப்ஜெக்டிவ் லென்ஸ்னு சொல்ல போகிறோம். நம்ம எங்கேருந்து வியூ பண்ணுறோமோ அதுக்கு நம்ம கண்ணுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற அந்த லென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு ஐ பீஸ். டிஃப்ரென்ஸ் புரியுதா? இதில் அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும் எதை விட, ஐ பீஸை விட. காம்பவுண்டு மைக்ரோஸ்கோப்பில் தெளிவாக புரிஞ்சுதா? இது ஸ்மால், ஐ பீஸ் வந்து கிரேட்டராக இருக்கும். புரியுதா? ஸோ இந்த கேஸுக்கு டோட்டல் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதில் வந்து ஹைலி மேக்னிஃபைடு இமேஜை பார்க்க முடியும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மேக்னிஃபிகேஷன் எதுக்கு ஈக்குவல்னா, இங்கே m0 × me. m0ன்றது மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ், meன்றது மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐபீஸ். புரியுதா? அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். அதோடைய ஃபார்முலா L/f0 D/fe. f0ன்றது ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ், fe-ன்றது ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ். இதனுடைய ஃபோக்கல் லென்த் fe, இதனுடைய ஃபோக்கல் லென்த் f0. d வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். அது என்ன சொல்லிட்டு இல்லையா, விக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது d. L-ன்றது டியூப் லென்த் சொல்லுவாங்க, அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புடைய டியூப் லென்த். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, த லென்த் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து L. அது எதுக்கு ஈக்குவல்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செகண்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ் இஸ் கால்டு லென்த் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஆக்சுவலாக இந்த இடத்துல வராது, f0க்கும் fe-க்கும் பிட்வீனில் வரும். அதான் அதோடைய மீனிங். தட் இஸ் வாட், L. புரிஞ்சுதா? ஸோ அந்த டேட்டாவை அவங்க கொடுத்துருப்பாங்க, டேரெக்டாக அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் கெட் த ஆன்சர். அந்த கண்டிஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி யூஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு டெலஸ்கோப். ஸோ டெலஸ்கோப் நமக்கு தெரியும், மைக்ரோஸ்கோப் வந்து ஸ்மால் ஆப்ஜெக்ட்டு ஹைலி மேக்னிஃபை பண்ணி காமிக்கும். கரெக்டாக? ஸோ ரொம்ப கண்ணுக்கு தெரியாத சில ஆப்ஜெக்டை ஜூம் பண்ணி காமிக்கிறது தான் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவோம் அந்த அப்ளிகேஷனுக்கு. டெலஸ்கோப் வந்து லார்ஜ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு ரொம்ப நியரஸ்ட்டாக கொண்டு வந்து பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது என்னது, டெலஸ்கோப். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த டெலஸ்கோப்பில் நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் அப்ஜெக்டிவ் இருக்குது இல்லையா, இந்த லென்ஸு வந்து எதை விட கிரேட்டர், ஐபீஸை விட கிரேட்டர். புரியுதா? இதில் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். புரியுதா? இதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் டிஃப்ரென்ஸ். காம்பவுண்டில் அப்ஜெக்டிவ் ஸ்மாலர், ஐபீஸ் கிரேட்டர். இந்த டெலஸ்கோப்பில் அப்ஜெக்டிவ் கிரேட்டர், ஐபீஸ் வந்து ஸ்மாலர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இதுக்கான மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா நீங்கள் சிம்பிளாக, ஒன் செகண்ட், இங்கே இருக்கும், இதாக இருக்குது பாருங்கள். இதுதான் மேக்னிஃபிகேஷனுடைய ஃபார்முலா. m = f0/fe. ஸோ f0ன்றது ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ், fe-ன்றது ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ். அதுக்கப்புறம் இந்த லென்த் இருக்குது இல்லையா, இதான் அந்த ஆக்சுவலாக இந்த டோட்டல் லென்த் ஆஃப் த டியூப். ஆக்சுவலாக இந்த ரெண்டு லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸ் ரெண்டுத்துக்கு பிட்வீனில் இருக்கிற அந்த டோட்டல் லென்த் என்னது, இங்கே L-ன்னு அர்த்தம். அந்த L எதுக்கு ஈக்குவல் இந்த கேஸில், f0 + fe ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் அந்த L-க்கு ஈக்குவலாக கிடச்சிரும். புரியுதா? ரைட். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கசாக்ரியன் டெலஸ்கோப். ஆக்சுவலாக இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்னு சொல்லுவோம். முன்னாடி பார்த்தது வந்து ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப். புரியுதா? இது வந்து ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நோ குரோமேட்டிக் அபரேஷன் இன் மிரர்ஸ். மோஸ்ட் இந்த கலர் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப அதிகமாக இதில் இருக்காது, அந்த எரர்ஸ் அதிகமாக இதில் இருக்காது. தட் இஸ் பெஸ்ட்டு பெனிஃபிட், அட்வான்டேஜ் இதில். அதுக்கப்புறம் இஃப் எ பேரபோலிக் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் சூசன், ஸ்பெரிக்கல் அபரேஷன் இஸ் ஆல்சோ ரிமூவ். இங்கே ஸ்பெரிக்கலுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஷேப் வந்து ஆல்மோஸ்ட் பேரபோலிக் ஷேப்பில் யூஸ் பண்ணுறோம். அந்த கவுடு ஷேப் இருக்குது இல்லையா, அது இதில் ஸ்பெரிக்கலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் பேரபோலிக் கவ். புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சப்போர்ட் இஸ் லெஸ் ஆஃப் எ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இதில் நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த லார்ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் இன் த வேர்ல்ட், த பேர் ஆஃப் ரெக் டெலஸ்கோப் இன் ஹவாய், USA, வித் ரிஃப்ளெக்டர் ஆஃப் 10 மீட்டர் இன் டயமீட்டர். டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு இவ்வளோ தான் அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அட்வான்ஸு டெலஸ்கோப் இது. புரியுதா? இதுக்கு இன்னொரு நேம் வந்து காசாக்ரியன் டெலஸ்கோப். ஓகே, அதர்வைஸ் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இட் இஸ் ஆல்சோ கால்டு
ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். இவ்வளோ அந்த பேசிக்காக இதில் தேரி தான். ஆக்சுவலாக இதில் இப்படி தான் நடக்கும். ஆக்சுவலாக என்னென்னா லைட் ரே வந்து இன்சிடென்ட் ஆகிட்டு இதில் என்ன ஆகும், இது வந்து ரிஃப்ளெக்டிங் அந்த பேரபோலிக் ஷேப் கரெக்டாக. இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு திரும்ப இங்கே வரும்போது இது செகண்டரி மிரர் இங்கே இருக்கும். திரும்ப என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு கரெக்டாக நமக்கு இங்கே அந்த நம்ம ஐ கிட்ட வந்து அந்த இமேஜ் கிடைக்கும். புரியுதா? இதில் தான் இப்படி தான் ஆக்சுவலாக இது ஒர்க் ஆகுது. ஸோ இது பேசிக் பிரின்சிபல் தான். இதை ஜஸ்ட் அந்த பாயிண்ட் மட்டும் ரீட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் இருக்குது. முன்னாடி கேஸுக்கு மட்டும் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் ப்ரைமரி என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம இதில் கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் ரேராக கொஷின்ஸ் வரும், ஃப்ரீக்வெண்ட்டாக வரதில்லை, ரொம்ப ரேராக தான் வருது. முன்னாடி பழைய கான்செப்ட்டில் இருக்கும்போது ஹியூமன் ஐலாம் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் இதை பேஸ் பண்ணி இருந்தது. இப்போ லிமிட்டடாக தான் அதில் கொஷின்ஸ் வருது. பட் எனிவே நமக்கு சிலபஸில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம தரவு பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். சொல்கிறது புரியுதா? கிளாஸ் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் நம்ம ரே ஆப்டிக்ஸை முடிச்சிட்டோம். நம்ம அடுத்து இன்னொரு சாப்டர் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச். பாய்.